ஒரு நைட்டுங்க ஒரு டீ கடையில் நின்றுட்டு டீ சாப்பிட்டேன். நைட் ஒரு 8 மணி இருக்குங்க. டீ சாப்பிட்ருக்கும்போது ஒருத்தரை நான் பார்த்தேன். அவர் வந்து ஒரு 60 இயர்ஸ் இருக்கும் அவருக்கு. என்ன பண்ணிருக்குன்னு கேட்கும்போது டேரக்டராக ட்ரை பண்ணிருக்கேன்ப்பா அப்படின்னா 60 இயர்ஸ் ஆச்சு அவருக்கு. எல்லாமே செட்டில் பண்ணிட்டு வந்து டைரக்ஷன் ட்ரை பண்ணுறாருன்னு நினச்சேன். 40 வருஷமாக வந்து டான்ஸ் மட்டுமே தேடிட்டு இருக்கு. அப்போது ஒரு பயம் கிரியேட் ஆகும்ல, இவர் மாதிரியே நம்மளும் ஆகிட்டா என்ன ஆகுது அப்படிங்கிற மாதிரி ஒரு பயம் இருக்கு இல்லையா. அந்த பயம் தான் என்னை வந்து சென்னையில் இருக்க வரல. ஒரு சோலோ கிரியேட்டராக இருந்தாலுமே அடுத்த ஒரு டீம் இருந்தால் தான் சஸ்டெயின் பண்ண முடியும். கடைசி வரைக்கும் சாகிற வரைக்கும் அவங்க ஒத்தால் மட்டுமே பண்ணிட்டு இருக்க முடியாது. கண்டிப்பாக ஒரு டீமுங்கிறது ஒன்று வேணும். ஏதோ ஒன்று பண்ணி எல்லாமே லாக் அவுட் பண்ணிட்டானுங்க பசங்க, குரோமில் இருந்த எல்லா சேனலுமே. அப்புறம் அங்கேருந்து கால் பண்ணி கேட்டாங்க. நான் வாய்ஸ் ரெக்கார்ட் போட்டாலும் தூக்கிடுவானுங்க, மெசேஜ் போட்டாலும் தூக்கிடுவானுங்க, மெயில் போட்டாலும் தூக்கிடுவானுங்க. ஒரு சீக்ரெட் கோட் மாதிரி அனுப்பிச்சோங்க. வாட்ஸ்அப்லேயே பண்ணேன், இதுதான் பாஸ்வேர்டு, இதுதான் சேனல் இது அப்படின்னு சொல்லி அனுப்பிச்சேன். அதையும் தூக்குனதுக்கப்புறம் சேனல் ஃபுல்லாக ஹேக் ஆகிடுச்சுங்க. 5 சேனலுமே பிட்காயின் ஓட்டிட்டானுங்க. பிட்காயின் சேனலாக மாறிடுச்சுங்க. அது எல்லாத்துக்கும் சொல்கிற விஷயம் என்னென்னா, வாழ்க்கையில் 2 விஷயம் ரொம்ப முக்கியங்க. ஒன்று வந்து பொறுமை, 2வது அதுவும் பொறுமை தான். ஸோ எந்த காலகட்டத்திலையுமே அந்த பொறுமையை விட்டுறக்கூடாதுங்க. நீங்கள் என்ன கோலை நோக்கி ஓடிட்டு இருக்கீங்களோ அந்த கோல் அதை ரீச் பண்ணுற வரைக்கும் உங்களுக்கு அந்த பொறுமை அவசியம். உடனே நடந்துடாது, ஒரு நைட்டில் நடந்துடாது, ஒரு வாரத்தில் நடந்துடாது, ஒரு வருஷத்தில் நடந்துடாது. அது நடக்கிற வரைக்கும் அது நடக்கும்னு நீங்கள் நம்பணும். ஃபஸ்ட்டு அதை நம்பிட்டீங்க அப்படின்னா அதுக்கான ப்ராசஸில் இருக்கணும். நம்பிட்டு அப்படியே உட்காந்தாலும் நடக்காதுங்க. ஒவ்வொரு நாளுக்காக ஒர்க் பண்ணிகிட்டே இருக்கணும். ஆட்டோமேட்டிக்காக அந்த ப்ராசஸும் உங்களை ஈஸியாக அந்த கோலுக்கு Hey, hi everyone, this is Venki. Welcome to the another episode. ஒரு யூடியூப் சேனல் ஸ்டார்ட் பண்ணி அதுலேருந்து மணி ஏர்ன் பண்ணணும் அப்படிங்கிறது இங்கே நிறைய பேருக்கு ஆசையாக இருக்கும். நிறைய பேர் அதை ட்ரை பண்ணிக்கிட்டும் இருப்பாங்க. சினிமாவில் நடிக்கணும், டேரக்டர் ஆகணும், மியூசிக் பண்ணணும்னு நினைக்கிறவங்களுக்கு, வேலைக்கு போய்கிட்டே சைடஸ் இல்லை நிறைய மணி சம்பாதிக்கணும்னு நினைக்கிறவங்களுக்கு, ஒரு விஷயத்தை நம்ம கற்றுக்கணும், மற்றவங்களுக்கு கற்றுக் கொடுக்கணும் அப்படின்னு நினைக்கிற நிறைய பேருக்கு யூடியூப் வந்து ஒரு ப்ராப்பரான யூஸ்ஃபுல்லான பிளாட்ஃபார்மாக இருக்குது. அந்த யூடியூப்பை ப்ராப்பராக யூஸ் பண்ணி தன்னோட ட்ரீம்ஸ் எல்லாத்தையும் ஃபுல்ஃபில் பண்ணுற விதமாக அவரோட பேஷனை பிஸ்னஸாக மாற்றி 1 இல்லை 2 இல்லை மொத்தம் 5 யூடியூப் சேனல் ஓவராலாக 3 மில்லியன் ப்ளஸ் சப்ஸ்கிரைபர்ஸோட ஒரு மிகப்பெரிய என்டர்டெயின்மெண்ட் யூடியூப் சேனலை பிஸ்னஸாக ரன் பண்ணிக்கிட்டு இருக்க இஎம்ஐ சேனலோட ஹெட் மிஸ்டர் பிரசாந்த் வர்மன் கூட தான் இன்றைக்கி நம்ம இந்த எபிசோடில் நிறைய டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். ஒரு என்டர்டெயின்மெண்ட் பேஸ்டு யூடியூப் சேனலை எப்படி ஸ்டார்ட் பண்ணி அதுலேருந்து மணி ஏர்ன் பண்ணி அதை எப்படி பிஸ்னஸாக மாற்றணும், நம்மளோட ஆடியன்ஸை கரெக்டாக ஃபைண்ட் பண்ணி எப்படி அவங்களுக்கு ஏற்ற மாதிரி நிறைய காமெடி என்டர்டெயின்மெண்ட் கண்டென்ட்டை ப்ரொவைட் பண்ணணும். இது மட்டும் இல்லாமல் ஒரு யூடியூப் சேனலை பிஸ்னஸாக மாற்றும் போது எப்படி டீமை ஃபார்ம் பண்ணணும், நம்ம டீமை எப்படியெல்லாம் ஹேண்டில் பண்ணணும், அவங்களுக்கு ப்ராப்பரான வேல்யூ நம்ம எப்படி ப்ரொவைட் பண்ணணும் அப்படிங்கிறதையும் டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். இவங்க யூடியூப் சேனல் ரன் பண்ணுறது மட்டும் இல்லாமல் சாகன் ஸ்டுடியோஸ்னு சொல்லி வீடியோ எடிட்டிங், மியூசிக் இதெல்லாம் சர்வீஸாக ப்ரொவைட் பண்ணுறாங்க. அது மட்டும் இல்லாமல் பாட் அப்படின்னு ஒரு ஸ்டுடியோ பாட்காஸ்ட் பண்ணுறவங்களுக்கு நிறைய இன்டர்வியூ பண்ணுறவங்களுக்காக கோயம்புத்தூரில் எக்ஸ்க்ளூசிவாக ஓப்பன் பண்ணியிருக்காங்க. இந்த எபிசோட அந்த ஸ்டுடியோவில் தான் ஷூட் பண்ணியிருக்கோம். இதுக்கு முன்னாடி ஒரு 3 எபிசோடு அந்த ஸ்டுடியோவில் தான் ஷூட் பண்ணோம். அவங்க பாடி ஸ்டுடியோவை எப்படி செட் பண்ணியிருக்காங்க, பாட்காஸ்ட்டுக்கு எந்த மாதிரியான எக்யூப்மெண்ட்லாம் யூஸ் பண்ணுறாங்க, அவங்க இஎம்ஐ சேனலை எப்படி ஸ்டார்ட் பண்ணாங்க, அவங்க ஸ்டுடியோ செட்டப்லாம் எப்படி இருக்குது அப்படிங்கிறத ஒரு கம்ப்ளீட் பிளாகாக பண்ணி நம்ம பாட்காஸ்ட்டோட கிளிப்ஸ் சேனலில் போஸ்ட் பண்ணியிருக்கோம். அந்த வீடியோட லிங்கை நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், மறக்காமல் அதையும் பாருங்கள், உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த வீடியோ ஃபுல்லாக பார்த்துட்டு உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்ததை கமெண்ட் செக்ஷனில் மென்ஷன் பண்ணுங்கள். வித்தவுட் எனி ஃபர்தர் டிலே லெட்ஸ் கெட் இன்டு தி கான்வோ வித் மிஸ்டர் பிரசாந்த் வர்மன். வெல்கம் ப்ரோ, வெல்கம் டு அவர் பாட்காஸ்ட். ஹாய் ப்ரோ. ஹாய் ப்ரோ. எப்படி ப்ரோ சேனல் எப்படி போயிட்டுருக்கு? சூப்பராக போயிட்டுருக்கு ப்ரோ, நல்லா போயிட்டுருக்கு. இப்போது சோலோ கிரியேட்டர்ஸ் நிறைய பேர் வந்து யூடியூப்பை வந்து ஆக்குப்பை பண்ணிக்கிட்டு இருக்காங்க. நிறையா பேர் வந்து தனியாகவே சேனலில் ரன் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. நம்ம ஸ்டார்ட் பண்ணது நான் என்ன ஃபீல் பண்ணுறேன் அப்படின்னா, நம்ம இந்த மாதிரி ஒரு ஸ்கிட் சேனலை ஸ்டார்ட் பண்ணது கொஞ்சம் லேட்டோ அப்படின்னு ஃபீல் பண்ணுறேன். பட் இதுக்கும் வந்து யூடியூப்பில் ரெஸ்பான்ஸ் இருக்கா? ஆக்சுவலாக இது ஸ்கிட் சேனல் வந்து நாங்கள் 2020 ஸ்டார்ட் பண்ணிட்டோம். ஓகே. ஸோ அப்போ அந்த டைமில் வந்துட்டு ஒரு 2 இயர்ஸ் தான் வந்து டிஃப்ரென்ஸ் இருந்துச்சு மற்றவங்களுக்கும் எங்களுக்கும். 2018, 17, 19 அந்த ரேஞ்சில் தான் மற்ற சேனல்ஸ் எல்லாமே பூம் ஆக ஆரம்பிச்சிது. ஸோ இஎம்ஐ வந்து அதுக்கு அடுத்து ஒரு 1 இயரில் ஸ்டார்ட் பண்ணிட்டோம். ஸோ ஆல்ரெடி நான் ஒரு பெரிய சேனலில் ஆக்டராக இருந்தேன். ஸோ அந்த சேனல் இருந்து தான் நான் வெளியே வந்து ஏஎம்ஐன்னு ஒரு சேனல் ஸ்டார்ட் பண்ணேன். ஸோ அதனால் அது வந்து கரெக்டான டைமாக தான் பார்க்குறேன். ஸோ இப்போது அந்த டைமில் வந்து கிட்டத்தட்ட எங்கள் கூட ஸ்டார்ட் பண்ணவங்க வந்து ஒரு 15-20 சேனலெல்லாம் இருக்கும். எங்கள் டைமில் எங்கள் கூட அப்படியே 2020 ஸ்டார்ட் பண்ண சேனல்ஸ். இப்போ பார்த்தீங்கன்னா அந்த 15-20 சேனலில் 1-2 சேனல் தான் இப்போ வரைக்கும் இருக்குது. கரெக்ட். ஸோ அதனால் கேமில் இருக்கிறத மேட்ரு, எவ்வளோ சீக்கிரம் ஆரம்பிக்கிறோம் எவ்வளோ சீக்கிரம் முடிக்கிறோங்கிறது மேட்ரு இல்லை. ஸோ அதனால் கேமில் இருக்கோம் இப்போ வரைக்கும். அதுவும் ஆல்ரெடி எங்களுக்கு முன்னாடி ஆரம்பித்தவங்க கூட கம்பீல் பண்ணிகிட்ருக்கோங்கிறது ரொம்ப ஓகே ப்ரோ, மகிழ்ச்சியாக இருக்குது. ஸ்டார்டிங்லேயே வந்து ஒரு என்ன தான் நடந்தாலும் ஓகே, ஒரு கன்சிஸ்டன்சி மெயின்டைன் பண்ணி இந்த கேமுக்குள்ளே நம்ம இருந்துருவோம் அப்படிங்கிறது பிளானா, இல்லை நம்மளோட க்ரோத் பொறுத்து இருப்போம் அப்படிங்கிறது? இல்லை நான் பிளானிங்காக தான் இறங்கணும். ஓகே.
சஸ்டெயின் பண்ணணும் அப்படிங்கிறது தான். என்ன வந்தாலும் சரி, இதை எப்படியுமே விடக்கூடாது அப்படிங்கிறது தான் பிளான். ஸோ அதனால் எங்கேயுமே நாங்கள் ட்ராப் பண்ணலவே இல்லை. அது அந்த ஐடியாலஜியை நாங்கள் எங்கேயுமே ட்ராப் பண்ணல. அதுக்கேற்ற மாதிரி பூஸ்ட் பண்ணிகிட்டே தான் இருந்தோம். என்ன சிச்சுவேஷன்ஸ் வந்தாலும் அதை பூஸ்ட் பண்ணி எடுத்துகிட்டே போயிட்டுருந்தோம். எங்கேயுமே அது வந்து நம்ம ட்ராப் பண்ணுங்கிற ஒரு பாயிண்ட் கூட நாங்கள் நினைக்கல. ஸோ அதை வந்து அதனால தான் இப்போ வரைக்கும் இங்கே சஸ்டெயின் ஆக முடியுது. ஓகே ப்ரோ. ஃபஸ்ட்டே வந்து நம்ம ஒரு ஸ்கிட் சேனல் ஆரம்பிக்கும் போது இந்த ஒரு கான்ஃபிடென்ட் இருக்குமா அப்படின்னு எனக்கு தெரில. ஏன்னா நானும் வந்து நிறையா சேனல் கூட வந்து ஒர்க் பண்ணும் போது நிறைய பேர் நான் ட்ராப் அவுட்டும் பார்த்துருக்கேன், இன்னமும் வந்து சஸ்டெயின் பண்ணுறவங்களும் பார்த்துருக்கேன். ஸோ இதுக்கு முன்னாடி உங்களோட பேக்ரவுண்டு எப்படி ப்ரோ ஸ்டார்ட் பண்ணீங்க? ஆக்சுவலாக நான் வந்து விஸ்காம் தான் பேசிக்கலாக. ஓகேங்களா. நான் வந்து 12th படித்து முடித்த உடனே எங்கள் அம்மாக்கிட்ட ஃபஸ்ட்டு சொன்ன வார்த்தை, அந்த சட்டையில் இங்கெல்லாம் பட்டுட்டு வருவாங்களா லாஸ்ட்டு எக்ஸாம் அப்போ, அந்த சட்டையோடு நான் வந்து அம்மாட்ட சொன்னது என்னென்னா, நான் சினிமா தான் போக போகிறேன். என்னை வந்து இன்ஜினியரிங் காலேஜ் எல்லாம் கொண்டு போய் சேர்த்திடாதீங்க, நான் கண்டிப்பாக நான் படிக்க மாட்டேன், செவரே குச்சி வந்துடுவேன், அதனால் உங்கள் காசெல்லாம் வேஸ்ட்டாக தான் போயிடும், அதனால் என்னை கொண்டு போய் விஸ்காம் சேர்த்திருங்க, நான் விஸ்காமில் வந்து நான் படித்து வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் அம்மாவை ஃபஸ்ட்டு கன்வின்ஸ் பண்ணேன். என்னோடய கான்ஃபிடென்ட் லெவல் எப்படி இருந்துச்சுன்னா, கண்டிப்பாக நான் சினிமாவில் தான் இருப்பேங்கிறது லைஃப் லாங் சொல்கிறேன். அந்த டைம்லேயே நான் முடிவு பண்ணிட்டேன். ஸோ அதனால் நான் அந்த டைமில் முடிவு எடுத்து தான் நான் விஸ்காம் சேர்ந்தேன். விஸ்காம் சேர்ந்து ஒரு 3 இயர்ஸ் வந்து நிறைய கற்றுக்க முடியல, கற்றுக்கவும் கொடுக்கல அவங்க. ஏன்னா கோயம்புத்தூருங்கிறது எக்ஸ்போஷர் கம்மி. சென்னையில் இருந்தால் கூட கொஞ்சம் நல்லா இருந்திருக்கும். நான் கோயம்புத்தூரில் பிஹெச்டி ஆர்ட்ஸில் தான் படித்தேன். ஸோ அங்கே வந்துட்டு எக்ஸ்போஷர் ரொம்ப கம்மி. எங்கள் ஃப்ரெண்ட்ஸ்குள்ளேயே வந்துட்டு நாங்கள் பேசிட்டு பண்ணிவிட்டு தப்பாக ஷார்ட் ஃபிலிம் ஷார்ட் வச்சுட்டு எங்கள் சீனியர்ஸ் கிட்ட அட்வைஸ் கேட்டு இப்படி தான் பண்ணிகிட்டு இருந்தோம். ஸோ அப்போ அந்த ஸ்க்ராட்சிலிருந்து வந்த ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு இல்லையா, எது சரி எது தப்பு, எது பண்ணால் நல்லாயிருக்கும் எது பண்ணால் நல்லா இருக்காது அப்படிங்கிற நாலேஜ் வந்து ஒன்றுமே தெரியாமல் பண்ணதுலேருந்தே எங்களுக்கு ஆரம்பிச்சிருச்சு. ஸோ அதனால் எங்களுக்கு புதுசாலாம் இல்லை. ஸோ அப்போ அந்த எக்ஸ்பீரியன்ஸ் தான் வந்து அடுத்தடுத்த லெவலுக்கு எனக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருந்துச்சு. நான் சென்னையில் ஒரு 1.5 இயர்ஸ் இருந்திருக்கேன். 1.5 இயர்ஸில் நான் வந்து அந்த பார்த்த மனிதர்களாக இருக்கட்டும், அங்கே பழகின மனிதர்களும் சினிமா பீப்புள் தான் எல்லாருமே. ஸோ அதனால் நான் அங்கே வந்துட்டு அந்த நாலேஜோட நான் முன்னாடி கற்றுக்கிட்ட நாலேஜை விட அங்கே கொஞ்சம் பூஸ்ட் ஆச்சு. ஸோ அதெல்லாமே கொஞ்சம் கொஞ்சமாக பூஸ்ட் ஆகி அந்த 1.5 இயர்ஸ்க்கு அப்புறம் வந்து நான் கோயம்புத்தூர் வரும்போது ரொம்ப தெளிவாக இருந்துச்சு. இதுதான் பண்ண போகிறோம், இது இப்படி தான் பண்ண போகிறோம். ஷார்ட் ஃபிலிம்ஸ் நிறைய பண்ணியிருக்கேன். கிட்டத்தட்ட ஒரு 30 to 35 ஷார்ட் ஃபிலிம்ஸ் பண்ணியிருக்கேன். டைரக்ஷனில் வந்து கிட்டத்தட்ட ஒரு 28 ஷார்ட் ஃபிலிம் பண்ணியிருக்கேன். ஆக்டிங்கில் ஒரு 7 to 8 ஷார்ட் ஃபிலிம் பண்ணியிருக்கேன். ஸோ அதெல்லாம் தான் எனக்கு எக்ஸ்பீரியன்ஸாக இருந்துச்சு. எனக்கு இங்கே டைரக்ஷனாக இருக்கும்போது என்ன நல்ல விஷயம்னா, உங்களுக்கு டீம் மேனேஜ்மெண்ட் தெரியும். கரெக்ட். டீம் மேனேஜ்மெண்ட் ரொம்ப முக்கியம் டைரக்ஷனில். ஸோ அப்போது யாருக்கு ஏற்ற மாதிரி எந்த ஒரு பர்சனுக்கு ஏற்ற மாதிரி நம்ம பேசணும், எந்த பர்சனுக்கு ஏற்ற மாதிரி நம்ம பழகணும், ஒரு ஷார்ட்டை வாங்கணுன்னா அவங்கக்கிட்ட கேரக்டர் எப்படி எக்ஸ்பிளைன் பண்ணணும். ஸோ இதெல்லாமே நம்ம அந்த நாலேஜை வச்சு நம்ம எடுத்துகிட்டு வந்தங்காட்டி எனக்கு ரொம்ப ஈஸியாக இருந்துச்சு சேனலில் நம்ம டெவலப் பண்ணுறதுக்கு. ஸோ இதுதான் என்னோடய பேசிக்காக இருந்துச்சு. ரொம்ப கஷ்டமெல்லாம் இல்லை, எனக்கு ரொம்ப ஈஸியாக இருந்துச்சு. 12th படிக்கும் போதே நான் விஸ்காம் தான் போகணும் அப்படிங்கிறதுக்கு உங்களுக்கு ரீசன் என்ன ப்ரோ இருந்துச்சு? சினிமா இன்ட்ரெஸ்ட்டாக இல்லை இன்ட்ரெஸ்ட் எப்படி வந்துச்சு? இல்லை, ஆக்சுவலாக நான் வந்து 5th ஸ்டாண்டர்ட்லேருந்தே நான் ஆக்சுவலாக பேசிக்கலாக நான் டான்ஸர். ஓகேங்களா, சின்ன வயசுலேருந்து டான்ஸ் ஆடிட்டுருப்பேன். சூப்பர். ஸோ அங்கே வந்து ஸ்கூலில் வந்து ஒரு பாராட்டு கிடைக்கும் இல்லையா, நான் படிப்பில் நம்மலாம் அது கிடையாது. இந்த ஃபஸ்ட் மார்க் எடுத்து கை தட்டுறதெல்லாம் நம்மளுக்கு சரித்திரத்தில் இல்லை. அதனால் நம்ம வந்து டான்ஸ் அப்படிங்கிறங்காட்டி அந்த டைமில் ரொம்ப பீக்காக இருந்துச்சு எல்லாமே. ஒரு டிஜிட்டல், அதாவது நான் என்ன சொன்னேன், ஏஆர் ரஹ்மான் சார் அந்த அந்த வைப்பெல்லாம் ஒட்டிக்கிட்டு வந்துச்சு இல்லையா, பிரபுதேவா அந்த டைமில். ஸோ இப்போ அந்த டைமில் வரும்போது எனக்கு வந்து டான்ஸுங்கிறது ரொம்ப இதாக இருந்துச்சு. நான் விஜய் சார் பார்த்து தான் டான்ஸ் ஆட கற்றுக்கிட்டேன். ஸோ அதனால் அந்த டைமில் வந்துட்டு ஆனுவல் டே அப்படின்னா என் பேர் இல்லாமல் லிஸ்ட்டே இருக்காது. ஸோ அதனால் நான் தான் வந்து அங்கே எல்கேஜிலேருந்து 10th வரைக்கும் நான் தான் மேனேஜ் பண்ணுவேன். சூப்பர். ஸோ அந்த இது இருந்தங்காட்டி ஸோ அது ஒரு இன்ட்ரெஸ்ட்டாகவே மாறிடுச்சு. ரஜினி சார் பார்த்து ஸ்டைல் பண்ணுறது, விஜய் சார் பார்த்து ஆடுறது, இந்த மாதிரி ஒவ்வொருத்தவங்களும் பார்த்து ஒரு இன்ஸ்பயர் ஆனங்காட்டி சினிமா தான் எனக்கு ஃபியூச்சர்னு நான் அப்போயே ஃபிக்ஸ் பண்ணிட்டேன். அப்போ வந்து ட்ராமா, டான்ஸு எல்லாமே வந்து அந்த பேசிக் லெவல் ஆஃப் லேர்னிங் வந்து அங்கேயே முடிஞ்சிருச்சு. ஸோ அப்போ நான் வந்து அடுத்த கட்ட நகர்வுக்கு நான் போகணும் அப்படின்னா, நான் எதையோ ஒன்று கற்றுக்கிட்டு எதையோ ஒன்று வேலை செய்கிறதுக்கு எனக்கு விருப்பம் இல்லை. ஏன்னா நான் ஒரே பையன் தான் வீட்டுக்கு. ஓகேங்களா, ஸோ எனக்கு வந்து ஒரு பெரிய தூணாக வந்து அம்மா இருந்தாங்க. ஸோ நான் என்ன கேட்டாலும் அதை பண்ணி கொடுக்குற ஸ்டேஜில் இருந்தாங்க. கஷ்டப்பட்டாலும் நான் வந்து கேட்டுருவேன், அது பண்ணி கொடுத்துருவாங்க. ஸோ அந்த ஒரு நம்பிக்கை இருந்தங்காட்டி சரி நான் இதுதான் பண்ண போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் அம்மா கிட்ட நான் ஓப்பனாக சொல்ல முடிஞ்சுச்சு. அவங்களும் புரிஞ்சுக்கிட்டு அதுக்காக ஒரு கேட்டை ஓப்பன் பண்ணி கொடுத்தாங்க. ஸோ அதுதான் வந்து என்னோட. அம்மா அப்பா என்ன பண்ணிக்கிட்டு? அம்மா வந்து கவர்மெண்ட் டீச்சருங்க. மிடில் ஸ்கூலில் டீச்சராக இருக்காங்க. ஸோ அப்பா வந்துட்டு சென்னையில் இருக்கார்.
நான் வந்து எங்கள் லைஃப் வந்து எம் குமரன் சன் ஆஃப் மகாலட்சுமி மாதிரி. ஓகே. நதியா ஜெயம் ரவி எப்படி இருப்பாங்களோ அது மாதிரி தான் எங்களோட லைஃப். அவங்க வேற ஒரு ஃபேமிலியில் இருக்காங்க. ஸோ அந்த மாதிரி தான். ஆமாம், சூப்பர் ப்ரோ. ஆமாம். அந்த படம் அந்த டைமில் வந்தாங்காட்டி ஓகே. அது ரொம்ப எனக்கு ரொம்ப கனெக்ட் ஆச்சு. எனக்கு ஜெயம் ரவி சார், நதியா மேம் அது எல்லாமே எங்கள் லைஃப்பை பார்க்குற மாதிரியே இருந்துச்சு எம் குமரன். ஸோ எங்கே போனாலும் என்னோட லைஃப் ஸ்டோரி இவ்வளோ ஷார்ட்டாக முடிச்சிடுவேன். எம் குமரன் மகாலட்சுமி மாதிரி தான் எங்கள் லைஃப். அது ஒரு டிஃபிகல்ட்டியாக நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணாமல் அதையும் ஒரு மூவி கூட ரிலேட் பண்ணும்போது. ஆமாம், அப்போ என் லைஃப்பில் மூவி எவ்வளோ கனெக்ட் பார்த்தீங்களா? கரெக்ட். அதனால் எனக்கு அது ரொம்ப இன்ஸ்பைரிங்காக இருந்துச்சு. அதனால் நான் என் லைஃபு நான் சினிமாக்குள்ளே தான் இருக்க போகிறேன். சினிமா தான் என் வாழ்க்கையை நான் முடிவு பண்ணி இப்போ வரைக்கும் அதுக்குள்ளே தான் ட்ராவல் ஆகிட்டுருக்கேன். சூப்பர் ப்ரோ. அப்படி இருக்கும்போது விஸ்காம் எடுத்துட்டோம். விஸ்காம் எடுத்ததுக்கப்புறம் நிறையா டிபார்ட்மெண்ட் இருக்கும். நீங்கள் விஸ்காம்லேயே வந்து பிகினிங்லேயே பார்த்தீங்கன்னா கேமரா பற்றி சொல்லி தருவாங்க. அதுக்கப்புறம் வந்து ஆக்டிங்கு அது வந்து நமக்கு இன்ட்ரெஸ்ட் இருந்தால் நம்ம தனியாக லேர்ன் பண்ணிப்போம். ஸோ டேரக்ஷன் தான் அப்படின்னு நீங்கள் ஏன் சூஸ் பண்ணீங்க? இல்லை, ஒரு கரெக்ஷன்னா அங்கே எதுவுமே சொல்லி தர மாட்டாங்க. நம்மளே தான் லேர்ன் பண்ணிக்கணும். நம்மளே தான் வந்து தேடி போய் படிக்கணும். ஏன்னா அங்கே வந்து லெக்சரர்ஸ்க்கே, அதாவது எங்களோட சார்ஸ்க்கே அவ்வளோ நாலேஜ் இருக்காது, லிபர்ட்டியும் இருக்காது. சில சார்லாம் வந்து எங்களுக்கு ரொம்ப நிறைய சொல்லிக் கொடுக்கணும்னு நினைப்பாங்க, அந்த மாதிரிலாம் பண்ணுவாங்க. பட் அவங்களுக்கான லிமிட்னு ஒன்று இருக்கு இல்லையா, அந்த லிமிட்டை தாண்டி எங்களுக்கு சொல்லிக் கொடுக்க முடியாது, பண்ண முடியாது. அவங்களுக்குமே அவ்வளோ நாலேஜ் இல்லை அந்த டைமில். ஓகே. ஸோ அதனால் நாங்களே தான் ஒவ்வொன்றும் தேடி கண்டுபிடிச்சது. ஸோ அதனால் நான் இனிஷியலாக வந்துட்டு நான் வந்து ஆக்டிங்லேருந்து ஆரம்பித்து, டைரக்ஷன்லேருந்து ஆரம்பித்து, ஆக்டிங் வந்து அதுக்கப்புறம் எடிட்டிங் ஆகி விஎஃப்எக்ஸ்னா என்ன, அதுக்கப்புறம் டெக்னிக்கல் ஆஸ்பெக்ட்ஸ்குள்ளே போயிட்டேன். ஓகே. டோட்டலாகவே எடிட்டிங் நானே தான் பண்ணுவேன் என்னோட படத்துக்கு. மியூசிக் கம்போசிங் கிடையாது, மியூசிக் அரேஞ்ச்மெண்ட்ஸு. ஓகே. இந்த மாதிரி ஆல்ரெடி இப்போ அந்த படத்துலேருந்து ஒவ்வொரு மியூசிக்காக எடுத்து என்னோட சிச்சுவேஷனுக்கு ஏற்ற மாதிரி கட் பண்ணி சொருகிறது. ஸோ இதெல்லாமே கற்றுக்கிட்டதுனால எனக்கு ரொம்ப ஈஸியாக இருந்துச்சு. ஸோ அதனால் எனக்கு ரொம்ப பேசிக்காகவே எங்களுக்கு வந்து எல்லாத்தையும் லேர்ன் பண்ணுற சான்ஸ் கிடச்சிது எங்களுக்கு. ஸோ அதனால் நாங்கள் எல்லாத்தையுமே பண்ணங்காட்டி அது வந்துருச்சு. ஸோ அதனால் எல்லாத்தையுமே சொல்லி கொடுத்து நம்ம வந்திருந்தோம் அப்படின்னா பிரச்சனை இல்லை. எல்லாத்தையுமே கற்றுக்கிட்டு வந்தங்காட்டி எங்களுக்கு ரொம்ப ஈஸியாக இருந்துச்சு அது ப்ராசஸ் பண்ணுறதுக்கு. ஓகே. ஆனால் டேரக்ஷனை நான் வந்து சூஸ் பண்ணுறேன், நான் டேரக்டராக ஆகிறேன் அப்படின்னு உங்களுக்கு எப்படி அந்த மோட்டிவேஷன் இல்லை எப்படி தோணுச்சு? எதுக்குனால டேரக்ஷனை சூஸ் பண்ணுறீங்க? இல்லை, டேரக்ஷன் வந்து எனக்கு ரீசன் என்னென்னா, எனக்கு வெற்றிமாறன் சார் ரொம்ப பிடிக்கும். அந்த டைமில் தான் வந்துட்டு ஆடுகளம் அதெல்லாமே ரொம்ப பீக்கில் இருந்துச்சு. எனக்கு பொல்லாதவன் ரொம்ப பிடிக்கும். ஆனால் நிறைய பேர் எங்கள் செட்லேயே வந்துட்டு பொல்லாதவன் வந்து அவ்வளோ பிடிக்காது நிறைய பேர்த்துக்கு. ஓகே. பட் இப்போ நான் அப்போ இருந்தே வந்து வெற்றிமாறன் சார், அதுக்கு முன்னாடி எனக்கு டேரக்டர்ஸ் இருந்திருக்காங்க பிடிச்சவங்க. பட் எனக்கு இன்ஸ்பயர் பண்ணவங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா எனக்கு வெற்றிமாறன் சார் தான். ஸோ அந்த வெற்றிமாறன் சார்னால மட்டும்தான் நான் வந்து டேரக்ஷன் சூஸ் பண்ணேன். ஸோ டேரக்ஷன் சூஸ் பண்ணால் இந்த மாதிரி தான் படம் எடுக்கணும் அப்படிங்கிறது அவர்கிட்ட இருந்து தான் கற்றுக்கிட்டேன். ஸோ அதனால தான் நான் டேரக்ஷன் சூஸ் பண்ணேன். ஓகே. ஒரு டேரக்டரும் தன்னை ஒரு ஹீரோ மாதிரி காட்டிக்க முடியும்னு ஷோ பண்ணது வெற்றிமாறன். அதுக்கப்புறம் தான் இப்போ லோகேஷ் கனகராஜ் சார் வரைக்கும் இருக்குது. கரெக்ட். அப்போ வந்து வெற்றிமாறன் சார் அப்போவே பண்ணிட்டார் அது. ஸோ அதனால் எனக்கு அது இன்ஸ்பைரிங்காக இருந்துச்சு. ஓகே. உங்களுக்கு அந்த காலேஜ் முடிச்சுட்டு அசிஸ்டன்ட் டைரக்டராக ஜாயின் பண்ணும் போது ஒரு லைஃப் புரிஞ்சிருக்கும். ஏன்னா நானுமே வந்து சும்மா இந்த மாதிரி ட்ரை பண்ணிக்கிட்டு இருக்கும் போது அப்போ தான் வந்து நமக்கு லைஃபே புரியும், ரியாலிட்டியே வந்து தெரிய வரும். அந்த சுச்சுவேஷனை எப்படி நீங்கள் வந்து ஹேண்டில் பண்ணுறீங்க அந்த அசிஸ்டன்ட் டைரக்டராக ஸ்டார்ட் பண்ணும் போது? ஏன்னா ஆக்சுவலாக நான் அசிஸ்டன்ட் டைரக்டர்னு கூட என்னால் சொல்ல முடியாது. நான் லாஸ்ட் அசிஸ்டண்ட்டு, ரொம்ப லாஸ்ட்டு. இந்த சின்னதாக போய் பிரிண்ட் எடுத்து வர சொல்லுவாங்க இல்லையா, அந்த மாதிரி ஒரு சின்ன அந்த ஒரு இது அதெல்லாமே எனக்கு வந்து ஒரு லேர்னிங்காக இருந்துச்சு அந்த டைமில். ஒரு ஆஃபீஸ் பாய் மாதிரி இல்லாமல் ஒரு ஸ்கிரிப்டுக்குள்ளேயே நான் வந்து சுற்றிட்டு இருந்தேன். ஓகே. ஸோ அதனால் ரொம்ப லாஸ்ட் அசிஸ்டண்ட்டு, என் பேர் கூட அதில் வராது. எல்லாருமே ஒரு கேட்டரில் இருப்பாங்க, நான் வந்து ரொம்ப கீழே இருப்பேன். ஏன்னா சின்ன பையன், அப்போ தான் காலேஜ் முடிச்சுட்டு போனங்காட்டி எனக்கு ஒன்றுமே தெரியாது. ஸோ அந்த டைமில் எனக்கு வந்து சொல்லிக் கொடுத்தவங்க எல்லாருமே ஒரு பேசிக் லெவல் ஆஃப் டீச்சிங் மட்டும்தான் சொல்லிக் கொடுத்தாங்க டைரெக்ஷனில். அதுக்கப்புறம் நான் பார்த்து கற்றுக்கிட்டது, பேசும்போது அப்படியே கேட்குறது, என்ன பேசுகிறாங்க ஏது பேசுகிறாங்க, ஸ்கிரிப்ட்னா என்னென்னலாம் இருக்கணும், கதையை பற்றி பேசும்போது என்னெல்லாம் பேசுகிறாங்க, அதுக்கப்புறம் நம்ம வந்து ஒரு கதையை வந்து பில்ட் பண்ணிவிட்டு சின்னதாக ஒரு ஷார்ட் ஃபிலிம் மாதிரி பில்ட் பண்ணிட்டு அவங்க சொன்ன இன்புட்ஸ் எல்லாம் எடுத்து வைக்கிறது. ஸோ இதை வந்து நம்ம ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட போய் சொல்கிறது. அப்போ எனக்கு டிஃப்ரென்ஸ் தெரிஞ்சு, நம்மளாக ஒரு கதையை பில்ட் பண்ணி நம்மளுக்கு தெரிஞ்ச நாலேஜ் வச்சு சொன்னதை விட அவங்கக்கிட்ட இருந்து சின்னதாக எடுத்து அதுலேருந்து ஒரு புரிதல் எடுத்து அவங்ககிட்ட சொல்லும்போது அது இன்னுமே பயங்கரமாக இருந்துச்சு. அப்போ டைரக்ஷனாக இதுதான் அப்படிங்கிறது எனக்கு தெரிஞ்சிருச்சு. ஸோ அப்போது சின்னதாக பண்ணிகிட்டு இருக்கும்போது என்னால் அங்கே கண்டினியூ பண்ண முடியல சென்னையில் டோட்டலாகவே. ஸோ அதனால தான் அங்கேருந்து 1.5 இயர்ஸில் முடிச்சுட்டு திருப்பி நான் கோயம்புத்தூர் வந்தது ரீசன். ஓகே. கோயம்புத்தூர் வந்து நீங்கள் வந்து ஆப்பர்ச்சுனிட்டி கிடைச்சனால கோயம்புத்தூர் வந்தீங்களா, இல்லை அங்கே வந்து அசிஸ்டன்ட் டைரக்டர் அந்த ஃபீல்டே ஒரு மாதிரி வெக்ஸான மாதிரி இருந்துச்சா? இல்லை, வெக்ஸுன்ட்டு இல்லை, என்னால் வந்துட்டு அங்கே ஒரு நெகட்டிவ் வைப்ஸ் தான் எனக்கு அதிகமாக இருந்துச்சு. நான் வந்து ஒரு நைட்டு வந்துட்டு
வடபழனி அந்த இது இருக்கு இல்லைங்களா, நம்ம விஜயா மால் இருக்கு இல்லைங்களா, அந்த விஜய் மால் ரோட்லேருந்து அப்படியே ரூமுக்கு நடந்து போயிட்டுருந்தேன். அப்போ வந்துட்டு பார்த்தீங்கன்னா, ஒரு டீ கடையில் நின்னுட்டு டீ சாப்பிட்டேன். நைட் ஒரு 8 மணி இருக்கும்னு வைங்களேன். அந்த டைமில் வந்துட்டு ஒரு டீ கடையில் டீ சாப்பிட்டு ஏவிஎம் பக்கத்தில் ஒரு இது இருக்கும். ஸோ அங்கே வந்துட்டு டீ சாப்பிட்ருக்கும்போது ஒருத்தரை நான் பார்த்தேன். ஒருத்தரை பார்க்கும்போது அவர் வந்து ஒரு 60 இயர்ஸ் இருக்கும் அவருக்கு. ஸோ அவர் லைட்டாக பேச்சு கொடுத்தாரு என்கிட்ட. நானும் பேச்சு கொடுத்தேன். எந்த ஊருப்பா, என்ன பண்ணிட்டுருக்கேன், இங்கே என்ன வந்துட்டு நானும் பேச்சு கொடுக்கும்போது அவர் சொன்ன விஷயந்தான். என்னென்னா, நீங்கள் என்ன பண்ணிருக்குன்னு கேட்கும்போது, டேரக்டராக ட்ரை பண்ணிட்டுருக்கேன்ப்பா அப்படின்னாரு. 60 இயர்ஸ் ஆச்சு அவருக்கு. ஓ எல்லாமே செட்டில் பண்ணிட்டு வந்து டைரக்ஷன் ட்ரை பண்ணுறாருன்னு நினச்சேன். அப்போ எத்தனை வருஷமாக ட்ரை பண்ணிருக்கீங்க அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, அவர் சொந்த ஊர் வந்து விருதுநகருங்க. அப்போ வந்து எவ்வளோ நாளாக ட்ரை பண்ணிருக்கீங்க அப்படின்னா, எனக்கு வந்து நான் சென்னை வந்து 40 வருஷம் ஆச்சு. 25 வயசில் வந்திருக்கார். 25 வயசில் வந்து 40 வருஷமாக வந்து சான்ஸ் மட்டுமே தேடிட்டுருக்கார். டைரக்ஷனுக்கான சான்ஸ் மட்டுமே தேடிட்டுருக்காரு. அவர்கிட்ட பேசும்போது நிறையா பேசினார். நிறையா ஒரு 40 வருஷத்த கதையுமே ஒரு 4 மணி நேரம், நான் ரூமுக்கு போனது ஒரு 10:30 11 மணி வரைக்கும். அது வரைக்கும் அவர் பேசிகிட்டே தான் இருந்தார். அந்த 4 மணி நேரத்தில் அந்த 40 வருஷ கதையும் சொன்னார். இப்படியெல்லாம் பண்ணேன், இப்போ வரைக்குமே நான் ஸ்ட்ரகிள் ஆகிட்டு இருக்கேன்ப்பா, என்கிட்ட ஒரு கதை இருக்குது கேட்குறியா அப்படின்னு சொல்லி ரொம்ப பாவமாக கேட்டார். அது புரியும், நமக்கு கனெக்ட் ஆகும். ஆமாம், நான் அந்த விஷுவல் அப்படியே இருக்கேன், என் மைண்டில் இருக்குது. என் கதை இருக்குது, ஒன்று கேட்குறியா அப்படிங்கும்போது, 40 வருஷமாக ஒருத்தன் வந்து ஒரு டைரக்டர் ஆகணும்னு ஆசைப்பட்டு வர முடியாமல் இருக்கிறப்போ அவனோட வலியும் வேதனையும் எந்த அளவுக்கு இருக்குங்கிறத நான் அவர் மூலமாக புரிஞ்சுக்கிட்டேன். அந்த டைமில் எனக்கு அவரோட கதை கேட்டிருக்க முடியும், பட் எனக்கு அந்த டைம் இல்லை. அடுத்த நாள் காலையில் எனக்கு இதுக்கு ரெக்கி வர சொல்லிட்டாங்க, லொக்கேஷன் பார்க்குறதுக்கு அந்த மாதிரி இதுக்கு வர சொல்லிட்டாங்க. அதனால் எனக்கு டைம் ஸ்பெண்ட் பண்ண முடியல. அதுக்கு மேலே நான் திருப்பி வரேன்னா நீங்கள் இங்கே தானே இருப்பீங்க, நான் இங்கே வந்து கேட்டிங்கன்னா, எனக்கு பரமசிவம் அவர் பரமன் கேட்டால் எல்லாத்துக்குமே தெரியும், நீங்கள் வந்து கேட்டு பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் அந்த டைமில் விட்டுட்டு போயிட்டேன். நான் அங்கே நடந்து தான் போனேன் ரூமுக்கு. நடந்து போகும்போதே அவர் சொன்ன வார்த்தைகள் எல்லாருமே இருக்கு இல்லையா, அந்த 40 வருஷம் கஷ்டப்பட்ட ஒரு அனுபவம் இருக்கு இல்லையா, அதே தான் மண்டக்குள்ள ஓடிட்டு இருந்துச்சு. என்னால் நிம்மதியாக தூங்க முடியல, அடுத்த நாள் போனாலும் வேலை செய்ய முடியல. அந்த ஒரு வெக்ஸ் வந்து எனக்கு பெருசாக இருந்துச்சு. அவரோட வெக்ஸ் என்னோட வெக்ஸாக மாறிடுச்சு. ஓகே. அப்போது ஒரு பயம் க்ரியேட் ஆகும்ல, இவர் மாதிரியே நம்மளும் ஆகிட்டா என்ன ஆகுது அப்படிங்கிற மாதிரி ஒரு பயம் இருக்கு இல்லையா. அந்த பயம்தான் என்னை வந்து சென்னையில் இருக்க வரல. அதுக்கப்புறம் நான் சந்தித்த மனிதர்கள் எல்லாருமே வந்து அதே மாதிரி நெகட்டிவ் இம்பேக்டாகவே இருந்துச்சு. நான் வந்து இந்த காலங்கள் சீசன் கல்லூரி காலேஜ் ஃபஸ்ட்டு சீசன், அதுக்கப்புறம் செகண்ட் சீசன் பண்ணாங்க. அதுக்கு நான் ஆடிஷனும் போயிருந்தேன். அந்த ஆடிஷனில் டாப் 10ல் வந்துட்டேன். டாப் 10ல் வந்ததுக்கப்புறமேட்டுமே எனக்கு வந்து அங்கே இடம் கிடைக்கல. காரணம் என்னன்னா, ஒரு பாலிடிக்ஸ் கொஞ்சம் நடந்து அந்த விஜய் டிவி ஆடிஷன்லேருந்து நான் வெளியே வந்துட்டேன். ஸோ இதுவுமே சேர்ந்தங்காட்டி எனக்கு வந்து அங்கே இருக்கவே பிடிக்கல. சரி, ஓகே, இங்கே இருந்தால் நம்மளை நெகட்டிவ் ஆக்கிடுவாங்க, நம்ம கிளம்பிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் கோயம்புத்தூருக்கே வந்துட்டேன். கோயம்புத்தூர் வந்ததுக்கு ரீசன் முக்கியமானது நெகட்டிவ் வைப் நிறையா நான் ஃபீல் பண்ணிட்டேன். அதனால அங்கேருந்து நான் இங்கே வந்துட்டேன். நான் இப்போ டேரக்டர் ஆகணுங்கிற மாதிரி நம்ம சினி ஃபீல்டுக்குள்ளே போகணும் அப்படிங்கிற ஒரு பேஷனில் போகிறோம். இவங்களுக்கு எல்லாருக்குமே இப்படி தான் நடக்குதா? அந்த 60 வயசு ஆள் வந்து ஒரு ஃபெயிலியர் பாயிண்ட்டாக நீங்கள் எதை பார்க்குறீங்க? அவர் கதை சொல்லும் போது உங்களுக்கு புரிஞ்சிருக்கும், ஒருவேளை அவர் வந்து இன்னும் கொஞ்சம் பெட்டராக ட்ரை பண்ணியிருக்கலாமோ, ஒருவேளை நம்மள மாதிரி அவர் இல்லையோ அப்படின்னு கூட நீங்கள் மோட்டிவேட் ஆகிருக்கலாம். பட் அந்த நெகட்டிவ் வந்து உங்களை சுற்றி வரதுக்கு என்ன காரணமாக இருக்கும்? ஆக்சுவலாக அவர் வந்து அவரோட கதையை சொல்லலை. அவர் அந்த 40 வருஷம் கடந்து வந்த கதையை தான் சொன்னார். அவர் வந்து பவுண்டடாக வச்சுருப்பார் இல்லைங்களா, அந்த பவுண்டட் கதையை நான் கேட்கல. அவர் அந்த 40 வருஷம் சொன்ன கதையிலே அவ்வளோ வலிகளும் வேதனையும் இருந்துச்சு. ஸோ அதனால் எனக்கு அது வந்து அதுக்கப்புறம் அவரையும் கஷ்டப்படுத்த வேணாம், நம்மளையும் கஷ்டப்படுத்த வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் அந்த கதையை ஸ்டாப் பண்ணிட்டு நான் வெளியே வந்துட்டேன். ஸோ அதனால் எனக்கு வந்து அவர்கிட்ட எனக்கு பெருசாக வந்து அவர்கிட்ட நான் கண்டுபிடிச்சது என்னென்னா, முயற்சி செஞ்சுருக்காரு, பட் அதுக்கான பலன் இல்லை. ஒவ்வொரு கட்டத்துலேயுமே வந்துட்டு அவர் தோல்வியை மட்டும்தான் ஃபேஸ் பண்ணியிருக்காரு. ஒரு சின்ன பையன், ஒரு 23 24 வயசு பையனுக்கு அந்த டைமில் இந்த மாதிரி ஒரு நெகட்டிவான விஷயம் கேட்டால் எப்படி இம்பேக்ட் பண்ணும்? கரெக்ட். பெரிய பயம் வந்துடும். ஏன்னா சென்னையில் எனக்கு தெரிஞ்சு யாருமே கிடையாது. நான் வந்து என் ஃப்ரெண்ட்ஸ் அந்த டைமில் இருந்தாங்க, அவங்களுக்கு கூட தெரியாத நான் சென்னையில் தான் இருக்கேன். நான் தனியால் நின்று நானே வந்துட்டு ஒரு ரூம் வந்து கண்டுபிடிச்சி, என் ஃப்ரெண்டு ஒரு ரூமில் இருந்தான். அங்கே போயிட்டு அவன் ஒரு வேறு மெக்கானிக்கல் ஏதோ பண்ணிகிட்டு இருந்தான், ஏதோ சம்திங் அந்த மாதிரி ஒன்று பண்ணிகிட்டு இருந்தான். அவன் ரூமில் தங்கிட்டு தான் பண்ணிகிட்டு இருந்தேன். ஸோ அப்போ அங்கே நான் ஷேர் பண்ணிக்கிறேன், இப்படி ஒருத்தன் பார்த்தேன்டா, இப்படின்னு சொன்னான்டா அப்படின்னு சொல்லி ஷேர் பண்ணிட்டுனா கூட அந்த பையன் எனக்குள்ளே போயிடும். அந்த மாதிரி ஷேர் பண்ணுறது கூட ஆள் கிடையாது எனக்கு அங்கே.
ஸோ அப்படி இருக்கும்போது எனக்கு அது உள்ளே இருந்தங்காட்டி தான் நான் அங்கேருந்து வெளியே வந்துட்டேன். மற்ற எந்த ஒரு இம்பாக்டும் இல்லைங்க. ஓகே. இப்போது இன்னமும் உங்களுக்கு அந்த சர்க்கிள்குள்ளே நிறைய ஃப்ரெண்ட்ஸ் இருந்திருப்பாங்க, கனெக்ஷன்ஸ் இருக்கும். இன்னமும் வந்து ஒரு அசிஸ்டன்ட் டைரக்டர் ஆக போகிறது வந்து ரொம்ப தப்பான ஒரு விஷயம், இல்லை வந்து அது ஒரு லாங் டேர்மாக இருக்கும், நீங்கள் வெயிட் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி நீங்கள் ஃபீல் பண்ணுறீங்களா? இல்லை இப்போ அதெல்லாம் இப்போ எல்லாமே ஈஸியாக மாறிடுச்சு. ஓகே. நீங்கள் வந்து அசிஸ்டன்ட் டைரக்டர் ஆகிறதும் ஈஸி, அதுக்கப்புறம் படம் பண்ணுறதும் ஈஸி. அந்த படம் பண்ணதுக்கப்புறம் ஃபஸ்ட்டு படம் ஹிட் ஆகணும். ஹிட் ஆகிறது தான் மேட்ரு. ஃபஸ்ட்டு படம் எடுக்கிறது எல்லாருமே எடுத்துடுறாங்க. அதை ரிலீஸ் பண்ணுறதுன்னு ஒரு ப்ராசஸ் இருக்கு இல்லையா, ஓகே. அதுதான் ரொம்ப பெரிய கஷ்டமாக இருக்குது ஃபீல்டில். ஸோ அதனால் அசிஸ்டன்ட் டைரக்டராக சேர்றதெல்லாம் ஈஸி. நீங்கள் யார்கிட்ட வேணால் எப்படி வேணால் சேர்ந்துக்கலாம். நீங்கள் இப்போ ஷார்ட் ஃபிலிம் பண்ணலாம், இல்லை ஏதாவது ஒரு சின்னதாக பண்ணி கூட நம்ம வந்துடலாம். ஆனால் அந்த அசிஸ்டன்ட் டைரக்டர்லேருந்து டைரக்ஷனாக ப்ரொமோட் ஆகி அந்த டைரக்ஷன்லேருந்து அந்த டேரக்டர் சக்ஸஸ் ஆகிறதுன்னு இருக்கு இல்லையா, அந்த ரேஷியோ இப்போ வரைக்குமே அப்போ இருந்து இப்போ வரைக்குமே அதே ஒரே ரேஷியோவில் தான் மெயின்டைன் ஆகிட்டு இருக்கு. ஓகே. ஸோ அதனால் இப்போ வந்து அந்த ப்ராசஸ் ஈஸியாக இருக்குது. அதுக்கப்புறம் இருக்கிற லைஃப் இருக்கு இல்லையா, ஆஃப்டர் டைரக்டர் என்ன அப்படிங்கிறது. அந்த படம் ரிலீஸ் ஆனால் தான் அவன் டேரக்டர். ஓகே. அப்படி இல்லைன்னா அவன் டேரக்டரே கிடையாது. நீங்கள் படம் எடுத்தால் மட்டும் டேரக்டர் இல்லை, அந்த படம் ரிலீஸ் ஆகணும். ரிலீஸ் ஆகி அட்லீஸ்ட் ஒரு மினிமம் கேரண்டி அமௌண்ட்டாவது அதை ரெக்கவர் பண்ணணும். ஸோ அப்போ மட்டும்தான் அவன் டேரக்டராக மதிப்பாங்க. இல்லைன்னா லாஸ் கொடுத்துட்டாலும் டேரக்டராக மதிக்க மாட்டாங்க. கரெக்ட். ஸோ அந்த ப்ராசஸ் எல்லாம் ஈஸி. அதுக்கப்புறம் இருக்கிற லைஃப் தான் இப்போ கஷ்டம். இப்போது சினிமாக்குள்ளே போகணுன்னு நினைக்கிறவங்க இந்த மாதிரி ஒரு ப்ராசஸை பண்ணுங்க அப்படின்னு உங்களோட எக்ஸ்பீரியன்ஸ்லேருந்து சொல்கிறது. இல்லைங்க, இப்போ எல்லாருமே தெளிவாக தான் இருக்காங்க. இப்போ நம்ம வந்து சொல்லி தான் அவங்க பண்ணணும் அப்படின்னுலாம் இல்லை. இப்போ வந்து எல்லோரும் தெளிவாக இருக்காங்க. இன்னொன்று அவங்களுக்கு நிறைய மீடியம் கை கொடுக்குது. இப்போ நம்ம வந்து இப்போ அங்கே ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி மிஸ் ஆனங்காட்டி தான் நான் வந்து இங்கே சேனல் ஆரம்பிக்கணும்னு ஒன்று வந்தேன். ஓகே. இப்போ அந்த டைமில் இன்ஸ்டாகிராம் பூம் ஆயிருந்துச்சுன்னா நான் ரீல்ஸ் பண்ணியிருந்திருப்பேன். ஓகே. ஓகேங்களா. இப்போ நான் சேனல் வந்து ஆரம்பித்து அதுக்கப்புறம் ஒரு 2-3 வருஷத்துக்கு அப்புறம் தான் இன்ஸ்டா ரீல்ஸுங்கிறது ஆஃப்டர் பேண்டமிக் தான் ரீல்ஸுங்கிறது ஒன்றே உள்ளே வருது. கரெக்ட். ஸோ அப்போ அந்த டைமில் அது வந்துச்சுன்னா நான் அதை பண்ணியிருப்பேன். இப்போ இருக்கிற யங் ஜென்ரேஷன் எல்லாமே ரீல்ஸு ஷார்ட்ஸ் இது மூலமாக ஃபேமஸ் ஆகி வராங்க. இருந்தாலுமே இது தனி கம்யூனிட்டி, அது தனி கம்யூனிட்டிங்கிற மாதிரி தான் இருக்குது. சினிமா பீப்புள் வேறு, நீ டிஜிட்டல் வேறு அப்படிங்கிறத ஒரு 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 இது இருக்கு இல்லையா, டிஸ்கிரிமினேஷன் இருக்குது. அது இருந்துகிட்டே தான் இருக்குது இப்போ வரைக்குமே. அதை வந்து யாராவது ஒருத்தவங்க வந்து உடைக்கணும் அப்படிங்கிறது தான். இப்போ சிவகார்த்திகேயன் அண்ணா வந்து டிவிக்கும் சினிமாவுக்கும் இருந்த கேப்பை உடைச்சாரு. பட் அதுக்கப்புறமும் எல்லாரும் வந்தாங்களான்னா வரல. அவர் ஒருத்த நாள் மட்டும் தான் சக்ஸஸ் பண்ண முடிஞ்சு. அது மாதிரி இங்கேருந்து யாரோ ஒருத்தங்க அதை உடச்சி உள்ளே வந்து பெரிய ஆள் ஆனாங்கன்னா சின்னதாக ஏதோ ஒரு வாய்ப்பு இருக்கும். மற்றபடி நீங்கள் எங்கேருந்து வேணாலும் நீங்கள் ஆப்ரேட் பண்ணலாம். நீங்கள் பண்ணுறத ரொம்ப தெளிவாக பண்ணணும். நீங்கள் இதுதான் பண்ண போகிறீங்க அப்படிங்கிறது உங்களுக்கு தெளிவாக தெரிஞ்சால் மட்டும்தான் மற்றவங்களுக்கு கன்வே பண்ண முடியும். அதனால் டேரக்டர் தான் ஆக போகிறேன்னா டைரக்ஷனை மட்டும் ஃபோக்கஸ் பண்ணி அதுக்கான ஒர்க் பண்ணாலே போதும். ஆட்டோமேட்டிக்காக அது அங்கே தூக்கிட்டு போயிடும். ஏன்னா அது எனக்கு நடந்திருக்கு. நான் எப்போ நான் முடிவு பண்ணனோ அப்போ இருந்து இப்போ வரைக்கும் நான் சினிமா தான் இருந்தேன். நான் சினிமாக்குள்ளே தான் இருக்கேன் இப்போ வரைக்கும். ஸோ அதனால் அந்த கான்ஃபிடென்ட் எனக்கு இருந்தங்காட்டி மட்டும்தான் இது நடந்துச்சு. அதே மாதிரி தான் மற்றவங்களுக்கும் கான்ஃபிடண்ட்டாக இருங்க. ஆட்டோமேட்டிக்காக அதுக்கான ஒர்க்ஸு, அதுக்கான லேர்னிங்கு எல்லாமே நடந்துடும். ஓகே. இப்போ வெக்ஸாகி நீங்கள் அந்த கோயம்புத்தூருக்கு வந்துட்டீங்க. வந்ததுக்கப்புறம் எப்படி நீங்கள் ஓவர் கம் பண்ணீங்க? ஆக்சுவலாக நான் அங்கேருந்து வந்ததுக்கப்புறம் ஒரு 6 months to 8 months எதுவுமே பண்ணல. நான் வந்து சின்னதாக ஷார்ட் ஃபிலிம் கதைகள் மட்டும் எழுதிட்டு இருந்தேன். ஓகே. சின்னதாக கதை எழுதிட்டு கவிதை எழுதிட்டு ஊருக்குள்ளேயே சுற்றிட்டு இருந்தேன். சத்தியமங்கலம் எங்கள் ஊர். ஸோ அது ரொம்ப சின்ன ஊர் தான். அங்கே வந்துட்டு கிரிக்கெட் விளையாடுறது, அங்கே இருக்கிற பசங்க, ஏரியா பசங்க, அவங்களுக்கு கூட ட்ராவல் ஆகுறது, அந்த மாதிரி தான் பண்ணிகிட்டு இருந்தேன். ஒரு சின்னதாக ஒரு கேமரா எனக்கு கிடச்சிது. எங்கள் ஏரியா பசங்களே வச்சு நாங்கள் எங்கள் ஃப்ரெண்ட்ஸ்குள்ளேயே சின்னதாக எடுத்துக்கிட்டு இருந்தோம் அந்த டைமில். ஓகே. அதுக்கப்புறம் கதை எழுத ஆரம்பித்தேன். சின்னதாக ஆரம்பித்து ஒரு 8 months நான் அந்த வேலையை மட்டும்தான் பண்ணிகிட்டு இருந்தேன். அதுக்கப்புறமேட்டு இந்த நாளை இயக்குனர் வந்துச்சு இல்லைங்களா, நாளை இயக்குனர் சீசன் வந்து ஸ்டார்ட் ஆச்சு. அதுக்கு முன்னாடி ஒன்று ஸ்டார்ட் ஆச்சு, பார்ட் 2 சீசன் 2 ஸ்டார்ட் ஆச்சு. ஓகே. சீசன் 2 ஸ்டார்ட் ஆகும்போது என்ன ஆகுச்சுன்னா, நிறையா அந்த ஷார்ட் ஃபிலிம் பண்ணி அனுப்பணும் அப்படிங்கிற ஒரு கட்டாயம் எல்லாத்துக்குள்ளேயும் வந்துச்சு அந்த டைமில். அப்போ ஷார்ட் ஃபிலிம் எடுத்து அனுப்பலாம் அப்படின்னு சொல்லிட்டு அப்போ மினிமலாக ஒரு கேமரா அந்த மாதிரி தெரிஞ்சவங்ககிட்ட எல்லாம் வாங்கி எல்லாம் பண்ணி ஏரியா பசங்களே வச்சு ஒரு சின்னதாக ஒரு ஷார்ட் ஃபிலிம் பண்ணி அனுப்பிச்சேன். அப்போ தான் வந்துட்டு நான் வந்து ஓனாக டைரக்ஷன் ஒன்று ஸ்டார்ட் பண்ணேன். ஷார்ட் ஃபிலிம் அந்த நாளைக்குனருக்காக ஒன்று பண்ணி அனுப்பிச்சேன். அப்போ இருந்து ஓகே, அது செலக்ட் ஆகலை, அதெல்லாம் நடக்கலை, எனக்கு கூப்பிடவும் இல்லை. மேபி நான் அந்த டைமில் எடுத்து ரொம்ப எனக்கே இப்போ புரியுது அது புவராக தான் இருக்குது. ஓகே. ஸோ இப்போ அந்த டைமில் வந்துட்டு அனுப்பிச்சதுக்கப்புறமேட்டு அடுத்தடுத்து பண்ணுறதுக்கான சான்சஸ் கிரியேட் ஆச்சு. நான் அந்த 8 மாதமும் எழுதிட்டு பண்ணலையா, அந்த எழுதுனதெல்லாம் ஏன் வந்து நான் படமாக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி எடுத்து எல்லாத்தையுமே சின்னதாக படமாக்கி அப்படி தான் நான் டைரக்ஷன் கற்றுக்கிட்டு அப்பப்போ வந்து இப்போ ஒரு ஸ்டேஜில் வந்து நிற்கிது. ஒரு யூடியூப் சேனலில் நான் ஒர்க் பண்ணிக்கிட்டு இருந்தேன் அப்படின்னது, அந்த ஜேர்னியை நீங்கள் எப்படி ஸ்டார்ட் பண்ணீங்க?
ஆக்சுவலாக நான் அந்த யூடியூப் சேனலில் ஒர்க் பண்ணுறதுக்கு முன்னாடியே நான் ஒரு சேனல் வச்சுருந்தேன். ஓகே. யூடியூப் கட்சி அப்படின்னு சொல்லிட்டு, அதுதான் என்னோடய ஃபஸ்ட்டு சேனல். யூடியூப் கட்சி அப்படின்னு சொல்லிட்டு. அந்த யூடியூப் கட்சிங்கிற நேமுக்கு பின்னாடி ஒன்று இருக்குது. என்னென்னா அந்த டைமில் வந்துட்டு இந்த அரசியலில் சில நிகழ்வுலாம் நடந்துச்சு. ஆளாளுக்கு ஒரு கட்சி ஆரம்பிச்சிட்டு இருந்தாங்க. ஓகே. ஓகேங்களா? அது தெரியும். ஜெயலலிதா அம்மா இருந்ததுக்கப்புறம் ஒவ்வொருத்தவங்க ஒவ்வொரு கட்சி ஆரம்பிச்சிட்டு இருந்தாங்க. ஸோ அந்த டைமில் என்னடா ஆளாளுக்கு ஒரு கட்சி ஆரம்பிக்கிறாங்க, நான் யூடியூப்க்கு ஒரு கட்சி ஆரம்பிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் யூடியூப் கட்சி ஒன்று அப்படின்னு சொல்லி ஒன்று ஆரம்பித்தேன். ஓகே. அந்த ஆரம்பித்ததுக்கப்புறம் அதில் வந்துட்டு என்ன பண்ணணும் அப்படின்னா, இந்த ஷார்ட் ஃபிலிம்லே இங்கே ரிலீஸ் பண்ண ஆரம்பித்தேன். எடுத்து இங்கே ரிலீஸ் பண்ண ஆரம்பித்தேன். அப்போ யூடியூப் ஒரு ஃபார்மெட்டில் இருந்துச்சு. அப்போ ஜம்கட்ஸு, ஹரிபாஸ்கர், பரிதாபங்கள் அப்போ இவங்க மெட்ராஸ் சென்ட்ரல் இருந்தாங்க. அப்போல்லாம் அவங்க ஒரு ஃபார்மெட்டில் போயிட்டு இருந்தாங்க. எல்லாருமே ஒரு ஃபார்மெட்டில் போயிட்டு இருக்கும்போது நம்ம ஒரு மாதிரி ஆப்போசிட் டைரக்ஷன் போயிட்டு இருந்தோம். சரி, இந்த ஃபார்மெட்லேயே போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு சின்னதாக ஆடிஷன் வச்சு 2-3 பசங்கள்லாம் எடுத்து அதுக்கேற்ற மாதிரி நான் ஸ்கிரிப்ட் பண்ண ஆரம்பித்தேன். காமெடியாக சில ஸ்கிரிப்ட்ஸ்லாம் பண்ணிவிட்டு அந்த யூடியூப் கட்சியில் சின்னதாக பண்ணிவிட்டு அது ஒரு 1000 வியூஸ் வந்தாலே பயங்கரமாக இருக்கும். கரெக்டு இல்லைங்களா? அந்த டைமில் அது அப்படி தான் இருந்துச்சு. அப்போ எனக்கு சாப்பிட்றதுக்கெல்லாம் எதுவும் கிடையாது. நான் ஊர்லேருந்து இங்கே தான் பண்ணேன். ஊர்லேருந்து சத்தியமங்கலத்துலேருந்து கிளம்பி இங்கே கோயம்புத்தூர் தான் நான் பண்ணேன். அப்போ எனக்கு தங்குறதுக்கு கூட இங்கே இடம் கிடையாது. நான் இந்த கொடிஷான்னு ஒரு இடம் இருக்குது. ஆமாம். அந்த கொடிஷாங்கிற இடத்துல ஒரு பில்டிங் ஒன்று இருக்கும். இப்போ இடிச்சிட்டாங்க. அது ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி இடிச்சிட்டாங்க. பட் நாங்கள் இருந்த டைமில் ஒரு பில்டிங் இடிஞ்சு போன ஒரு பில்டிங் இருக்கும். அந்த பில்டிங்கில் தான் நான் உட்காந்து கதை எழுதுறது, அங்கேயே தங்குறது. ஈவினிங் ஆனால் மட்டும் நான் கிளம்பி போயிடுவேன் சத்திக்கு. காலையில் நேரத்தில் வந்துடுவேன். மறுபடியும் தங்குறது, சாப்பிட்றது, வடை, டீ எல்லாமே அங்கே தான். ஓகே. சாப்பாடே அதுதான். அங்கே தான் அங்கே தங்கிட்டு இருந்தேன். அப்போது என் ஃப்ரெண்டு சொல்லியிருந்தான், இந்த மாதிரி நானும் கோயம்புத்தூர்ல தான் இருக்கேன் மச்சான், நீ ரூமில் தான் தங்கிக்கிறியா அப்படின்னு சொல்லி கேட்டான். அதுக்கப்புறம் நான் ரூம் போய் தங்கினதுக்கப்புறமேட்டு தான் அந்த யூடியூப் கட்சிங்கிறது கொஞ்சம் கண்டினியூவாக பண்ண முடிஞ்சுச்சு. ஓகே. கண்டினியூவாக பண்ணி அதுக்கப்புறம் அந்த யூடியூப் கட்சி ஒரு கட்டத்தில் என்னால் பண்ண முடியாமல் போயிடுச்சு. ஓகே. ட்ராப் பண்ணிட்டோம். ட்ராப் பண்ணதுக்கப்புறம் டக்கால்டி அப்படின்னு ஒரு சேனல் ஸ்டார்ட் பண்ணேன். ஓகே. டக்கால்டின்னு ஒரு சேனல் ஸ்டார்ட் பண்ணதுக்கப்புறமேட்டு அது கொஞ்ச நாள் போச்சு. அந்த டைமில் தான் எனக்கு அந்த சேனல்லேருந்து நக்லைட்ஸ்லேருந்து எனக்கு ஆஃபர் வந்துச்சு. ஓகே. நக்லைட்ஸில் ராஜேஸ்வர்னு ஒரு ஃப்ரெண்ட் இருக்கு. அவர் ஒன் ஆஃப் த ஃபவுண்டருங்க நக்லைட்ஸில். அவன் எனக்கு ஃப்ரெண்டுங்க. ஸோ அதனால் அவர் சொல்லும்போது பேக் டு ஸ்கூல்னு ஒரு பண்ணுறோம்டா, ஒரு வெப் சீரிஸ் பண்ணுறோம், நிறைய பேர் தேவைப்படுறாங்க, அதில் ஒரு முக்கியமான ரோல் நீ நடிக்கிறியா அப்படின்னு சொல்லி கேட்டான். இந்த யூடியூப் கட்சியெல்லாம் பார்த்துட்டு நான் சின்னதாக பண்ணிட்டு இருக்கிற பார்த்து அவன் பார்த்து கூப்பிட்டான். சரி மச்சான் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு தான் அங்கேருந்து தான் என்னோட அந்த ஜேர்னி ஸ்டார்ட் ஆச்சு. ஒரு 1.5 இயர்ஸ் நான் அங்கே ஒர்க் பண்ணேன். ஸோ இப்படி தான் ஸ்டார்ட் ஆச்சு. இப்படி ஸ்டார்ட் ஆகி அதுக்கப்புறம் வெளியே தான் இஎம்ஐ சேனல் 2020. அதுலேருந்து வெளியில் வரதுக்கான காரணம் உங்களோட பர்சனல் ரீசன்னா நீங்கள் சொல்ல வேணாம், இல்லை எதனால ஒரு சேனலை ஸ்டார்ட் பண்ணலான்னு நினச்சது எதனால? இல்லை, ஆக்சுவலாக அங்கே இருந்த கல்ச்சர் கொஞ்சம் எனக்கு ஒத்து வரலைங்க. அங்கே இருந்த ஒரு கல்ச்சர் ஒன்று இருந்துச்சு. ஸோ அது ஒரு பர்சனலான சின்ன விஷயங்கள் தான். அதனால் அது ஃப்ரெண்டு சேனலாக இருந்தாலுமே அவனாலையுமே சில டிசிஷன்ஸ் ஓனாக எடுக்க முடியல. ஏன்னா டீம் பெருசாக அவன் ஒவ்வொருத்தருக்கும் இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துட்ருக்க முடியாது. அது எனக்கு புரிஞ்சிச்சு. ஒரு பிரச்சனையோட ஒருத்தவங்க போவாங்க, அதை ஹேண்டில் பண்ணி முடிப்பான், அதுக்குள்ளே இன்னொரு பிரச்சனை ஒருத்தவங்க எடுத்துகிட்டு வருவாங்க. சரி, நம்மளும் போய் ஒரு பிரச்சனையை கொண்டு போய் நிறுத்தானே, ஃப்ரெண்டாக போயிட்டான், மறுபடியும் எனக்கு இது பண்ணி கொடுறா, இது எனக்கு சரியாக வரல, இப்படி பேசுகிறாங்க அப்படி பேசுகிறாங்க, எனக்கு வரேன் அப்படின்னு போய் என்னால் கம்ப்ளைண்ட் பண்ண முடியல. அவனால் கம்ப்ளைண்ட் பண்ணால் பண்ணி கொடுத்துருப்பான். பட் என்னென்னா எல்லாரும் பண்ணுறத நம்மளும் பண்ண வேணாம் அவனுக்கு அப்படிங்கிற மாதிரி நினச்சி தான் நான் வெளியே ஒன்று ஸ்டார்ட் பண்ணேன். நான் அங்கே பார்த்த டீம் மேனேஜ்மெண்ட் ஒன்று இருக்கு இல்லையா, அது எனக்கு ரொம்பவுமே புவராக இருந்துச்சு. ஓகே. டீம் மேனேஜ்மெண்ட்டில் அதுக்குள்ளேயும் ஒரு அரசியல், அதுக்குள்ளேயும் ஒரு பாலிடிக்ஸு, ஒரு ரெஸ்பெக்ட் இருக்காது, ஒரு ஒர்க் பண்ணால் ஒரு ரெஸ்பெக்ட் இருக்காது. ஸோ அந்த மாதிரியெல்லாம் சில விஷயங்கள் நான் ஃபேஸ் பண்ணேன். மற்றவங்களுக்கு எப்படின்னு தெரியல, நான் சில விஷயங்களை பார்த்தேன். அந்த 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 ரெஸ்பெக்ட் இல்லாமல் சில பேர் நடத்தியிருப்பாங்க இல்லையா, அதனால் ஃபீல் பண்ணியிருப்பாங்க இல்லையா, அவங்கெல்லாம் என்கிட்ட சொல்லியிருக்காங்க. ஓகே. ஷேர் பண்ணியிருக்காங்க. ஸோ அதனாலேயே எனக்கு அங்கே இருக்கிறதுக்கு கொஞ்சம் இது இல்லை. ஸோ ஒரு டீமுன்னு ஒன்று அடுத்து நான் உருவாக்குறேன் அப்படின்னா எனக்கு இந்த மாதிரி சில விஷயங்கள் எல்லாம் இருக்கக்கூடாது அப்படிங்கிறத நான் ரொம்ப பர்டிகுலராக இருந்தேன். அதுக்கப்புறம் தான் அதை மைண்டில் வச்சுட்டு ஆரம்பித்தது தான் இஎம்ஐ. இப்போ வரைக்கும் என் பசங்களை எப்படியெல்லாம் ட்ரீட் பண்ணணுமோ அப்படியெல்லாம் மட்டும்தான் ட்ரீட் பண்ணிகிட்ருக்கேன். ஓகே. ஸோ அதை தாண்டி ஒரு சின்ன ஒரு மனக்குறை கூட அவங்களுக்கு வச்சது கிடையாது. அதனால தான் இப்போ வரைக்குமே அந்த டீம் பெருசாகிட்டே போயிட்டுருக்கு. ஸ்டார்டிங்லேருந்து இப்போ வரைக்கும் இருந்தவங்க அப்படியே தான் இருக்காங்க. கிட்டத்தட்ட ஒரு 4-5 வருஷமாக ஆரம்பித்தவங்க இப்போ வரைக்கும் அப்படியே இருக்காங்க. ஸோ அது என்னோடய பிஹேவியரோ, என்னோடய பிஹேவியர் புரிஞ்சுட்டு மற்றவங்க பிஹேவ் பண்ணுற விதமும், ஸோ அங்கே கற்றுக்கிட்டது தான். அங்கே அப்படி இருக்கக்கூடாதுன்னு நினச்சி ஒன்று பண்ணேன். அது இப்போ நான் கரெக்டாக போயிட்டு. நானுமே ஆச்சரியமாக பார்த்தது என்ன அப்படின்னா, நான் இப்போ உங்கள்கிட்ட ஃபஸ்ட்டு மென்ஷன் பண்ணும் போதே சொன்னால் நீங்கள் ஸ்டார்ட் பண்ணது கொஞ்சம் லேட்டாக இருக்கிற மாதிரி தெரியுது அப்படின்னு. ஏன்னா நான் 2018-19 அந்த பூம் இருந்துச்சு, அப்போவே சில சேனல்ஸ் கூட ஒர்க் பண்ணிகிட்டு இருந்தேன்.
அப்போ ஸ்டார்ட் பண்ணவங்க கூடயும் இந்த ஒரு 2 இயர்ஸில் 1 மில்லியன் அப்படிங்கிறது உங்களுக்கு வந்து கொஞ்சம் லேட்டாக தெரிஞ்சிருக்கலாம். ஆனால் என்னை பொறுத்த வரைக்கும் அந்த ஸ்கிட் சேனலுக்கு 2 இயர்ஸில் 1 மில்லியனுங்கிறது நீங்கள் ஸ்டார்ட் பண்ண டைமையும் அந்த பூம் வந்த டைமையும் பார்த்தா ரொம்ப சீக்கிரம். ஆமாம்மா. ஏன்னா அப்போ வந்து கான்டென்ட் கிரியேட்டர் வந்துட்டாங்க, சோலோ கிரியேட்டர்ஸ் வந்துட்டாங்க, யூடியூப்பை வந்து நிறைய பேர் ஆக்குபை பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ஸ்கிட்டு பார்க்குறதோட ப்ரொடக்டிவாக நிறைய பேர் பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க. அந்த இடத்துல நம்ம ஸ்கிட்டை கொண்டு போய் இன்னமும் என்டர்டைன்மெண்ட் பண்ணணும்னு நீங்கள் நினச்சது வந்து நீங்கள் சொல்கிற மாதிரி மேபி அந்த டீம் மேனேஜ்மெண்ட் உங்கள்கிட்ட நல்லா இருந்தனால இருக்கும். என்னன்னா அங்கே என்ன நடந்துச்சுன்னா, யூடியூப் அதாவது ஷார்ட்ஸ் ரீல்ஸ் வந்ததுக்கப்புறம் சோலோ கிரியேட்டர்ஸ் அதிகமாயிட்டாங்க. நீங்கள் சொன்ன மாதிரி அந்த டீமுக்கான நிறைய டீம் வந்து ஃபெயிலியர் ஆனதுக்கு ரீசனே அதுதான். அங்கேருந்த டீம் எல்லாமே நான் இண்டிவிஜுவலாக பண்ணுறேன், ஷார்ட்ஸ் வந்துருச்சு, ரீல்ஸ் வந்துருச்சு அப்படின்னு சொல்லிட்டு அவங்கவுங்க அப்படி இப்படி பிரிஞ்சு போய் பிரேக் ஆகிட்டாங்க. ஆனால் ஒரு கட்டத்துக்கு மேலே நாங்கள் டீமை ஹோல்டு பண்ணணுங்கிற சுச்சுவேஷன் வந்தாங்காட்டி என்னாச்சுன்னா, நம்ம கடைசி வரைக்கும் ஸ்கிட் தான் பண்ண போகிறோம், டீமாக தான் பண்ண போகிறோம். நம்ம அடுத்து ஒரு 2 வருஷமோ 3 வருஷமோ நின்று பார்க்கும்போது ஷார்ட்ஸ்லாம் டவுன் ஆகிருக்கும், ரீல்ஸ்லாம் டவுன் ஆகிருக்கும். டீமாக ஒரு பண்ணுற ஒரு எஃபர்ட் இருக்கு இல்லையா, அது நிற்கும் அப்படின்னு சொல்லி நான் டீமுக்கு நான் கைட் பண்ணேன். ஓகே. அப்போது அந்த வார்த்தை இப்போ வரைக்குமே நிஜமாயிட்ருக்கு. ஏன்னா சோலோ க்ரியேட்டர்ஸாக இருக்கட்டும், அவங்க பண்ணுறாங்க ஓகே. ஆனால் வாட் நெக்ஸ்ட்டுன்னு அவங்களுக்கு திங்க் பண்ணும்போது டீம் தான் வந்து நிற்கிது. கரெக்டு. ஒரு சோலோ கிரியேட்டராக இருந்தாலுமே அடுத்த ஒரு டீம் இருந்தால் தான் சஸ்டெயின் பண்ண முடியும். கடைசி வரைக்கும் சாகிற வரைக்கும் அவங்க ஒத்தாள் மட்டுமே பண்ணிகிட்டு இருக்க முடியாது. கண்டிப்பாக ஒரு டீமுங்கிறது ஒன்று வேணும். அப்போ ஆட்டோமேட்டிக்காக நம்ம ஒரு டீமுக்குள்ளே தான் இருக்கோம். ஒரு டீம்னு ஒரு ஸ்ட்ரக்சரை க்ரியேட் பண்ணி வச்சுருக்கோம். அவங்க தேடுறது ஒரு டீமை, நம்ம ஆல்ரெடி அந்த ஸ்ட்ரக்சரில் இருக்கோம். அப்போ டீம் தான் வந்து லைஃப் லாங் சஸ்டெயின் ஆகும். ஓகே. ஸோ அந்த முடிவை வந்து நான் அப்போயே எடுத்து நான் சொல்லி அவங்களுக்கு ஒரு கிளாரிட்டி கொடுத்துட்டேன். ஸோ இந்த மாதிரிலாம் போனீங்கன்னா மறுபடியும் ஒரு டீமுக்குள்ளே தான் நீங்கள் ஜாயின் பண்ண வேண்டியதாக இருக்கும். அதனால் நீங்கள் டீமை மட்டும் மைண்டில் வச்சுங்க. எப்போவுமே இண்டிவிஜுவாலிட்டிங்கிறது வந்து அவ்வளோ தூரம் ஹெல்ப் பண்ணாது. இண்டிவிஜுவாலிட்டிங்க எப்போ இருந்தாலும் ஒரு டீமாக மாறக்கூடிய சுச்சுவேஷன் கண்டிப்பாக வரும். கரெக்ட். ஸோ அதனால் அந்த டீமை மட்டும் நம்புங்க அப்படின்னு சொல்லி ஹோல்டு பண்ணங்காட்டி தான் இப்போ அது வந்து நிஜமாயிட்டு வருது. ஸோ அதனால் நான் அந்த டைமில் வந்துட்டு நிறைய டீம் வந்து என் ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள்லேயே நிறைய பேர் உடஞ்சி பிரிஞ்சு தனித்தனியாக ஆரம்பித்த கதைகள்லாம் இருக்குது. ஆனால் நாங்கள் இப்போ வரைக்கும் சஸ்டெயின் பண்ணது ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது, நல்லா சந்தோஷமாக இருக்குது. இன்னும் நீங்கள் சொன்னது அந்த 1 மில்லியனுங்கிற ஷார்ட் டைமுங்கிறத நாங்களுமே ஃபீல் பண்ணோம். கரெக்ட். எனக்கு இந்த 1 மில்லியனு 50K இந்த அச்சீவ்மெண்ட்டெல்லாம் எனக்கு அச்சீவ்மெண்ட்டாகவே தெரியாதுங்க. பசங்க குதிப்பாங்க, கேக் வெட்டுவாங்க, அந்த மாதிரிலாம் பண்ணுவாங்க. நான் எதுக்குமே வந்து எக்ஸைட் ஆனதே கிடையாது இப்போ வரைக்குமே. 1 மில்லியன் வந்தாலும் சரி, 10K வந்தப்பவும் சரி, 1 மில்லியன் வந்தப்பவும் சரி, எனக்கு எக்ஸைட்டே ஆனது கிடையாது. சூப்பர். என் பசங்களாம் சொல்லுவாங்க, நான் நீங்கள் உங்களுக்கு இது எக்ஸைட் ஆக மாட்டீங்க, நாங்கள் கேக் மட்டும் வெட்டிக்கிட்டா அப்படிம்பாங்க, வெட்டிக்கிங்கடா அப்படின்னு. ஸோ அந்த மாதிரி தான் போயிட்டுருக்கு இப்போ வரைக்கும். இப்போ இஎம்ஐ ஸ்டார்ட் பண்ணும்போது எந்த மாதிரி நீஷில் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி ஐடியா? ஏன்னா ஆல்ரெடி நீங்கள் நக்கலைட் பார்த்துருப்பீங்க, இன்னும் 2-3 சேனலும் பார்த்துருப்பீங்க, ஸ்கிட் தான் பண்ணிக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு. நம்ம என்ன டிஃப்ரெண்ட்டாக பண்ணலான்னு நீங்கள் ஸ்டார்ட் பண்ணீங்க? ஆக்சுவலாக வந்துட்டு நாங்கள் எக்ஸ்பெரிமெண்டல் நிறைய பண்ணலாம், எக்ஸ்பெரிமெண்டல் ஷார்ட் ஃபிலிம்ஸ் நிறைய பண்ணலாம் அப்படின்னு தான் ஆரம்பித்தேன். அதனால தான் எந்த மாதிரியும் இல்லை, மற்றவங்கள மாதிரி இருக்கக்கூடாது, நம்ம கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அப்போ வந்து ஜால்ராங்கிறது தான் எங்களோட ஃபஸ்ட் வீடியோ. ஓகே. ஜால்ராங்கிற ஃபஸ்ட் வீடியோ. அந்த ஃபஸ்ட் வீடியோவோட கான்செப்ட் என்னென்னா, ஒவ்வொரு ஆஃபீஸ்லேயும் ஒரு ஜால்ரா போகிற கேரக்டர் இருக்கும் இல்லைங்களா, ஒரு ஹெச்ஆருக்கோ மேனேஜருக்கோ ஜால்ரா போகிற கேரக்டர் இருக்கும். அந்த ஜால்ரா போட்டே ஒருத்தன் எப்படி பெரிய ஆள் ஆகிறான் அப்படிங்கிறது தான் ஒன்லைனுங்க. ஓகே. அந்த ஸ்டோரி ஃபுல்லாமே அந்த மாதிரி தான் இருக்கும். ரொம்ப நார்மலாக சிம்பிளாக சொல்ல போனால், ஒரு இன்டர்வியூவில் ரிஜெக்ட் ஆகிருப்பான். 2 பேர் வந்து இன்டர்வியூ ஃபைனல் ஸ்டேஜ் வரைக்கும் வந்திருப்பாங்க. ஒரே டைமில் 2 பேர்த்துக்கும் கடைசி இன்டர்வியூ நடக்கும். ஒருத்தன் செலக்ட் ஆயிடுவான், ஒருத்தன் ரிஜெக்ட் ஆயிடுவான். இந்த செலக்ட் ஆனவன் வந்து அடுத்த நாள் ஆஃபீஸ் வருவான். ரிஜெக்ட் ஆனவனும் ஆஃபீஸில் இருப்பான், அவனுக்கு முன்னாடியே ஐடி கார்டெலாம் போட்டு. அவன் ஆட்டோமேட்டிக்காக இவன் எப்போ செலக்ட் ஆனா அப்படின்னு சொல்லி யோசிக்கும்போது, அவன் பின்னாடி போய் பார்க்கும்போது ஜாலர் அடிச்சு வந்திருப்பான். அந்த மேனேஜர் தான் செலக்ட் பண்ணியிருப்பாரு. கடைசியில் அந்த மேனேஜர் போஸ்ட்டுக்கே அவன் வருவான். ஓகேங்களா. ஸோ இப்போ அடுத்து என்ன அப்படிங்கும்போது எம்டி அப்படிங்கிறது தான் என்னோட அடுத்த எய்ம் அப்படிங்கிற மாதிரி தான் இருக்கும். ஸோ அந்த வீடியோ ரொம்ப சூப்பராக இருக்கும். ஸோ இந்த மாதிரி ஒவ்வொன்றா எக்ஸ்ப்ளோர் பண்ணாத சில டாபிக்ஸ் எடுத்து பண்ணலாம் அப்படிங்கிறது தான் எங்களோட ஐடியாங்க. அதுக்கப்புறம் நேற்று நான் ஒன்று பண்ணோம். நேற்று நானுங்கிறது வந்து 90% க்ரீன் மேட்லேயே ஷூட் பண்ண ஒரு வீடியோ. ஒரு கார் ட்ராவலுங்க. அந்த கார் ட்ராவலில் நடக்கிற ஒரு கப்புள்ஸ்குள்ளே நடக்கிற ஒரு சின்ன கான்வர்சேஷனுங்க. அந்த கான்வர்சேஷன் வந்து எங்களுக்கு அந்த டைமில் வந்துட்டு காரில் வந்து ரிக் மாட்டி ஷூட் பண்ணுற அளவுக்குலாம் வசதி இல்லை. ஸோ அதனால் இதை வந்து க்ரீன் மேட்டில் போயிடலாம். ஒரு 90% ஒரு குடோன் மாதிரி எடுத்துட்டோங்க. அது ஃபுல்லாமே வந்துட்டு க்ரீன் மேட் செட் பண்ணி அதில் ஷூட் பண்ணோம். ஷூட் பண்ணிவிட்டு பேக் எண்டில் வந்துட்டு ரிமூவ் பண்ணிட்டோம். போஸ்ட் ப்ரொடக்ஷன் ரிமூவ் பண்ணிவிட்டு ஃபுல் வீடியோவை பண்ணோம். பார்த்தவங்க எல்லாருமே இது எந்த ரோட்டில் ஷூட் பண்ணீங்கன்னு தான் சொல்லுவாங்க. சூப்பர். நீங்கள் இப்போ கூட பார்த்தீங்கன்னா, நான் சொன்னங்காட்டி உங்களுக்கு இருக்கும். வேறு யாராவது புது ஆடியன்ஸ் பார்த்தாங்கன்னா, இது கண்டிப்பாக நைட்டில் ஷூட் பண்ணியிருக்காங்க அந்த லெவலுக்கு இருக்கும். அது நல்ல ஒரு அப்ரிசியேஷன் கிடச்சிது. பட் என்னென்னா, ஒரு கட்டத்தில் ஜால்ராவும் சரி நேற்று நானும் சரி
வியூஸாக வந்து பெருசாக எங்களுக்கு ஹெல்ப் பண்ணல. எக்ஸ்பெரிமெண்ட்லாம் பண்ணோம், எல்லாமே ரீச் இருந்துச்சு, நல்லா டாக்ஸ் இருந்துச்சு. பட் அந்த ரேஷியோ ரொம்ப கம்மியாக இருந்துச்சு. ஒன்ஸ் வந்து நாங்கள் வந்து இந்த கேமராக்கு ரெண்ட் பண்ணது இதுக்கு எல்லாத்துக்கும் காசு கொடுக்கறதுக்கு ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு. பசங்களுக்கு ஒரு ஆஃபீஸ் வந்து வச்சுருந்தோம், அது எல்லாத்துக்கும் ரெண்ட் கொடுக்க கஷ்டமாக இருந்துச்சு. ஸோ அப்போது நம்ம ரெவன்யூ பேஸில் இருந்தால் மட்டும்தான் நம்ம அடுத்தடுத்து எக்ஸ்பெரிமெண்ட்லும் பண்ண முடியும் அப்படின்னு நினச்சிட்டு தான் சரி ஓகே நம்ம வந்து எல்லோரும் ஒரு பேட்டர்னில் இருக்காங்களா, அந்த பேட்டர்ன்லேயே கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக பண்ணலாம் அப்படிங்கிறது ஃபிக்ஸ் பண்ணோம். அப்போது எல்லாருமே ஒவ்வொன்று வச்சுருந்தாங்க, இந்த சோதனைகள், இந்த மாதிரி பரிதாபங்கள், அலப்பறைகள் அப்படின்லாம் வச்சுருந்தாங்க. அந்த நேம் அந்த டைமில் அந்தந்த நேம் இருக்கணும் அப்படிங்கிறது ரொம்ப கட்டாயமாக இருந்துச்சு. ஸோ அப்போ வந்து நாங்கள் வச்சுக்கிட்டது என்ன, இஎம்ஐ அப்படின்னாவே அதே மாதிரி ஒரு சவுண்டில் ஒன்று வேணும் அப்படின்னு சொல்லிட்டு இஎம்ஐனா இம்சைகள் அப்படின்னு ஒன்று வச்சிடலாம். இம்சைகள்னா அப்போ யாருமே வைக்கல. ஓகே, இம்சைகள்னு ஒன்று வச்சிடலாம், கேட்குறக்கும் இதாக இருக்கும், புழக்கத்துலையும் இருக்கும் அந்த வார்த்தை அப்படின்னு சொல்லிட்டு இம்சைகள்னால் இந்த மாமனார் இம்சைகள், சிஸ்டர்ஸ் இம்சைகள், தங்கச்சி இம்சைகள், அண்ணன் தங்கச்சி இம்சைகள் அப்படின்னுலாம் நிறையா க்ரியேட் பண்ணோம். அது பார்த்திங்கன்னா பயங்கரமாக பூம் ஆச்சு. அதில் என்ன டிஃப்ரெண்ட் பண்ணோம் அப்படின்னா, எல்லாருமே அந்த டைமில் ஒரு அடல்ட்டு சம்மந்தமான அக்கா தங்கச்சி அண்ணன் தம்பி அப்படி பண்ணிட்டு இருந்தாங்க. நாங்கள் தான் ஃபஸ்ட் டைம் வந்து ஒரு குழந்தைங்களுக்குள்ளே இருக்கிற அண்ணன் தங்கச்சி ரிலேஷன்ஷிப் எப்படி இருக்கும், அக்கா தங்கச்சி ரிலேஷன்ஷிப் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத ஒன்று பண்ணோம். ஸோ அப்போ அது வந்து பயங்கரமான ரெஸ்பான்ஸுங்க, பயங்கரமான பூம் ஆகிடுச்சு. கிட்டத்தட்ட நாங்கள் அப்லோட் பண்ண எல்லா வீடியோனுமே மில்லியனே போயிட்டு இருந்துச்சு. ஒரு 10 வீடியோ மில்லியன் வந்துருச்சு. அதுக்கப்புறமேட்டு நாங்கள் வந்து இது ஒரு ட்ரெண்ட் செட்டிங்காக வச்சுட்டோம். குழந்தைகளுக்கான ஒரு வீடியோவாக மாற்றிடலாம், குழந்தைகளுக்கான சேனலாக மாற்றிடலாம். ஏன்னா குழந்தைங்க ஆடியன்ஸ் அதிகமாக இருந்தாங்க. ஸோ அவங்க குழந்தைகளை வச்சே நாங்கள் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ குழந்தைகளுக்கான சேனலாக மாற்றிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இஎம்ஐயை குழந்தைகளுக்கான சேனலாக மாற்றிட்டோம். ஃபஸ்ட்டு தமிழ் இண்டஸ்ட்ரியில், யூடியூப் இண்டஸ்ட்ரியில் ஒரு குழந்தைகளை வச்சு சஸ்டெயின் ஆன சேனல் வந்து எங்கள் சேனல் தான். ஓகே, அது டிஃப்ரெண்ட்டாக பண்ணணுங்கிறனால யோசிச்சிங்களா? நானுமே வந்து இதை நோட் பண்ணேன். ஒரு 2 இயர்ஸ்க்கு முன்னாடி நானுமே சின்னதாக சித்தி பொண்ணுங்களெல்லாம் வச்சுட்டு சேட்டைகள் அப்படின்லாம் பண்ணிகிட்டு இருந்தேன். பட் டிஃபிகல்ட்டி இருந்துச்சு எனக்கு. ஏன்னா அவங்க வந்து ஸ்டடீஸ் இருக்கும், நம்ம வந்து கூட்டிகிட்டு வரணும், பண்ணணும். இதுவே நம்ம பண்ணுறோம் அப்படின்னா அதில் ஒரு பேஷன் இருக்கும். இவங்க கிட்டனா நம்ம வந்து அந்த எக்ஸ்போஷர் வாங்கணும், ஷூட் பண்ணுறதுக்கான டைம் இருக்கும், ரொம்ப டேக்ஸ் எடுக்கும், நம்மளும் டெக்னிக்கலாக நிறையா வந்து ஃபேஸ் பண்ணுவோம். இது வந்து நீங்கள் டிஃப்ரெண்ட்டாக பண்ணணும் அப்படிங்கிறனால ஸ்டார்ட் பண்ணிங்களா, இல்லை வந்து ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி இருந்துச்சா? இல்லை, என்னென்னா எனக்கு வந்து ஒரு ஷார்ட் ஃபிலிம் பண்ணும்போது ஒரு சின்ன பையன் ஒருத்தன் பழக்கமானாங்க. ஓகே, ஒரு ஃபீச்சர் ஃபிலிம் தான் அது, ஆக்சுவலாக பைலட் ஃபிலிம். ஆக்சுவலாக அந்த பைலட் ஃபிலிம் நான் நடிச்சிட்டு இருந்தேன். அந்த டைமில் வந்துட்டு ஒரு சின்ன பையன் அந்த ஹீரோவோட ஜூனியர் ரோல், அதாவது ஹீரோ வந்து சின்ன வயசாக இருக்கிற கேரக்டருங்க. ஓகே, அந்த பையன் ஒருத்தன் பண்ணான், மானஸ்ன்னு சொல்லிட்டு அந்த பையன். ஸோ அந்த பையன் வந்து எனக்கு அப்போவே இன்ஸ்பயர் பண்ணான். அவன் வந்து ஒரு பெரிய ஆக்டருக்கு ஈக்குவலாக நடிச்சுக்கிட்டு இருந்தான். ஓகே, ஸோ அவனோட டேலண்ட் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சிங்க. ஸோ அப்போ அவனை வச்சு ஏதோ ஒன்று பண்ணணும், அவனை வச்சு ஒரு கதை எழுதலான்னு சொல்லிட்டு எழுதிட்டு இருந்த டைமில் ஸோ இந்த சேனலும் சைமல்டேனியஸாக பண்ணோம். இப்போது சூர்யான்னு ஒரு இப்போ வந்தார் இல்லைங்களா, அவர் வச்சு நான் சொல்லியிருந்தேன், இந்த மாதிரி நம்ம சின்ன பசங்களை வச்சு பண்ணலாம், எனக்கு ஒரு பையன் தெரியும், பையன் சூப்பராக நடிக்கிறான், அவனை வச்சு ஒன்று பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவனுக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி வந்து கிரியேட் பண்ணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் அவனுக்காக ஒன்று எழுத சொன்னேன். ஓகே, எழுத சொல்லும்போது அவன் சிங்கிளாக எழுதிட்டு இருந்தான். ஆனால் சின்ன பையனை மட்டும் வச்சு எப்படி எழுதுறது, நம்ம வந்து வேறு யாராவது சின்ன குழந்தைங்களை ஆடிஷன் பண்ணலாமா அப்படின்னு சொல்லி கேட்கும்போது ஆடிஷன் பண்ணோம். ஆடிஷன் பண்ணால் நிறையா குழந்தைகள் வர ஆரம்பித்தாங்க, இன்ட்ரெஸ்ட் காட்ட ஆரம்பித்தாங்க. அதில் நல்லா பர்ஃபார்ம் பண்ணுறவங்க யார் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்து அவங்களால எடுத்துட்டோம். அப்போ நாங்கள் இவங்கள வச்சு என்ன பண்ண முடியும்னா, எல்லோரும் பெரியவங்க எல்லாமே அடல்ட்டில் வச்சு அண்ணன் தங்கச்சி பண்ணிகிட்ருக்காங்க, நம்ம சின்னவங்களை வச்சு அண்ணன் தங்கச்சி பண்ணலாங்கிற ஐடியா அப்போ தான் ஸ்டார்ட் ஆச்சு. அப்போ ஸ்டார்ட் ஆகும்போது எனக்கு வந்து ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் என்ன இருந்துச்சுன்னா, நான் ஸ்கூலில் வந்துட்டு டான்ஸு சொன்னேன் இல்லைங்களா, எல்கேஜிலேருந்து 10th வரைக்கும் நான் தான் ஹேண்டில் பண்ணணும்னு சொன்னேன் இல்லைங்களா. அப்போ நான் எல்கேஜி ஃபஸ்ட் ஸ்டாண்டர்ட் செகண்ட் ஸ்டாண்டர்டுக்கெலாம் டான்ஸ் சொல்லி கொடுத்துருக்கேன். ஓகே, அப்போ குழந்தைகளை எப்படி ஹேண்டில் பண்ணுறதுங்கிறது எனக்கு தெரிஞ்சிருச்சு. அவங்க குறும் பண்ணாலுமே நம்மளுக்கு தேவையான அவுட்புட்டை எப்படி நம்ம வாங்குறது, நம்ம கொடுக்குற ஸ்டெப்ஸ் எல்லாமே அவங்க எப்படி போட வைக்கிறதுன்னு அப்போவே நான் டான்ஸ் இருந்தங்காட்டி எனக்கு கொஞ்சம் அந்த நாலேஜ் இருந்துச்சுங்க. ஓகே, ஸோ அதனால் அதை அப்படியே வந்து நான் பசங்களுக்கு கடத்தினேன். என்னதான் டார்ச்சர் பண்ணுவாங்க இவங்க, இப்படி பண்ணு அப்படி பண்ணு அப்படி பண்ணு அப்படின்னு சொன்னங்காட்டி பசங்களும் பிடிச்சிட்டாங்க. அதுக்கப்புறம் அவங்கள வச்சு மட்டுமே பண்ணிகிட்டு இருந்தோம். ஸோ ஒரு கட்டத்தில் டார்ச்சராக தான் இருக்கும், அவங்கள வச்சு பண்ணுறது மிகப்பெரிய டார்ச்சர். நம்ம சொல்கிறது கேட்க மாட்டாங்க, அவங்க நம்மளை கேவலமாக பேசுவாங்க, போடா நாளாக வரமாட்டேன்னு சொல்லுவாங்க. இது மாதிரிலாம் நடந்துச்சு எங்களுக்குமே. ஆனால் அதையும் மீறியும் நம்ம வந்து புரிய வச்சு அவங்களுக்கு இருக்கிற உண்மையான பொட்டென்ஷியல் இருக்கு இல்லையா, ஆக்டிங் பண்ணணும்னு ஒரு தாக்கம் இருக்கு இல்லையா, நீ அதை புரிய வச்சு நாங்கள் அவுட்புட் எடுத்துகிட்டு வந்தோம். ஸோ அதனால் அது எங்களுக்கு ரொம்பவுமே ஹெல்ப்ஃபுல்லாக இருந்துச்சு. இப்போ வந்து ஒரு இஎம்ஐனா ஒரு குழந்தைகளுக்கான சேனலு, குழந்தைகளுக்கு மத்தியில் இவ்வளோ பெரிய ப்ராப்ளமானதுக்கு ரீசனே அந்த ஸ்டார்டிங் ஸ்டேஜில் இருந்த அந்த மானஸ் வர்ணா இருந்தாங்க. ஓகே,
ஷர்விகான்னு ஒரு பாப்பா இருந்தாங்க. இவங்கெல்லாம் தான் ரீசனுங்க. அவங்கெல்லாம் ரொம்ப சூப்பராக பர்ஃபார்ம் பண்ணாங்க. நாங்கள் சொன்னதை கேட்டு பர்ஃபார்ம் பண்ணங்காட்டி தான் அவங்க இந்த அளவுக்கு ரீச் ஆச்சுங்க. ஓகே. இஎம்ஐ வந்து ஸ்டார்ட் பண்ணி கொஞ்ச நாளில் இந்த சைல்டு வரை நம்ம வந்துட்டோம். இதுக்கப்புறம் ஏதாவது ஒரு ஃபெயிலியர் பாயிண்ட் இருந்துச்சா? இல்லை ஸ்டாப் பண்ணிடலாம் அப்படிங்கிற மாதிரி எதுவும் ஒரு இன்சிடென்ட் எதுவும் வந்துச்சா? இல்லை, ஸ்டாப் பண்ணிடலாம் அப்படிங்கிற மாதிரி எதுவும் வரலைங்க. ஃபெயிலியர் நிறைய வந்துச்சுங்க. நம்ம ஒரு கட்டத்தில் குழந்தைங்கள வச்சு வீடியோ பண்ணிகிட்டே இருக்கோம். ஆனால் நம்ம எதுக்காக ஆரம்பிச்சோன்னு ஒன்று இருந்துச்சு இல்லைங்களா? எக்ஸ்பெரிமெண்டல் பண்ணணுங்கிறதுக்காக தான் இதை ஆரம்பித்தோம். ரெவன்யூ இல்லாதங்காட்டி தான் நம்ம இதை ஆரம்பித்து இதுலேருந்து வரதை இதுக்கு போட்டு நம்ம பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லி ஆரம்பித்தோம். ஸோ அப்போது இது நல்லா போயிட்டு இருந்துச்சுங்க. ரெவன்யூமே நல்லா பில்டப் ஆகிட்டு இருந்துச்சுங்க. அப்போ வந்து என்ன ஆச்சுன்னா, சரி ஓகே, நம்ம இதுதானே ஆரம்பித்தோம், இதுக்காக தானே ஆரம்பித்தோம், இதை பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு சீனியர் கேட்டகரியில் சில வீடியோஸ்லாம் பண்ணோங்க. அது வந்து சரியாக போகல. ஓகே. அது ஒரு ஃபெயிலியர் மாடலாக மாறிடுச்சுங்க. கடந்து ஒரு 2-3 வீடியோ போட்டு பார்த்தோம். நாங்கள் வந்து ஆல்ரெடி ஒரு ஃபேன் பேஸ் வச்சுருக்கோம் இல்லையா? அந்த ஃபேன் பேஸுக்கு நாங்கள் பண்ணுற கண்டென்ட் பிடிக்கலிங்க. ஓகே. அடல்ட் ஸ்டேஜுக்கு மட்டும்தான் பிடிக்கிற மாதிரி இருந்துச்சு. அது அடல்ட் ஸ்டேஜுமே அந்த ரேஷியோவுமே கம்மியாக இருந்துச்சு. ஸோ அதனால் அந்த எல்லாமே ஃபெயிலியருங்க. அந்த டைமில் நாங்கள் பண்ண சீனியர் கேட்டகரி எல்லாமே, சீனியர் கான்செப்ட்ஸ் எல்லாமே ஃபெயிலியர். ஓகே. ஸோ அதனால் நாங்கள் என்ன பண்ணோன்னா, சரி மறுபடியும் வந்து குழந்தைகளுக்காகவே வீடியோ பண்ணுவோம். அப்போ என்ன பண்ணலான்னு ஒரு பிளான் பண்ணோன்னா, இப்போ குழந்தைகளை மட்டுமே வந்து வச்சு பண்ணிகிட்ருக்கோம். சீனியர் ஜூனியர் மாதிரி ஆக்கிடலாம். ஓகே. ஒரு அடல்ட்டுக்கு ஒரு குட்டி தங்கச்சி இருந்தால் எப்படி இருக்கும்? ஒரு அடல்ட்டுக்கு ஒரு குட்டி தம்பி இருந்தால் எப்படி இருக்கும்? இவங்கள பார்க்க வரவங்க ஆட்டோமேட்டிக்காக பெரியவங்களையும் பார்ப்பாங்க. ஸோ அப்போ அந்த காம்பினேஷனு ஆட்டோமேட்டிக்காக நிறைய வீட்லேயும் இருக்கும். ஸோ இப்போ அந்த காம்பினேஷனில் இருக்கிற கான்செப்ட்ஸ் எல்லாம் எப்படி பண்ணலாங்கிறது அப்போது ஒர்க் அவுட் பண்ணுங்க. ஸோ இப்போ அந்த ஃபெயிலியர் நடந்ததுக்கப்புறம் தான் இது நாங்கள் ஒர்க் அவுட் பண்ண ஆரம்பித்தோம். ஓகே. அது பார்த்தீங்கன்னா, நாங்கள் முன்னாடி குழந்தைங்களும் வச்சு பண்ணோம் இல்லைங்களா? அதை விட அது ஹிட் ஆகிட்டு போயிட்டு இருந்துச்சு. இப்போ சிஸ்டர்ஸ்னு ஒன்று பண்ணோம், அக்கா தங்கச்சின்னு பண்ணோம். அக்கா தங்கச்சி வந்து அக்கா வந்து ஒரு காலேஜ் படிக்கிற பொண்ணுங்க, 12th 11th படிக்கிற பொண்ணு. குழந்தை என்னென்னா 5th ஸ்டாண்டர்டு 4th ஸ்டாண்டர்டு அப்படி படிக்கிறது. ஸோ இந்த காம்போஸை வந்து மிக்ஸ் பண்ணிவிட்டு அதில் ஒரு 10 வீடியோ போட்டோம். அது இன்னும் பூம் ஆகிடுச்சுங்க. சூப்பர். பூம் ஆகி அது ஒரு ஃபார்முலாவாக ஒர்க் அவுட் ஆகிடுச்சு. ஸோ ஒரு ஃபெயிலியர்லேருந்து ஒன்று கற்றுக்கிட்டு இது பண்ணங்காட்டி அது பயங்கர ஃபார்முலா ஆகிடுச்சுங்க. இப்போ நாங்கள் எது போட்டாலும் ஓடுது. சீனியர் போட்டாலும் ஓடுது, ஜூனியர் போட்டாலும் ஓடுது, ஜூனியர் போடலினாலும் ஓடுது, சீனியர் போடலினாலும் ஓடுது. உங்களுக்கு அந்த பேஷன் இருந்தனால அந்த ஃபெயிலியர் பாயிண்ட்டையும் ஓவர் கம் பண்ணி வர முடிஞ்சிச்சு. ஏன்னா நம்ம அதான் ஸ்க்ராட்ச்லேருந்து வந்தோம்ங்க. ஸ்க்ராட்ச்லேருந்து வந்தங்காட்டி நம்மளுக்கு எது பண்ணால் கரெக்டாக இருக்கும், நம்மளுக்கு பொறுமையே இருக்குங்க. நான் ரொம்ப ரொம்ப பெரிய பேஷண்டான ஆளுங்க. நான் உட்காந்து யோசித்து என்ன பண்ணலாம் ஏது பண்ணலான்னு முடிவு பண்ணி அதுக்கப்புறம் தான் களத்திலே இறங்குவேங்க. இறங்குனதுக்கப்புறம் யோசிக்க மாட்டேன். ஸோ அதனால் நம்ம யோசிக்கும் போதே ரொம்ப பொறுமையாக யோசிச்சுட்டு இது ஃபெயிலியர் வந்துருச்சு, இதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணால் ஒர்க் அவுட் ஆனால் கரெக்டாக இருக்கும்னு யோசிச்சு பண்ணதுக்கப்புறம் அதுக்கப்புறம் சக்ஸஸ் ரேஷியோ தான் அதிகங்க. ஓகே. ஸோ அதனால் நம்ம அது யோசிச்சு பண்ணுறங்காட்டி நம்ம பேஷண்ட்டாக இருந்தங்காட்டி நம்ம கரெக்டாக கொண்டு போயிட்டோங்க அதையே. ஓகே ப்ரோ, ஃபஸ்ட்டே நான் கொஞ்சம் மென்ஷன் பண்ண மறந்துட்டேன். ஃபஸ்ட்டு கங்க்ராச்சுலேஷன் ஃபார் யுவர் 1 மில்லியன் சப்ஸ்கிரைபர் அண்ட் இஎம்ஐ. தேங்க்யூ. அப்புறம் இஎம்ஐ ராணியும் வந்து இப்போ 1 மில்லியன் வரப்போகுது. அதுக்கும் கங்க்ராச்சுலேஷன்ஸ், அட்வான்ஸ் கங்க்ராச்சுலேஷன். நன்றிங்க. எதனால வந்து இஎம்ஐக்கு அப்புறம் ஒரு சேனல் ஓகே, 2 சேனல் ஓகே, 3 சேனலும் ஓகே, 4-5 சேனல் ஆனதுக்கான ஒரு ரீசன் என்னன்னா, இப்போ பெரிய ஸ்கோப் ஆயிடுச்சுங்க. இஎம்ஐ வந்து நல்ல ஒரு ரீச் வந்துருச்சுங்க. ஓகே. எங்களுக்கு ஒரு பயம் அதே தான். என்னென்னா சீனியர் கண்டென்ட்ஸ் பண்ணணும் அப்படிங்கிறது வந்து எங்களுக்கு ஒரு ஆசையாகவே இருந்துகிட்டே இருந்துச்சுங்க. ஓகே. அதை வந்து இதில் பண்ணவே முடியாதுன்னு தெரிஞ்சும் போச்சு. இப்போ சீனியர் ஜூனியர் வந்து காம்பினேஷன் ஒர்க் அவுட் ஆகிட்டுருக்கு, ஜூனியர் காம்பினேஷன் ஒர்க் அவுட் ஆகிட்டுருக்கு. ஓகே. ஆனால் நாங்கள் வந்து எக்ஸ்க்ளூசிவாக ஃபீமேல் சைடில் எக்ஸ்க்ளூசிவாக கண்டென்ட் பண்ணணும். ஏன்னா அந்த டைமில் நாங்கள் நிறைய கண்டென்ட் இருந்துச்சுங்க. அதுக்கு நாங்கள் டிஸ்கஸ் பண்ணும்போதே ஃபீமேல்ஸ்க்கு நிறைய கண்டென்ட்ஸ் யோசிச்சுருந்தோம். ஆனால் அந்த டைமில் அந்த வீடியோ பண்ணோன்னா எதில் போடுறதுன்னு ஒரு கேள்வி இருந்துச்சு. இஎம்ஐயில் போட்டு ஃபெயில் ஆகிடுச்சுன்னா போட்ட எஃபர்ட்லாம் லாஸ் ஆகிடும், மறுபடியும் அந்த ஃபெயிலியருக்கு போயிடுவோம். அதனால் இந்த சேனல் அப்படியே விட்டுட்டு தனியாக ஒரு சேனல் ஸ்டார்ட் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு பேசிகிட்டு இருந்தாங்க. அப்போ நான் வந்து கொஞ்சம் க்ளோஸாக சில பீப்புள் கிட்ட இருந்தேங்க. அப்போ வந்து எனக்கு கைட் பண்ண ஒரு பர்சன் வந்து பிரவீன் சொல்லிட்டுங்க. அது உங்களுக்கு தெரியும் அவரை. ஸோ அப்போ அந்த டைமில் தான் வந்துட்டு நான் பிரவீன் ப்ரோ கூட நல்லா கனெக்ட் ஆனேங்க. அவர் வந்து யூடியூப் சைடில் இந்த மாதிரி சில இதுலலாம் ரொம்ப நாலேஜபிள் பர்சனாக இருந்தாருங்க. டெக்னிக்கலாக நிறையா பண்ணிட்டு இருந்தார். அவர்கிட்ட சஜஷன் கேட்டங்காட்டி அவர் சொன்ன சஜஷன் தான், நீங்கள் வந்து ஒரு தனி சேனலே ஸ்டார்ட் பண்ணிடுங்க, தனி சேனல் ஸ்டார்ட் பண்ணால் மட்டும்தான் சர்வே ஆக முடியும், அந்த கண்டென்ட் எல்லாமே அதில் போட்டுருங்க அப்படின்னு சொன்னார். ஸோ அப்போ அவரோட கைடன்ஸ் எடுத்துக்கிட்டு போட்டங்காட்டி அது சக்ஸஸ் ஆச்சுங்க இஎம்ஐ ராணி. அதுக்கப்புறம் நாங்கள் இன்னொரு சேனல் பண்ணணும் அப்படின்னு சொல்லும்போது அதே ஃபார்முலா தான், அவர் சொன்ன ஃபார்முலா தான். இன்னொரு சேனல் ஆரம்பிக்கணும்னா இன்னொரு இஎம்ஐ கிளாசிக்னு ஒன்று ஆரம்பிச்சுங்க. இஎம்ஐ கிளாசிக் வந்து எக்ஸ்க்ளூசிவ் ஃபார் வந்து யங்ஸ்டர்ஸுங்க. ஓகே.
அது லவ் வெப் சீரிஸு, லவ் சம வீடியோஸ் இதெல்லாம் தான் வரும். ஸோ இப்போ கிளாசிக்குங்கிறது யங்ஸ்டர்ஸ்க்கான சேனல் அப்படின்னு ஃபிக்ஸ் பண்ணிட்டோம். இப்போ இஎம்ஐ வந்து கிட்ஸுக்குன்னு மாறிடுச்சு, இஎம்ஐ ராணி ஃபீமேலுக்குன்னு மாறிடுச்சு, இஎம்ஐ கிளாசிக் யங்ஸ்டர்ஸ்க்குன்னு மாறிடுச்சு. இப்போ வந்து இஎம்ஐ டியூனிக்ஸ்னு ஒன்றுங்க. மியூசிக் பண்ணணும் அப்படிங்கிறது எனக்கு, மியூசிக் வீடியோ பண்ணணும் அப்படிங்கிறது எனக்கு ரொம்ப நாள் ஒரு கனவுங்க. சூப்பர். அப்போ அதுக்கு ஒரு சேனல் கிரியேட் பண்ணலான்னு சொல்லிட்டு இஎம்ஐ டியூனிக்ஸ்னு ஒன்று பண்ணோம். ஓகே. இஎம்ஐ டியூனிக்ஸ் பண்ணும்போது என்ன பிரச்சனை ஆச்சுன்னா, நாங்கள் ஒரு லாஸ்ட் இயர் தான் வந்து அதுக்கான இனிஷியேட் எடுத்துங்க. இனிஷியேட் எடுத்து ஒரு பாட்டும் பண்ணி முடிச்சிட்டோம். நவம்பரில் முடிச்சிட்டோங்க. முடிச்சதுக்கப்புறமேட்டு சரி அதுக்கு வீடியோ பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஸ்பான்சர்ஸு, ப்ரொடியூசர்ஸ் இந்த மாதிரிலாம் தேடிட்டு இருந்தாங்க. அந்த டைமில் தான் வந்துட்டு தளபதி இந்த 2022 ஃபெப்ரவரியோ ஜனவரியோ வந்துட்டு தளபதியோட படத்தோட டைட்டில் லுக் வந்துச்சுங்க. ஓகே. பார்த்துட்டு எனக்கு தளபதினா ரொம்ப பிடிக்கும். ஸோ அவரோட வீடியோ வந்தோன்னே பார்த்துட்டேங்க. பார்த்ததுக்கப்புறம் டைட்டில் அனௌன்ஸ்மெண்ட்டுங்க, அது டைட்டில் அனௌன்ஸ்மெண்ட் வீடியோ ஜனவரியில் பார்த்ததுக்கப்புறம் எங்களுக்கு ஷாக் ஆகிடுச்சிங்க. பார்த்தா லியோன்னு வந்து நின்றுச்சுங்க. நாங்கள் பண்ண பாட்டு வந்து லியோ. ஓகே. ஜனவரியில் பண்ண பாட்டு வந்து லியோ. லியோங்கிற டைட்டில், லியோங்கிறத லிரிக்ஸே. ஓகேங்களா? ஸோ அப்போ எங்களுக்கு பயங்கர ஷாக் ஆகிடுச்சிங்க. ஸோ ஷாக் ஆனதுக்கப்புறம் நாங்கள் ரெடியாக வச்சுருந்தோம் பாட்டை. இதை வந்து இப்போ எதுவுமே பண்ண முடியாதுங்க. அதுக்கேற்ற மாதிரி எல்லா மீட்டரும் செட் பண்ணிட்டோம். லியோ 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 ஹூக் பாயிண்ட் வரைக்கும் அது மட்டும்தான் இருக்கும். ஓகே. இப்போ இது வந்தங்காட்டி என்ன ஆயிடுச்சுன்னா, இப்போ நாங்கள் போட்டோன்னு வைங்களேன், அதுக்காக பண்ணோம் நான் போயிடும். ஓகே. இப்போ தளபதி படத்தோட இது அப்டேட் வந்துடுச்சு, அது லியோ, அதுக்காக தான் நாங்கள் பாட்டு பண்ணியிருக்கோம் அப்படிங்கிற மாதிரி கன்வே ஆகிடும். ஆனால் ஒரிஜினலாக நாங்கள் பண்ணது வந்து லியோங்கிற ஒரு கான்செப்ட் தான். ஓகே. ஸோ இப்போ அது வந்து நான் எப்படி ரிலீஸ் பண்ணுறது டியூனிக்ஸில், ஏன்னா ரெடி டு லான்ச் தான் இருந்துச்சு. ஓகே. என்ன பண்ணுறதுன்னு தெரில. சரி டியூனிக்ஸ் லான்ச் பண்ணி ஆகணும் அப்படிங்கிறதுக்காக நாங்கள் ஒரு போஸ்ட் ஒன்று போட்டோம். நாங்கள் வந்து நவம்பர்லேயே முடிச்சிட்டோம். லியோங்கிற டைட்டில் வச்சு தான் முடிச்சிருக்கோம். லியோங்கிற லேபிளில் தான் லான்ச் ஆகும். ஓகே. அதனால் தளபதி பார்த்து தான் பண்ணுறோம், தளபதி படத்தை பார்த்து தான் பண்ணுறோன்னு யாரும் நினைக்க வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு போஸ்ட் ஒன்று பண்ணிவிட்டு சென்னையில் போயிட்டு அதுக்கான ஷூட்டிங்கெல்லாம் முடிச்சுட்டு டியூனிக்ஸ் வந்து மார்ச்சில் லியோங்கிற டைட்டிலே ரிலீஸ் பண்ணோம். ஓகே. படம் வந்து இப்போ தான் ரிலீஸ் ஆச்சுங்க. ஆனால் மார்ச்சில் வந்துட்டு நாங்கள் ரிலீஸ் பண்ணிட்டோம். அப்போவே வந்துட்டு சொன்னாங்க லியோ பத்தாம, பட் நான் வந்து இது பண்ணல. டியூனிக்ஸ் லான்ச் பண்ணுங்கிறதுக்காகவே நம்ம வந்து லியோன்னு பண்ணோம். ஸோ இப்போ அடுத்த சாங் ரெடி ஆகிட்டுருக்குங்க. ஸோ இப்படி தான் ஒவ்வொரு சேனலுக்கும் ஒரு ஸ்ட்ரகிள் வரும். அதுக்குலேருந்து கொஞ்சம் ஓவர் கம் பண்ணி வருவோம். ஓகே. அந்த லியோங்கிறதுல வந்து எதனால இப்போ தளபதி நம்ம ஃபேனாக இருக்கிறனால ஒரு ஃபேன் பேஸ்டு சாங்காக அது போயிருந்தாலும் நமக்கு நல்லதாக தான் இருந்திருக்கும். பட் நமக்கு ஒரு ஆத்தென்டிசிட்டி இருக்காது அப்படிங்கிறது. ஆமாம். ஏன்னா நம்ம இப்போ வரைக்குமே நம்ம ஒரு ஒரிஜினல் பண்ணிகிட்ருக்கோம். இஎம்ஐ ஒரிஜினல், இஎம்ஐ ராணி ஒரிஜினல், இஎம்ஐ கிளாசிக் ஒரிஜினல், எங்கேயுமே எந்த ஸ்டைலும் கிடையாது. எதுவுமே பண்ணது கிடையாது. யாரை பார்த்துமே பண்ணது கிடையாது. அவங்களுக்காக ஒன்றும் பண்ணது, தளபதி ஃபேன் அப்படின்லாம் பண்ணதில்லை. ஓகே. டக்கால்ட்டில் இருக்கும்போது பண்ணியிருக்கோம். தளபதி ஃபேனு, தலை ஃபேனு, விஸ்வாசம் அப்படிலாம் பண்ணியிருக்கோம். பட் இஎம்ஐன்னு ஒன்று வந்ததுக்கப்புறம் அவங்களோட இம்பாக்ட் வச்சு நாங்கள் எந்த கண்டென்ட்டும் பண்ணதில்லை. ஓகே. அப்போ இன் அண்ட் அவுட் ஒரிஜினல்ஸ் மட்டுமே பண்ணிட்டு இருந்தாங்காட்டி நம்ம அடுத்து லான்ச் பண்ண போகிறதும் ஒரிஜினலாக தான் இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக நம்ம அதை பண்ணதுங்க. நம்ம அந்த மாதிரி பண்ணியிருந்தோம்னா டப்புன்னு தளபதிக்காக பாடுற மாதிரி தளபதி வரியன் அப்படின்னு ஏதாவது லிரிக்ஸ் ஆட் பண்ணியிருப்போம். பட் அது எங்களுக்கு உடன்பாடு இல்லைங்க. அவர் வேறு, நம்ம வேறு, நம்ம பண்ணுற ஒர்க் வேறு, அவர் பண்ணுற ஒர்க் வேறு அப்படிங்கிறங்காட்டி நம்ம வந்து லியோங்கிற பேர்லேயே ரிலீஸ் பண்ணிடலாம். நம்மளோட ஓன் ரிலீஸே இருக்கட்டும். அவங்க தளபதி ஃபேன்ஸ் என்ன சொன்னாலும் பரவாயில்ல, நம்ம இருக்கலாம். ஏன்னா நம்மளும் தளபதி ஃபேன் தான். அதனால் அவங்களுக்காக நம்ம டிஃபெண்ட் ஆகணும்னு அவசியம் கிடையாது. அதனால் ஒரிஜினலாகவே ரிலீஸ் ஆகட்டும்னு ரிலீஸ் பண்ணுறோம். அந்த புரிதல் இருக்கிறனால நம்ம வந்து அதை போராடி ஒரு ஆத்தென்டிசிட்டி வாங்குறோம். பட் நம்ம வந்து ஒரு கமர்ஷியலாக யோசிச்சிருந்தோம் அப்படின்னா பரவாயில்ல, வரதுக்கு முன்னாடி நம்ம கண்டுபிடிச்சிட்டோம். ஆமாம். டைட்டில் அனௌன்ஸ் பண்ண மறுநாளே நம்ம வந்து சேனல் கொடுத்தோம் அப்படின்னா இது ட்ரெண்ட் ஆகவும் வாய்ப்பு இருக்கு. ட்ரிபியூட் டு தளபதினு கொடுத்தாலே போதும், முடிஞ்சிடும். சின்னதாக டைட்டில் மாத்திரம் முடிஞ்சு வச்சிடலாம். ஆனால் நாங்கள் அதை பண்ணலைங்க. ஓகே. நாங்கள் லியோன்னு வந்துச்சு, நாங்கள் லியோ லோக்கல்னு மட்டும் ஆட் பண்ணிட்டோம். ஏன்னா லியோ லோக்கல், ஏன்னா அது வந்து ஒரு ஸ்லம் ஏரியாவில் நடக்கிற ஒரு சாங்குங்க. அதனால் லோக்கல்னு மட்டும் வச்சுக்கிட்டோம். லியோ லோக்கல்னு அப்படி வச்சு தான் ரிலீஸ் பண்ணோம். ஸோ பார்த்தவங்க எல்லாருமே சூப்பராக இருக்குன்ட்டாங்க. அது வந்து ஃபிலிம் யூனிட், மூவி யூனிட் வச்சு தான் பண்ணோம். கிட்டத்தட்ட அதுக்கு ஒரு 8 lakhs செலவு வச்சுங்க. ஸோ அதனால் ப்ராப்பரான டான்சர்ஸ் யூஸ் பண்ணி நம்ம கலா மாஸ்டரோட அசிஸ்டன்ட் தான் பண்ணாருங்க. பிரசன்னான்னு சொல்லிட்டு கோரியோகிராஃபி பண்ணாங்க. சத்யன் சூரியன் சாரோட அசிஸ்டன்ட் தான் சினிமாட்டோகிராஃபர் பண்ணார். இந்த மாதிரி சினிமா பீப்புள் மட்டும்தான் அதில் சினிமா டான்சஸே யூஸ் பண்ணோம். தளபதி பின்னாடியும் தலை பின்னாடியும் டான்ஸஸாக இருப்பாங்க பார்த்தீங்களா, அவங்கள வச்சு தான் அந்த பாட்டுமே பண்ணோம். ஓகே. ஸோ அது பார்த்தவங்க எல்லாருமே சூப்பராக இருக்குன்ட்டாங்க. லியோவுக்கு முன்னாடி வந்திருந்தால் அதனோட பேரே வேறு மாதிரி இருந்திருக்கும். இப்போ லியோவுக்கு அப்புறம் வந்தங்காட்டி அந்த பேர் கொஞ்சம் வேறு மாதிரி இருக்கு. நானுமே அந்த இது பார்த்தேன். அது வந்து ஒரு ஆல்பம் சாங்னு கூட நம்ம சொல்ல
சொல்ல முடியாது. ஏன்னா அது வந்து ஒரு மூவில வர ஒரு இன்ட்ரோ சாங் மாதிரி இருக்கும். ஆமாம் ஆமாம் அந்த அளவுக்கு வந்து பில்டப்பாக இருக்கட்டும், டான்சர்ஸாக இருக்கட்டும், சினிமோட்டோகிராஃபர், லைட்டிங் எல்லாமே பயங்கரமாக ஏன்னா இருந்துச்சு. அது யோசிச்சு தான் பண்ணாங்க. இப்போ நம்ம ஆல்பம் அப்போ இருந்த மைண்ட் செட்டில், நவம்பர்லேருந்து மைண்ட் செட்டில் ரொம்ப மினிமலான ஒரு பட்ஜெட்டில் இருக்கிற கேமரா வச்சு ஷூட் பண்ணிடலாம் அப்படின்னு தான் இருந்துச்சுங்க. ஓகே. ஆனால் ஒன்ஸ் இது ரிலீஸ் ஆனதுக்கப்புறம் நம்ம தளபதியோட குவாலிட்டியும் நம்ம மிஸ் பண்ணிடக்கூடாது, நம்மளோட இதையும் மிஸ் பண்ணிடக்கூடாது. நம்ம பண்ணால் அதுக்கு ஈக்குவலான ஒரு ஸ்டாண்டர்டில் பண்ணி ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் செலவு பண்ணி பண்ணோங்க. இல்லைன்னா நம்ம அந்த மைண்ட் செட்டில் இருந்ததுன்னா நார்மலாக டிஎஸ்எல்எல்லாம் எடுத்து முடிச்சிருப்போம். ஓகே. ஆனால் அந்த ஒரு ஸ்டாண்டர்ட் இருக்கணும், கடைசி வரைக்கும் அதை பேசணும் அப்படிங்கிறதுக்காக மட்டும்தான் அது பண்ணாங்க. ஓகே. இப்போ இஎம்ஐ குட்டீஸ்னு ஒரு சேனல் இருக்கு, சுட்டீஸ்னு ஒரு சேனல் இருக்கு. அது வந்து இப்போ இஎம்ஐயே வந்து ஆல்ரெடி நம்ம கிட்ஸ் கண்டென்ட் தான் போடுறோம், அது தனியாக கொண்டு போகலாங்கிறனால குட்டீஸ். ஆமாம் செக்ரிகேட் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு தாங்க இஎம்ஐ சுட்டிக்குன்னு ஒரு எக்ஸ்க்ளூசிவாக பண்ணிடலாம். இப்போ இஎம்ஐயோட ஃபேஸ் கொஞ்சம் கொஞ்சமாக மாறிட்டு இருக்கு. இஎம்ஐ வந்து டோட்டலாகவே இப்போ ஒரு யங்ஸ்டர்ஸ்க்கான சேனலாக மாறிட்டு இருக்கு. ஓகே. ஒரு டீனேஜர்ஸ் யங்ஸ்டர்ஸ் இவங்கெல்லாம் பார்க்குற சேனலாக மாறிட்டு இருக்குங்க. ஸோ இப்போ அதையே டெவலப் பண்ணி போயிடலாம். டெவலப் பண்ணிவிட்டு அங்கே இருக்கிற சுட்டீஸ் எல்லாத்தையும் தூக்கிட்டு வந்து இங்கே வச்சிடலாம். சுட்டின்னு ஒரு சேனலுங்க. இப்போ என்ன ப்ராப்ளம் ஆகும்னா, இப்போ நம்ம வந்து கிட்ஸ் சம்மந்தமான வீடியோ போட்டோம்னா கமெண்ட்ஸ்லாம் ஆஃப் ஆயிருங்க. ஓ ஆமாம், யூடியூப்பில் கமெண்ட்ஸ்லாம் ஆஃப் ஆகிடும். அப்போ இஎம்ஐயில் போடுற எல்லா வீடியோஸும் கமெண்ட் ஆஃப் ஆகிடும். ஓகே. அப்போது நம்ம வந்து குழந்தைங்க கமெண்ட்ஸ் பண்ணாலும் என்ன பண்ணாலும் ரியாக்ட் பண்ணாலும் நம்மளுக்கு தெரிய மாட்டேது. ஓகே. அப்போ எக்ஸ்க்ளூசிவாக கிட்ஸுக்காக ஒரு சேனல் அது ஆஃப் ஆனாலும் பரவாயில்ல, ஆனாலும் பரவாயில்ல, பிரச்சனை இல்லை. ஓகே. இப்போ யூடியூபுக்கும் பிரச்சனை இல்லை. அவங்க நிறைய டைம் வந்து வார்ன் பண்ணிட்டாங்க, இந்த மாதிரி கிட்ஸு கண்டென்ட்னால நீங்கள் வந்துட்டு டேர்ன் ஆஃப் ஆகுது, திருப்பி நீங்கள் டேர்ன் ஆன் பண்ணுறீங்க, இது வந்து வயலேஷனு, ஓகே, பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு. ஓகே. அப்போ இந்த பிரச்சனை இருக்கிறனால நம்ம இங்கே சுட்டின்னு ஒன்று ஸ்டார்ட் பண்ணி அதில் கமெண்ட் ஆஃப்லேயே இருக்கட்டும், குழந்தை வீடியோ மட்டும் பார்த்தா போதும், கமெண்ட்லாம் பண்ண தேவையில்லை அப்படிங்கிற மாதிரி ஒன்று முடிவு எடுத்து சுட்டின்னு ஆரம்பித்தாங்க. ஓகே. அப்போ இதில் இருக்கிற கண்டென்ட்லாம் இருக்குல்ல, இஎம்ஐயில் ஆல்ரெடி கிட்ஸ் கண்டென்ட் பண்ணிடுவோம். ஓகே. அதெல்லாம் சாம்பிளுக்கு போட்டு பார்க்கலாம்னு சொல்லிட்டு அதில் போட்டு பார்த்துருந்தோம். ஓகே. அதில் போட்டு இதில் ப்ரைவேட் பண்ணிடுவோம். ஓகே. அது சூப்பராக போய்ட்டுருங்க. இப்போ சுட்டியும் நல்லா போயிட்டுருங்க. இப்போ சூப்பர். இப்போ ஒரு 5 சேனல் நம்ம ஸ்டார்ட் பண்ணிட்டோம். பட் வந்து இது எல்லாமே வந்து ஒரு யூடியூப்பை பேஸ் பண்ணி தான் இருக்குது. நமக்கு வந்து ஒரு பிஸ்னஸ் பண்ணால் ஒரு சோர்ஸ் வருங்கிறதோட, நீங்கள் சொல்கிற மாதிரி அன்றைக்கி கமாண்டுக்கு வந்து வயலேஷன் சொன்னவன் என்றைக்கு வேணாலும் வந்து சேனலை தூக்கிடலாம். நான் தப்பாக சொல்லலை. பட் நமக்கு வந்து ஒரு பிஸ்னஸ் மாதிரி இது கிடையாது. நம்ம ஒரு பிளாட்ஃபார்மை பேஸ் பண்ணி ஒரு க்ரியேட் பண்ணிகிட்ருக்கோம். அப்போது உங்களோட ரெவென்யூவை நீங்கள் எப்படி வந்து டிஃபைன் பண்ணிக்கிறீங்க அந்த 5 சேனலுக்கும்? இப்போ என்னென்னா, என்ன இருந்தாலும் நம்ம வாடகை வீட்டில் தான் குடியிருக்கோங்க. கரெக்ட் இல்லைங்களா? நமக்கு சொந்த வீடு கிடையாது. அது நம்ம சொந்த வீடும் கிடையாது. இப்போ நாங்கள் வந்து அடுத்து வந்து நாங்கள் ஒரு வெப்சைட் ஒன்று பிளான் பண்ணிருக்கோங்க. ஓகே. வெப்சைட் பிளான் பண்ணிட்டு கொஞ்சம் கொஞ்சமாக வந்து நம்மளோட ஆடியன்ஸை ஸ்விட்ச் பண்ணிடலாம் அப்படிங்கிறது தான் பிளானுங்க. ஓகே. இப்போ என்னென்னா, யூடியூப் என்ன பண்ணுவான்னா, நம்ம போடுற வீடியோ வந்து நம்மளோட 100% சப்ஸ்கிரைபர்ஸ்க்கும் ரெக்கமெண்ட் பண்ண மாட்டான். ஓகே. நோட்டிஃபிகேஷன் போகாதுங்க. ஃபஸ்ட்டு 20% இல்லை 15 to 20% ஆடியன்ஸ்க்கு தான் ஃபஸ்ட்டு கொண்டு போய் காமிக்கும். ஓகே. காமிச்சதுக்கப்புறமேட்டு வீடியோ நல்லா இருந்துச்சு, ரெக்கமெண்டேஷனுக்குள்ளே போச்சுன்னா மட்டும்தான் அடுத்தடுத்து காமிப்பாங்க. ஸோ இப்போ இது வந்து அவன் முடிவெடுக்கிற விஷயமா இருக்குது. சப்போஸ் நம்மளுக்கு ஒரு ஆடியன்ஸ் இருக்காங்க, நம்மளோட ஃபேன் பேஸ் இருக்குது அப்படின்னா, நம்மளோட ஃபேன் பேஸ்க்கு ஒரு கிளிக்லேயே இந்த மாதிரி நோட்டிஃபிகேஷன் போச்சு அப்படின்னா அவங்க எல்லாருமே நம்ம வீடியோ பார்க்கக்கூடிய ஒரு வாய்ப்பு இருக்கும். ஸோ இப்போ அதை நோக்கி தான் நாங்கள் போயிட்டுருக்கோம். இப்போ ரெவன்யூ பேஸில் பார்த்தீங்கன்னா அவங்க ஃப்ளக்சுவேஷன் இருக்குங்க நிறையா. யூடியூப்பில் ஃப்ளக்சுவேஷன்ஸ் நிறையா இருக்குது. இப்போ ஆட் பேஸில் இப்போ ஜனவரி டு மார்ச்னால் ஒரு மாதிரி ரெவன்யூ வருங்க. மார்ச்லேருந்து செப்டம்பர்னால் ஒரு மாதிரி வரும். அதுக்கப்புறம் செப்டம்பர்லேருந்து டிசம்பர் வரைக்கும் ஒரு மாதிரி வரும். ஏன்னா இந்த ஃபெஸ்டிவல் சீசன்லாம் வரும்போது அட்வர்டைஸ்மெண்ட் பண்ணுறாங்க இல்லையா, அதனோட ரேஷியோ அதிகமாக இருங்காட்டி நம்மளுக்கு ரெவன்யூ கொஞ்சம் நல்லா வருங்க. ஓகே. ஆனால் அந்த டைமில் பார்த்தீங்கன்னா ஜூலை வரைக்குமே வந்துட்டு பெரிய பொங்கலுக்கு அடுத்து, பொங்கலுங்கிறது நம்மளோடது, இன்டர்நேஷ்னலாக பார்த்தீங்கன்னா பொங்கல் வந்து ஃபெஸ்டிவலாகவே இருக்க மாட்டாங்க. அப்போ அந்த டைமில் வந்துட்டு ரெவன்யூலாம் கொஞ்சம் கம்மியாக வரும். ஸோ வந்து ஃப்ளக்சுவேஷன் இருந்துகிட்டே இருக்கும். இருந்தாலுமே ஒரு டீமுக்குன்னு நம்ம பண்ண வேண்டியது இருக்குது இல்லைங்களா, அதெல்லாம் பண்ணிட்டு தான் இருக்கும். பண்ண முடியாமல் போச்சுன்னா கடன் வாங்கியாவது பண்ணிடுவாங்க. ஓகே. ஏன்னா நம்ம அதில் ரொம்ப க்ளீனாக இருக்கோங்க. ஸோ நம்ம டீமுக்கு வந்து பண்ண வேண்டியது கரெக்டாக பண்ணிடணும். அதை நம்ம கடன் பட்டாலும் பரவாயில்லன்னு பண்ணிகிட்ருக்கோங்க. ஓகே. இதில் வந்து நிறையா ஒய்ஃபோட நகையெல்லாம் வச்சுலாம் பண்ணிட்டுருக்கோங்க. ஸோ இப்போ வரைக்குமே ஏதாவது ஃபிக்சுவேஷன் வந்துச்சு அப்படின்னா நம்ம அதை பண்ணுறோம், பண்ணாமலாம் இல்லைங்க. ஓகே. இப்போ அந்த 5 சேனலுக்குமே வந்து சேனல் இப்போ இஎம்ஐ ராணி ஒருத்தவங்க பார்க்குறாங்க அப்படின்னு தனியாக கொடுத்துட்றீங்களா, இல்லை 5 சேனலுமே நீங்கள் பார்த்துக்கிறீங்களா? இல்லை, நான் தான் பண்ணுறேங்க. ஓகே. அதுக்கு வந்து அப்போது யூடியூப்போட அந்த ஒரு பாலிசியாக இருக்கட்டும், ஒரு டெர்மினேஷனாக இருக்கட்டும், ஒரு வீடியோஸோட காப்பிரைட்ஸாக இருக்கட்டும், எல்லாத்தையும் ஹேண்டில் பண்ணுறது உங்களுக்கு எப்படி இருக்குது? இல்லை, அது வந்து
காப்பிரைட்ஸ்னு பெருசாக வராதுங்க. ஏன்னா நாங்கள் வந்து ஓன் மியூசிக் தான் பண்ணுறோம். ஓகே. ஓன் மியூசிக் டைரக்டர்ஸ் தான் வச்சு பண்ணுறோங்க. ம். சில இடத்துல காப்பிரைட்ஸ் வந்தாலுமே என்னால் ஹேண்டில் பண்ண முடியும். ஏன்னா ஆல்ரெடி வந்து யூடியூப் கட்சியில் இருக்கும்போது நிறைய ஸ்ட்ரைக் வாங்கியிருக்காங்க. ஓகே. யூடியூப் கட்சி டகால்டியில் இருக்கும்போது அப்போ தெரியாது இல்லைங்களா, ம், ம். நம்ம ஆசைப்பட்டு ஒன்று போட்டுருவோம், ம். அதுக்கப்புறமேட்டு நம்மளுக்கு ஸ்ட்ரைக் வரும். அதை எப்படி ரிலீஸ் பண்ணுங்கிறதுக்காக அப்போ உட்காந்து ஸ்டடி பண்ணது எல்லாமே இப்போ எனக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க. ம். அது கிளைம் பண்ண முடியுமா, இல்லை ஸ்ட்ரைக் அக்செப்ட் பண்ணிக்கணுமா, கிளைம் பண்ணால் அவங்களுக்கு ஷேர் போகுமா, ஸோ இந்த மாதிரி டீட்டெயில்ஸ்லாம் அப்பவே படிச்சிட்டாங்க. அவங்க அந்த டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்லாம் அப்பவே படித்து நாங்கள் அதை ஹேண்டில் பண்ணுற அளவுக்கு மேனேஜ் பண்ணிட்டேன். இப்போ என்னால் ஈஸியாக மேனேஜ் பண்ண முடியுது. எதை பண்ணக்கூடாதுன்னு எனக்கு தெரியுது. ஒரு 6 செகண்ட் மேலே ஒரு மியூசிக்கு வெளியில் யூஸ் பண்ணதை வைக்கக்கூடாது, 3 செகண்ட் மேலேயே வைக்கக்கூடாது. ஓகே. ஆனால் இப்போ பார்த்தீங்கன்னா Voice-ல வாய்ஸில் பேசினாலே காப்பிரைட் அடிக்கிறாங்க. அதனால் நம்ம மதன் கௌரி மாதிரியெல்லாம் சேனலுக்கு அடிச்சிருக்காங்க. ஆமா. ஸோ இப்போ அதெல்லாம் டோட்டலாகவே தவிர்த்துடலாம். ம். ஏன்னா அவன் அவ்வளோ எக்ஸ்ட்ரீம் போகிறான் அப்படின்னா Correct. நம்மளும் நம்மளை லிமிட் பண்ணிக்கலாம். ஏன்னா அவன் சொல்கிறதா நம்ம முடிவு, ம், ம். கடைசியாக அதான் முடிவு. ஆமா. ஸோ இப்போ அவன் சொல்கிறதுக்கு ஏற்ற மாதிரி நம்ம பண்ணி ஆக வேண்டியது இருக்குதுங்க. ஆனால் நம்ம வந்து ஒரு கட்டத்தில் நம்மளோட ஆடியன்ஸ் ஸ்விட்ச் பண்ணால் மட்டும்தான் நம்மளுக்கு லைஃபுங்க. ஓகே. இல்லைன்னா கொஞ்சம் கஷ்டம்தான். ஏன்னா ஸ்டிக் பண்ணிட்டே போயிட்டுருக்கான். ப்ரீமியம்னு ஒன்று உள்ளே வந்துட்டு இருக்கு. ஆமா. இன்னும் ஒரு 2-3 இயர்ஸில் அது நடத்தலாம் நடத்திடுவான். கரெக்ட். கார்பரேட் ஸ்டக் இந்த மாதிரி டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன் நிறைய வச்சு அடிக்கிறான், ஓகே. பாலிசியில் நிறைய அடிக்கிறான். அப்போ இது நம்மளுக்கு தெரியுதுல்ல, கிரியேட்டராக நம்ம பிகினிங்கில் ஒர்க் பண்ணும்போது எப்படி இருந்தால் இப்போ எப்படி இருக்கிறான் அப்படின்னு தெரியுது. முதல்லலாம் நம்ம வந்து ஆட்ஸை ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம், இந்த இன்டர்வியூவில் ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ அதுவுமே தூக்கிட்டான். நம்ம வந்து முன்னாடி வந்து ஒரு வீடியோக்கு ஒரு ஆட் வருதுங்கிறது ரொம்ப அபூர்வம். இப்போ வந்து 3-4 நடிக்கிறான். ஆமா. ஆடியன்ஸோட ரிட்டன்ஷன் ரேட் நம்மளுக்கு கிடைக்க மாட்டேங்குது. அப்போ இவ்வளோ பிரச்சனை இருக்குங்க. ம். அப்போ இதை வச்சுக்கிட்டு நம்ம வந்து யூடியூப் தான் இனி லைஃப்னு நம்பிட்டு இருக்க முடியாது. ம். நம்மளுக்கான பிளாட்ஃபார்மை கொஞ்சம் கொஞ்சமாக வெளியே வந்து பண்ணணும் அப்படிங்கிறதான் எங்களுக்கு ஐடியாவாக இருக்குங்க. ஸோ அதுக்கு இந்த வெப்சைட் தான் ஒரு பிளானாக இருக்கு. வெப்சைட் இருக்குங்க, ஆப்பும் ஒன்று இருக்குது. ஓகே. பட் எதில் ஸ்டிக் ஆகுறதுங்கிறதுல கொஞ்சம் ஒரு லேர்னிங் இருக்குங்க. ஓகே. ஏதோ ஒன்றை பண்ணணும் அப்படிங்கிறது தான் ஏதோ ஒன்று இருக்குது. பட் அது இப்போ லேர்னிங்கில் இருக்குங்க, லேர்னிங் ப்ராசஸில் இருக்குது. அது ஏதோ ஒன்று ஃபிக்ஸ் பண்ணிடுவோம் கூடிய சீக்கிரம். ஓகே. இப்போ இதெல்லாம் எப்படி லேர்ன் பண்ணுறீங்க நீங்கள்? நானே உங்கள் கூட இருந்து பார்த்துருக்கேன். டக்குன்னு கேமரா ஹேண்டில் பண்ணுறீங்க, ஆமாம். உடனே போய் எடிட்டிங்கில் உட்காந்துக்கிறீங்க. அடுத்து பார்த்தா அந்த ஒரு லைட்டிங்கு ஒரு நாலேஜ் இருக்குது. ஒரு டெக்னிக்கலாக வந்து எல்லாமே வந்து ஓரளவுக்கு நாலேஜ் இருக்குது. இப்போ ஒரு டீமை வந்து 40 பேரை ஹேண்டில் பண்ணுறோம். அது வந்து தனித்தனியாக ஒரு சேனலை ஒருத்தர்கிட்ட கொடுத்து ஹேண்டில் பண்ணலங்கும் போது எப்படி இந்த லேர்னிங் ப்ராசஸை நீங்கள் க்ரோ பண்ணிக்கிறீங்க? என்னன்னா நான் அதான் சொன்னீங்களேன், நம்ம ஸ்க்ராட்ச்லேருந்து ஆரம்பிச்சங்காட்டி எல்லாமே நம்மளே பண்ணி ஆகணும் அப்படிங்கிற கட்டாயத்தில் தான் காலேஜில் படித்தேங்க. ஓகே. அப்போவே யாருக்கும் பெருசாக நாலேஜ் எல்லாம் இருக்குது, சொல்லிக் கொடுக்குற லெவலுக்கெல்லாம் யாருக்கும் இருக்காதுங்க அங்கே. அப்போ நம்மளே தான் கற்றுக்கணுங்கும் போது ஒவ்வொன்று நோண்டி பார்க்கும்போது என்ன ஆகும்னா, நீங்கள் வந்து தப்பு பண்ணுறதுக்கான சான்ஸ் நிறைய கிடைக்குங்க. ஓகே. தப்பு பண்ணுறதுக்கான சான்ஸ் நிறைய கிடச்சிட்டாலே உங்களுக்கு லேர்னிங்கும் நிறைய கிடச்சிருங்க. ஓகே. ஸோ அதனால் தப்பு பண்ணி கற்றுக்கிட்டதுனால அது ஆணித்தனமாக மனசில் பதிஞ்சிருங்க. இப்படி தான் பண்ணணும், இப்படி தான் பண்ணக்கூடாதுங்கிற அவேர்னஸ் அப்போவே வந்துடும். அந்த அவேர்னஸ் தான் வந்துட்டு ஒவ்வொரு வேலையிலையும் இம்பேக்ட் ஆகும். ஏன்னா ஹெல்ப் பண்ணுறதுக்கு யாரும் கிடையாது, நம்மளுக்காக வேலை செய்கிறதுக்கோ அந்த மாதிரி. இப்போ ஒரு டீமாக இருக்கும், இப்போ நான் டேரக்ட் பண்ணலன்னா இன்னொரு டேரக்ட் பண்ணுவான், ஓகே. இன்னொருத்தர் எடிட் பண்ணுவான், அப்படிங்கிற லெவல் இருக்குது. ஆனால் அந்த டைமில் வந்துட்டு யாருமே கிடையாதுங்க. இப்போ நம்மளால ட்ரஸ்ட் வைக்க மாட்டாங்க, யாருமே பண்ண மாட்டாங்க. அப்படிங்கும்போது நம்மளே தான் நம்ம எல்லாத்தையும் பண்ணி ஆகணுங்கிற சுச்சுவேஷன் இருந்துச்சு. அப்போ ஃபோட்டோஷாப்லேருந்து, ப்ரீமியர் ப்ரோலேருந்து, ஆஃப்டர் எஃபெக்ட்ஸ்லேருந்து, கேமரா ஹேண்ட்லிங்ஸு, அப்போ ப்ரோ டூல்ஸ்னு ஒன்று இருந்துச்சுங்க. ரெக்கார்டிங் வாய்ஸ் ரெக்கார்ட் பண்ணுறதுக்கு எஃப்சிபி ப்ரோ டூல்ஸ்னு ஒன்று சொல்லுவாங்க. ஓகே. எஃப்சிபியில் தான் ரெக்கார்ட் பண்ணுவாங்க. அது எல்லாமே கற்றுக்கிட்டேங்க. லைட்டிங் டெக்னிக்ஸு, ஃபோட்டோகிராஃபி எல்லாமே பேசிக் லெவல்லேருந்து ப்ரோ லெவல் வரைக்கும் கற்றுக்கிட்டேன். எக்ஸ்பர்ட் ஆனால் கிடையாது, ஆனால் ப்ரோ லெவல் வரைக்கும் எனக்கு தெரியுங்க. ப்ரோ லெவலில் எந்த அளவுக்கு எப்படி பண்ணணும் அப்படிங்கிற இது வந்து அப்போவே லேர்னிங் வந்துருச்சு. ஸோ அதையே தான் வந்து இங்கே யூஸ் பண்ணி அது எக்ஸ்பெரிமெண்டலாக ஒர்க் அவுட் ஆகும்போது பசங்களுக்கு சொல்லி கொடுக்க முடியுது என்னால். பசங்களுக்கு ஏதாவது ஒரு ஏன்னா தப்பு வந்து ஈஸியாக கண்டுபிடிச்சிருவாங்க. கரெக்ட். ஈஸியாக கண்டுபிடிச்சிட்டேன்னா தெரிஞ்சு போயிடும். அதனால் அவங்களால என்ன ஏமாற்றவும் முடியாது. அதனால் கடைசியாக எங்கிட்ட தான் அப்ரூவல் வரும். அதில் நான் சிம்பிளாக பார்த்து இதில் கட் பண்ணிங்கப்பா அப்படின்னு சொல்லி கட் பண்ண சொல்லிடுவாங்க. அதுலேருந்து அவங்களுக்கும் ஒரு லேர்னிங்காக இருக்கும், நம்மளும் ஒரு அப்டேஷன் கொடுத்த மாதிரியும் இருக்குது. அதனால் எல்லாமே நம்மளே கற்றுக்கிட்டதுனால இப்போ எனக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குதுங்க. இண்டிவிஜுவலாக நான் தனியாக இருந்தாலுமே எனக்கு நாளைக்கு இந்த டீமே இல்லைனாலும் என்னால் சர்வை பண்ண முடியும். ஸோ அந்த லெவலுக்கு என்னோட நாலேஜை நான் அப்படியே வைடர் ஆகிட்டே போயிட்டுருக்குங்க. இப்போ இவ்வளோ லேர்னிங் இருந்தும் நம்ம வந்து யூடியூப்பில் வந்து நான் இப்படி ஒரு தப்பு பண்ணிட்டேன், இஎம்ஐ பண்ணும்போது இந்த மாதிரி ஒரு தப்பு வந்துருச்சு அப்படின்னு நீங்கள் ஃபீல் பண்ணுறது? இல்லை, நிறைய இருக்குதுங்க. அது வந்து ஒரு சுச்சுவேஷனில் பண்ணிடுவோங்க. ஓகே. ரிப்பீட்டட் மிஸ்டேக்ஸு முடிஞ்ச அளவுக்கு அவாய்ட் பண்ணிடுவோங்க. ஒன்று நடக்கும்போதே 2வது டைம் வந்து நடக்காத மாதிரி பார்த்துக்குவோம். அந்த 2 டைம் நடந்துருச்சுன்னா 3வது டைம் நடக்காமல் பார்த்துக்குவோம். ஆனால் அது வந்து எப்போவுமே கான்சியஸாக இருக்க முடியாதுங்க. ஏதோ ஒன்று பண்ணிடுவோம்.
பண்ணிடுவோம், நம்மளே பண்ணிடுவோம். அதுவும் இவ்வளோ கான்சியஸாக இருக்க நம்மளே பண்ணும்போது புதுசாக வந்து பசங்க பண்ணுவாங்க இல்லையா, அப்போ பண்ணும்போது அக்செப்ட் பண்ணி தான் ஆகுங்க, வேறு வழியே இல்லை. ஸோ அப்போ என்னென்னா அவங்களுக்கும் டீச் பண்ணுவேன், டே 1-2 டைம் நடக்கும், 3வது டைம் நடக்காமல் பார்த்துக்குங்க அப்படின்னு தான் சொல்ல முடியும். ஆனால் ரிப்பீட்டடாக சில விஷயங்கள் நடக்காமல் போயிருக்குங்க. ஒரு 2-3 டைம் நடக்கும், 3வது டைம் நடக்காமல் பார்த்துக்குவாங்க. ஸோ அதனால் அவ்வளோ பெருசாலாம் நம்ம எக்ஸ்ப்ளோர் பண்ணதில்லை அந்த டைம். இப்போது நம்ம முன்னாடி பேசின அந்த டிஸ்கஷன் தான். ஏன்னா நானுமே என்னோட சேனல் என்ன பண்ணுவேன்னா, எல்லா இடத்துலையும் ஈஸியாக ஆக்சஸ் பண்ணணும் அப்படிங்கிறனால லேப்டாப்லேயே லாகின் பண்ணி வச்சுப்பேன், சோஷியல் மீடியாவும் அதில் வச்சுப்பேன், சிஸ்டம்லேயும் லாகின் பண்ணி வச்சுப்பேன். அது வந்து கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். டக்குனு இதில் ஒரு ரீல்ஸ் அப்லோட் பண்ணிடுறோமா, அதில் ஒரு ரீல்ஸ் அப்லோட் பண்ணிடுறோம். அப்படி ஆக்சஸ்க்காக நான் வந்து வச்சுருந்தேன். அப்படி வச்சுருந்ததில் நீங்கள் ஒரு டிஃபிகல்ட்டி ஃபேஸ் பண்ணேன்னு சொன்னீங்க, அது என்னங்கிறத எக்ஸ்பிளைன் பண்ணுங்கள். ஆக்சுவலாக என்னென்னா நாங்கள் என்ன பண்ணிட்டோம்னா, ஒரு சிஸ்டமில் தான் வச்சுருப்போங்க. ஓகே, ஒரு சிஸ்டம் மட்டும்தான் வந்துட்டு சேனலோட லாகின் எல்லாமே இருக்கும். ஓகேங்களா, நான் இந்த லியோ ஷூட்டிங்கில் இருக்கும்போது ஏதோ ஒன்று பண்ணி எல்லாமே லாக் அவுட் பண்ணிட்டானுங்க பசங்க. ஓகே, சேனல் இருக்கிற எல்லா சேனலுமே லாக் அவுட் ஆகிடுச்சிங்க, க்ரோமில் இருந்த எல்லா சேனலுமே. அப்புறம் அங்கேருந்து கால் பண்ணி கேட்டாங்க, நான் வாய்ஸ் ரெக்கார்ட் போட்டாலும் தூக்கிடுவானுங்க, மெசேஜ் போட்டாலும் தூக்கிடுவானுங்க, மெயில் போட்டாலும் தூக்கிடுவானுங்க. ஓகே, நான் அதனால் என்ன பண்ணேன் அப்படின்னா, ஒரு சீக்ரெட் கோட் மாதிரி அமிச்சேங்க, வாட்ஸ்அப்லேயே பண்ணேன், இதுதான் பாஸ்வேர்டு, இதுதான் சேனல் இது அப்படின்னு சொல்லி அமிச்சேன். அதையும் தூக்கிட்டாங்க. ஓகே, தூக்கி அதுக்கப்புறம் தான் ஹேக்கிங்கே நடந்துச்சுங்க. ஓகே, அதனால தான் அந்த ஹேக்கிங் நடந்துச்சு. அது கொஞ்சம் இன்னொன்று நான் வந்து ஒன்று மிஸ்டேக் பண்ணது என்னென்னா, 6 மாதத்துக்கு மாதம் மாற்றணும் பாஸ்வேர்டு, சேனலோட பாஸ்வேர்டு. அப்படி இல்லைன்னா ஒரு 6 மாதத்துக்கு ஒருக்காவது மாற்றிடணும். ஓகே, அப்படி அது ரெகுலராக ஃபாலோ பண்ணிருந்தேன். அந்த லியோ டைம் இருந்துச்சு இல்லைங்களா, லியோ லோக்கல் ஷூட்டிங் போன டைமில் என்னால் அது பண்ண முடியல. அப்போ என்னாச்சுன்னா பாஸ்வேர்டு அப்டேட் பண்ண முடியல என்னால். ஒரு 8 மாதம் 1 இயராகவே அப்டேட் பண்ணாமல் இருந்துச்சு. இதுவும் நான் அனுப்பிச்சேன் இல்லைங்களா, வாட்ஸ்அப்பில் அனுப்பிச்சங்காட்டி அதையும் வச்சு தூக்கிட்டானுங்க. தூக்குனதுக்கப்புறம் சேனல் ஃபுல்லாக ஹேக் ஆகிடுச்சுங்க. 5 சேனலுமே ஹேக்கு. ஓகே, அதில் 4 சேனலில் வந்துட்டு ரிட்ரைவ் பண்ண முடிஞ்சு, ஒரு சேனல் ரிட்ரைவ் பண்ண முடியலைங்க. இஎம்ஐ சுட்டிங்கிற சேனல். இஎம்ஐ சுட்டிங்கிற சேனல் வந்து ஒரு 2,50,000 சப்ஸ்கிரைபர்ஸ் இருந்தாங்க அப்போவே. அந்த சேனல் மட்டும் லாஸ் ஆகிடுச்சிங்க. அதுக்கப்புறம் திருப்பியும் அதே சேனலில் திருப்பி ஆரம்பித்து இப்போ ஒரு 50,000 சப்ஸ்கிரைபர் வந்துட்டாங்க. இருந்தாலும் அது ஒரு பெரிய லாஸ் தாங்க எங்களுக்கு. ஓகே, ஸோ அதனால் நாங்கள் பாஸ்வேர்டில் ரொம்ப கவனமாக இருக்குங்க ஹேண்டில் பண்ணுறது. ஒரு சிஸ்டமில் தான் இருக்கணும். இவருமே அதான் சஜஸ்ட் பண்ணுவார், பிரவீன் பாபு அதான் சஜஸ்ட் பண்ணுவோம், ஒரே ஒரு சிஸ்டமில் மட்டும் லாகின் வச்சுக்கோங்க, வேறு எதுலேயுமே லாகின் வச்சுக்காதீங்க, எதாக இருந்தாலும் அதில் மட்டும் ஹேண்டில் பண்ணுங்கள். 6 மாதத்துக்கு ஒருக்கா இல்லை மாதத்துக்கு ஒருக்கா, அட்லீஸ்ட் ஒரு 3 மாதத்துக்கு ஒருக்காவது பாஸ்வேர்டு மாற்றிடுங்க அப்படின்னு எல்லாம் கைட் பண்ணுவார். ஏன்னா ஆல்ரெடி அவர் வந்து ஒரு டெக்னிக்கல் இதில் இருந்தங்காட்டி அவருக்கு எது பண்ணணும் எது பண்ணக்கூடாதுன்னு தெளிவாக தெரியும். அதனால் அடிக்கடி அவர்கிட்ட இருந்து தான் கைடன்ஸ் எடுத்துப்பாங்க. நீங்கள் ஆனால் ட்ராக் பண்ண முடிஞ்சிச்சு, நீங்கள் வாட்ஸ்அப்பில் ஷேர் பண்ணனால தான் அது ஹேக் ஆனிச்சுன்னு ட்ராக் பண்ண முடிஞ்சிச்சு. அது எனக்கு பண்ணும்போதே எனக்கு ஒரு பொறி தட்டுச்சுங்க. ஓகே, இது பண்ண வேணாம்னு தோணுச்சு. பட் அந்த சிச்சுவேஷன் எல்லாம் பண்ணாமல் இருக்க முடியலைங்க. ஆனால் வேற யாருக்குமே எந்த ஆப்ஷனுமே இல்லை, வேற டீம்மேட் யாருக்குமே வந்து தெரியாது, ஒரு டைரி அந்த மாதிரி இது ஃபாலோ பண்ணல. அந்த பாஸ்வேர்டுங்கிறது எனக்கு மட்டும் தான் தெரியும், வேறு யாருக்குமே தெரியாதுங்க, ஒருத்தர் கூட தெரியாது. அந்த பாஸ்வேர்டு நான் மட்டும் தான் போடுவேன். நான் மட்டும் போட்டு நான் எங்கே இருந்தாலும் சரி நான் வந்து போட்டுட்டு தான் போவேன். இதுதான் பாஸ்வேர்டுன்னு யாருக்குமே சொன்னது கிடையாது. அந்த டைமில் மட்டும் என்னால் பண்ண முடியல, அதனால் நான் அமுச்சுட்டங்காட்டி அது ஒரு மிஸ்டேக் ஆகிப்போச்சு. ஓகே, எப்படி ரெக்கவர் பண்ணீங்க? அந்த ப்ராசஸ் உங்களுக்கு எப்படி இருக்கு? என்னென்னா யூடியூப்பில் வந்துட்டு டேரெக்டாக பிரவீன் ப்ளாக் தான் ஃபஸ்ட் அடித்தேங்க. ஓகே, அடிச்சுட்டு இந்த மாதிரி இருக்குது என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லி கேட்கும். அந்த டைம் 5 சேனலுமே நம்ம வச்ச சேனலுமே பிட்காயின் ஓட்டிட்டானுங்க. ஓகே, பிட்காயின் சேனலாக மாறிடுச்சிங்க அது. ஓகே, அப்புறம் நிறைய கமெண்ட்ஸ்லாம் வந்துச்சு, என்ன உங்கள் சேனல் ஹேக் ஆகிடுச்சு அப்படின்லாம் சொன்னாங்க. அது பிரவீன் ப்ளாக் தான் கால் பண்ணேன். கால் பண்ணதுக்கப்புறம் சொன்னார், இந்த மாதிரி ட்விட்டரில் போயிட்டு யூடியூப் சப்போர்ட்டுங்கிறதுக்கு வந்து நீங்கள் டேக் பண்ணி மெசேஜ் பண்ணுங்கள், அவங்க வருவாங்க அப்படின்னு சொன்னாட்டி அடித்தோம். ஒரு 2 மணி நேரம் 3 மணி நேரம் வரலைங்க. அதுக்கப்புறம் வந்தாங்க, வந்துட்டு மெயில் இதெல்லாம் கேட்டாங்க, நான் ஸ்க்ரீன்ஷாட்லாம் கேட்டாங்க, அதெல்லாம் அனுப்பிச்சுட்டேன். அந்த ப்ராசஸ் கொஞ்சம் ஈஸியாக தான் இருந்துச்சுங்க. யூடியூப் வந்து ரொம்ப ஈஸியாகவே ரெக்கவர் பண்ணி கொடுத்துட்டாங்க. ரெஸ்பாண்ட் நல்லா இருந்துச்சுங்க. ஓகே, ஒரு டூ டேஸில் ரெக்கவர் ஆகிடுச்சுங்க. 2 டேஸில் ரெக்கவர் ஆகிடுச்சு. பட் அந்த இஎம்ஐ சுட்டிங்கிற சேனல் மட்டும் பண்ண முடியல அப்படின்னு சொல்லிட்டு அவங்களே சாரி மெயில் அனுப்பிச்சாங்க. அது பண்ண முடியாது அப்படின்னு சொல்லி அதுக்கு எது ரீசன் ஆயிடுச்சு, ரீசனாக மென்ஷன் பண்ணாங்களா? அது வந்து வயலேஷன் அதிகமாகிடுச்சுங்க. நம்ம ஏற்கனவே அது வந்து ஒரு குட்டீஸ்க்கான சேனலுங்க. குட்டீஸ்க்கான சேனலில் அவங்க பிட்காயின் ஓட்டியிருக்காங்க. நம்ம கமெண்ட் போட்டாலே அதை ரெஸ்ட்ரிக்ட் பண்ணுறாங்க யூடியூப். அதில் பிட்காயின் ஓட்டுனா எப்படி இருக்குங்க? அதனால் இது வந்து வயலேஷன் தான், டெர்மினேஷன் பண்ணிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு டெர்மினேட் பண்ணிட்டாங்க. மற்ற சேனல் எல்லாமே ஒரு கேட்டகரியில் இருக்குது. ஆனால் அது வந்து குழந்தைகளுக்கான இதுங்காட்டி அது இப்போ பாரபட்சமே பார்க்கல, அதனால் தூக்கிட்டாங்க. நம்ம பண்ணலங்கிறது அவங்களுக்கும் தெரியும், ஆனால் நார்ம்ஸில் இருக்கங்காட்டி அது பண்ணிட்டாங்க. ஓகே, பழைய வீடியோ எல்லாமே அதே டேட்டுக்கு ரெக்கவர் ஆகிடுச்சு, அதே வியூஸ் எல்லாமே வந்துருச்சு. ஆமாம், இப்போ நம்ம கேர்ஃபுல்லாக ஹேண்டில் பண்ணி. ஆமாம், அப்போ இருந்து இப்போ வரைக்கும் ரொம்ப கேர்ஃபுல்லாக ஹேண்டில் பண்ணிட்டு இருக்காங்க. மேபி நடக்கலாம் ஃப்யூச்சரில், பட் இருந்தாலும் அப்போ நடந்த மாதிரி நடக்காமல் பார்த்துக்கலாம்.
வேறு ஏதாவது ஒரு வழியில் நடக்கும். இப்போ யூடியூப்பில் ஒரு 7-8 வருஷமாக உங்களோட ஜேர்னி இருக்குமா ப்ரோ? 7-8 வருஷமாக நீங்கள் ஜேர்னி பண்ணிக்கிட்டு இருக்கீங்க. அதில் வந்து நிறையா சேனல்ஸ், மல்டிபிள் சேனல்ஸும் கொடுத்துட்டோம். அதுலேருந்து ரெவென்யூஸும் எடுத்துக்கிட்டு இருக்கோம். ஸோ ஃப்யூச்சர் பிளான் என்ன? ஃப்யூச்சர் பிளான் என்னன்னா, அதான் சொன்னாங்களே, ஒரு வெப்சைட் பண்ணுங்க, ஆப் பண்ணுங்க. ஸோ நம்மளோட ஆடியன்ஸ் எல்லாமே கொஞ்சம் கொஞ்சமாக ஸ்டிச் பண்ணுங்க. இப்போ வந்து பாட் ஸ்டுடியோஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஓப்பன் பண்ணியிருக்காங்க, எக்ஸ்க்ளூசிவ் ஃபார் பாட்காஸ்ட்டுங்க. அங்கே உட்காந்து பேசிக்கிறோம். ஓகேங்களா? இந்த ஸ்டுடியோவில் ஃபஸ்ட்டு என்னோட இன்டர்வியூங்க உங்களோட பாட்காஸ்ட்டை நான் பண்ணுறேன். ப்ளஷரிஸ். ஆமாம், மற்ற எல்லோரும் பண்ணிட்டாங்க. உசேன் ப்ரோ அந்த மாதிரி பெரிய பெரிய ஆட்கள்லாம் பண்ணிட்டாங்க. ஓகே. என்னோட பாட்காஸ்ட் இதுதாங்க. இப்போ பாட்காஸ்ட்டுக்கு ஒரு டிமாண்ட் இருக்குங்க. அது வந்து நார்த்தில் இன்டர்நேஷ்னல் லெவலில் அதுக்கு ஒரு டிமாண்டு இருந்துகிட்டே இருந்துச்சு. அதெல்லாம் ஃபாலோ பண்ணிட்டு இருக்காங்க. ஓகே. இப்போ தான் வந்துட்டு தமிழ்நாட்டுக்குள்ளே சவுத் சைடு வந்து கொஞ்சம் பூம் ஆகிட்டுருக்குங்க. ஸோ பூம் ஆகும்போதே இதை வந்து கையில் எடுத்துடணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் இப்போ பாட் ஸ்டுடியோஸ்னு ஒன்று ஸ்டார்ட் பண்ணிட்டுருக்கோம். அந்த பாட் ஸ்டுடியோஸில் என்ன பண்ணுறோன்னா, பாட்காஸ்ட்கான ஸ்பேஸுங்க, கேமரா முதற்கொண்டு, லைட்டிங் முதற்கொண்டு எல்லாமே நம்ம ப்ரொவைட் பண்ணிடுவோம். ஓகே. நீங்கள் வந்து கெஸ்ட்டை மட்டும் கூப்பிட்டு வந்து நீங்கள் பேசி எடுத்துகிட்டு போனால் போதும். ஓகே. எடிட்டிங் முதற்கொண்டு எல்லாமே நாங்களே பண்ணி கொடுத்துருவோம். எடிட்டிங் சர்வீஸு, அதில் ஷார்ட்ஸு, ரிட்டன்ஷன் எடிட்டிங் பண்ணுறோங்க, ஓகே. கிளிப்ஸ் பண்ணுறோம். ஸோ இங்கே வந்துட்டு ஒரு ஹோல் பேக்கேஜாக பாட் ஸ்டுடியோஸ்குள்ளே வந்தீங்க அப்படின்னா பாட்காஸ்ட் சம்மந்தமான எல்லாத்தையுமே நீங்கள் ஃபுல்ஃபில் பண்ணிட்டு போயிடலாம். ஓகே. ஸோ அந்த மாதிரி ஒரு சர்வீஸஸ் ஸ்டார்ட் பண்ணியிருக்கோங்க. இப்போ வீடியோ மார்க்கெட்டிங் தான் வந்துட்டு இனி ஃபியூச்சருங்க. ஸோ அப்போ அதனால் நான் வீடியோ மார்க்கெட்டிங் ஃபோக்கஸ் பண்ணி தான் நாங்கள் ஒர்க் பண்ணிட்டுருக்கோம். ஸோ அது ஒரு சர்வீசஸ் தான் பண்ணிகிட்ருக்கோங்க இப்போதைக்கு. இந்த மாதிரி தான் உங்களோட பிளான் இருக்கே தவிர இனிமேல் ஒரு சினிமா அப்ரோச்சுங்கிறது நமக்கு இருக்கா இல்லை வேணாமா? இருக்குங்க, கண்டிப்பாக அதெல்லாம் இருக்குது. அது ஒரு நான் எல்லாத்துக்குமே டைம்லைன் போட்டு ஒர்க் பண்ணிட்டுருக்கேங்க. ஓகே. இந்த வருஷத்தில் இது முடிக்கணும், இந்த வருஷத்தில் இது முடிக்கணும், இந்த வருஷத்தில் இது ஆரம்பிக்கணும்னு. ம். ஸோ அதனால் அந்தந்த வருஷத்துக்கு கம்ப்ளீட் ஆகும்போது அதுவும் கம்ப்ளீட் ஆகிருக்குங்க. ஸோ அதனால் அந்த ஒரு டைம்லைன் வச்சு தான் ஒர்க் பண்ணிட்டுருக்கேன். இஎம்ஐ 1 இயரில் 1 மில்லியன் 5 லேக்ஸ் டச் பண்ணணும்னு நினச்சேன். அதுமாதிரி 5 லேக்ஸ் டச் ஆச்சுங்க. ஓகே. அது மாதிரி இஎம்ஐ ராணி ஸ்டார்ட் பண்ணிடணும்னு நினச்சேன். அதே மாதிரி ஸ்டார்ட் பண்ணிட்டேன். எல்லாத்துக்கும் ஒரு டைம்லைன் போட்டு ஒர்க் பண்ணிட்டுருக்கிறேன். பாட் ஸ்டுடியோஸ்க்கும் டைம்லைன் போட்டிருக்குங்க. ஓகே. இது எல்லாத்தையுமே செட்டில் பண்ணிவிட்டு நீங்கள் கூடிய சீக்கிரம் என்ன ஒரு ஹீரோவாக பார்க்கலாம். ஹீரோவா? கங்க்ராச்சுலேஷன் ஃபார் தட் ப்ரோ. நன்றி. நான் அட்வான்ஸாக கங்க்ராச் பண்ணுறதுல எனக்கு தான் பெருமை. நன்றி. ஓகே ப்ரோ. இப்போது நான் ஒரு யூடியூப் சேனல் ஸ்டார்ட் பண்ணணும்னு நினைக்கிறேன். இந்த மாதிரி ஸ்கிட் பேஸ்டு சேனல் ஸ்டார்ட் பண்ணணும்னு நினைக்கிறேன். இது வந்து கரெக்டான டைம் தானா? இல்லை, கரெக்டான டைமுங்க, ரொம்ப கரெக்டான டைமுங்க. ஏன்னா எல்லாருமே ஒரு ஒரு பாதி கணக்கு தாண்டினதுக்கப்புறம் ஒன்று பண்ணுவாங்க. எல்லாருமே ஒரு அடித்து துவைச்சி அதுக்கப்புறம் ஒரு புதுசாக ஸ்டார்ட் பண்ணுவாங்க. ஓகே. அப்படி இல்லாமல் வரும்போதே ஸ்டார்ட் பண்ணுறது ரொம்ப நல்லதுங்க. வரும்போதே ஒரு ப்ரெடிக்ட் பண்ணிவிட்டு அதுக்கான முயற்சி எடுத்து அதுக்கான ஒரு சேனலும் பண்ணுறது ரொம்ப நல்லதுங்க. அதனால தான் நானும் அதை ஸ்டார்ட் பண்ணியிருக்கிறேன். ஓகே. ஏன்னா நிறைய கைடன்ஸ் எனக்கு கொடுக்குறாங்க. ரொம்ப லவ்வபிள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாமே எனக்கு கைட் பண்ணுறாங்க. ஸோ அதனால் எனக்கு வந்து அதில் எந்த ஒரு இதுவுமே இல்லைங்க. அதனால் எனக்கு வந்து இதுதான் ரைட் டைம் பண்ணுறதுக்கு, வேறு எந்த டைமும் கிடையாது. அதனால் எனக்கு இந்த வருஷம் இருந்த பிளான் எல்லாமே டோட்டலாக நெக்ஸ்ட் இயருக்கு போஸ்ட்போன் பண்ணிட்டேங்க. போஸ்ட்போன் பண்ணிவிட்டு இந்த வருஷம் இதை வந்து டெவலப் பண்ணணும் அப்படிங்கிறது மட்டும்தான் என்னோடய குறிக்கோளாக இருக்குங்க. இதை மட்டும் இப்போ இந்த வருஷம் ஃபிக்ஸ் பண்ணிட்டேன் அப்படின்னா அடுத்த வருஷம் என்னோடய கோலுக்கு நான் ட்ராவல் ஆகி போயிடுவேங்க. ஓகே. ஆனால் அந்த ட்ரெண்டு வந்து குறையல, அந்த ஸ்கிட் சேனலுக்குள்ள ட்ரெண்டு குறையவே இல்லை. இப்போ வரைக்குமே வந்துட்டு அதான் சொன்னேன் இல்லையா, இப்போ ஷார்ட்ஸுக்கான ஏன்னா கூட்டம் அதிகமாகிடுச்சுங்க. ஷார்ட்ஸோட கூட்டம் அதிகமாகிடுச்சு, ரீல்ஸோட கூட்டம் அதிகமாகிடுச்சு. எதை பார்க்குறது எதை விடுறதுனே தெரியல. ஓகே. இப்போ 1-2 இருந்துச்சுன்னா அதில் ஒரு பயணியராக இருப்பாங்க, ஒருத்தவங்க ஒரு மாசாக இருப்பாங்க, ஒரு ஃபேஸாக இருப்பாங்க, அந்த மாதிரிலாம் இருந்துச்சு. இப்போ எல்லாருமே பண்ணுறதுனால அந்த ஃபேஸே இல்லைங்க. எல்லாருமே ஷார்ட்ஸ் பண்ணுறாங்க, எல்லாருமே ரீல்ஸ் பண்ணுறாங்காட்டி அந்த ஃபேஸ் இல்லாமல் போயிடுச்சு. ஓகே. அப்போ அந்த ஃபேஸுக்கு எல்லாத்துக்குமே வந்துட்டு ஒரு டீம் ஒன்று தேவைப்படுது. ஸோ அதே மாதிரி முன்னாடி சொன்ன மாதிரி டீம் தேவைப்படுது. நம்ம ஆல்ரெடி ஒன்று இருக்கங்காட்டி இன்னொன்று அவங்க எல்லாருமே வந்து 1 மினிட் தான் ஹோல்டு பண்ண முடியுங்க. ஏன்னா ஷார்ட்ஸு ரீல்ஸ்லேயே பழகிருப்பாங்க, பார்த்து பழகிருப்பாங்க. அவங்க லாங் ஃபார்மெட்டுக்கு ஆடியன்ஸை மாற்றுறது ரொம்ப கஷ்டம். ஆனால் நம்ம ஆல்ரெடி லாங் ஃபார்மெட்டில் தான் பண்ணிகிட்ருக்கோம். இன்னொன்று என்னென்னா, யூடியூப் வந்து ஷார்ட்ஸ் கிரியேட்டர்ஸ்க்கெலாம் வந்து நல்ல ஒரு ரெவன்யூ ஒன்று கொடுத்துருந்தான். இது அப்படியே ஸ்டாப் பண்ணிட்டான். ஆமாம், ஷார்ட்ஸ் கிரியேட்டருக்கே ஸ்டாப் பண்ணிட்டான். ஆமாம். அப்போ அவங்க ஆட்டோமேட்டிக்காக லாங் ஃபார்மெட்டுக்கு தான் வந்தாகணும். லாங் ஃபார்மெட்டில் தான் அட்வர்டைஸ்மெண்ட் வரும், லாங் ஃபார்மெட்டு தான் யூடியூப் சப்போர்ட் பண்ணுறான். அப்போ லாங் ஃபார்மெட்டு தான் இனிமேலும் பூம் ஆக போகுதுங்க. அப்போ லாங் ஃபார்மெட்டில் என்ன பண்ண போகிறோங்கிறது தான். இப்போ நாங்கள் ஆல்ரெடி அதில் இருக்கிறதுனால எங்களுக்கு அது ரொம்ப ஈஸியாக இருக்குது. அப்போ நாங்கள் அப்போவே வந்துட்டு அவங்க ட்ராப் பண்ணியிருந்தோம் அப்படின்னா இப்போ வந்து மாட்டியிருப்போம். அப்போ இப்போ இந்த ஸ்கிட்டுக்கான தேவை இருக்குது இல்லைங்களா, அந்த தேவை இப்போ வந்து ரொம்ப அதிகமாக இருக்குது. இப்போ நாங்களே வந்து டியூரேஷனை கொஞ்சம் அதிகம் பண்ணிட்டோம். 12 நிமிஷம் பண்ணிட்டு இருந்து இப்போ 15 நிமிஷம் 18 நிமிஷம்லாம் பண்ணிகிட்டு இருக்கோம். சூப்பர். ஸோ அதனால் எங்களுக்கு டியூரேஷன் நல்லா கிடைக்குது, லாங் ஃபார்மேட் சப்போர்ட் ஆகுதுங்கிறங்காட்டி எங்களுக்கு அந்த ரெவன்யூ பேஸும் கொஞ்சம் நல்லா வந்துட்டு இருக்குதுங்க. ஓகே. இதில் என்ன டிஃபிகல்ட்டியாக நான் பார்ப்பேன் அப்படின்னா, எல்லாருமே வந்து ஒரு என்டர்டெயின்மெண்ட்டுக்காக வந்து பெருசாக வந்து
பிளான் பண்ணிகிட்டு இருக்காங்க. ஆமாம். எப்படி நான் சொல்கிறேன்னா, ஒரு ஐபிஎல்லாக இருக்கட்டும் வந்து ஸ்போர்ட்ஸ் கிடையாது, ஒரு என்டர்டைன்மெண்ட் தான், உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். அதே மாதிரி விஜய் டிவியெல்லாம் வந்து எப்படியெல்லாம் வந்து பண்ண முடியுமோ, பிக் பாஸை முடிச்சான்னா குக் வித் கோமாளி மக்களை வந்து வெளியிலே விட மாட்டாங்க, அவங்களுக்குள்ளே வச்சுப்பாங்க. யூடியூப்பும் வந்து மேக்ஸிமம் வந்து ஒரு பிளாட்ஃபார்மாக அதை தான் ட்ரை பண்ணுவோம். அதுக்கு வந்து நம்ம கொடுத்துக்கிட்டு இருக்கோம். பட் இங்கே தமிழ் இண்டஸ்ட்ரியில் வந்து காம்படிஷன் பார்த்தீங்கன்னா அவங்க தான். இப்போ விஜய் டிவி வந்து ஒரு கான்டென்ட் கொடுக்குறான்னா வருஷம் ஃபுல்லாக அவங்ககிட்ட கான்டென்ட் இருக்கும். அதே மாதிரி ஐபிஎல்லாக இருக்கட்டும், அடுத்து வேர்ல்டு கப் வைப்பாங்க, அடுத்து ஒரு சீசன் வைப்பாங்க. இந்த மாதிரி மக்கள் ஓடிட்டே இருக்கும்போது நம்ம வந்து வியூஸ் கொண்டு வரதுக்காக ஹோல்ட் பண்ணுறது எதுவும் இருக்கா? இந்த டைமில் இது வேணாம், இந்த டைமில் இது நல்லா போகும் அப்படின்னு இருக்குங்க. என்னென்னா இப்போ வந்து வெப் சீரிஸ்க்குன்னு ஒரு டைம் இருக்குங்க. அந்த வெப் சீரிஸுக்குன்னு டைம் வந்து அந்த ஒரு ஜனவரி டு மார்ச் அந்த ஒரு ஆனுவல் லீவ் வரும் தெரியுங்களா, அந்த மாதிரி டைமில் நம்ம வெப் சீரிஸ் பண்ணால் நல்லாயிருக்கும். அதுக்கப்புறம் ஒரு இந்த டைம்லேயே பண்ணலாங்க. பட் இந்த டைமில் பண்ணால் என்ன இருக்குன்னா, அந்த ஃபெஸ்டிவல் டைமுங்காட்டி அது ரிலேட்டடான கண்டென்ட்ஸ் தான் அதிகமாக போயிட்டுருக்குமே தவிர வெப் சீரிஸ் அதிகமாக போகாது. வெப் சீரிஸ் மட்டுமே பண்ணுற சேனல்ஸு அதை கன்டினியூ பண்ணுவாங்க. ஆனால் எங்களுக்கு ஸ்விட்ச் பண்ணோம் இல்லைங்களா, இப்போ கண்டென்ட் பண்ணுறோம், அது உடனே வெப் சீரிஸ் பண்ணும்போது நாங்கள் டைம் பார்த்து தான் அடிக்க வேண்டியதாக இருக்குது. அப்போ எங்களுக்கு வந்து ஒரு லாங் ஹாலிடே தேவைப்படுதுங்க. ஸோ அந்த மாதிரி டைமில் நம்ம லான்ச் பண்ணும்போது உங்களுக்கு கொஞ்சம் ரெஸ்பான்ஸ் அதிகமாக இருக்கும். ஸோ அப்போ அதுக்காக நாங்கள் வெயிட் பண்ணி தான் பண்ணுவோம். ஓகே. ஸோ ஸ்கிரிப்டுக்கு எந்த அளவுக்கு நாங்கள் டைம் எடுக்கிறோமோ அந்த அளவுக்கு எங்களுக்கு நல்லதுங்க. சூப்பர் ப்ரோ. இப்போது ஒரு சினிமாவுக்குள்ளே போகணும் அப்படின்னா நிறைய பேர் வந்து இதுக்கு வந்து ஒரு பெரிய இன்வெஸ்ட்மெண்ட் கிடையாது. யூடியூப் சேனல் ஆரம்பிக்கிறதுக்கு பெரிய இன்வெஸ்ட்மெண்ட் கிடையாது. பட் ஸ்கிட் சேனல் மாதிரி பண்ணுறதுக்கு ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் தேவை. பட் நான் வந்து ஒரு சினிமாக்குள்ளே போகணும் அப்படின்னா ஃபஸ்ட்டு அப்ரோச் பண்ணுறது இந்த யூடியூப்பாக தான் இருக்கும். ஏன்னா என்னோடய ஃப்ரெண்ட் சர்க்கிள்லேயே நிறைய பேர் வந்து நிறைய சேனலுக்கு ஸ்கிரிப்ட் எழுதுறது, வெப் சீரிஸ் ஸ்கிரிப்ட் எழுதுறது இப்படி தான் பண்ணுறாங்க. இது ஒரு ப்ராப்பர் வேவா? இல்லைங்க, அது வந்து ஒவ்வொருத்தரோட நீடை பொறுத்துங்க. ஓகே. அவங்க சுச்சுவேஷன்ஸை பொறுத்து தான் நான் சொல்லுவேங்க. ஏன்னா அவங்க சுச்சுவேஷனில் அவங்க என்ன ஃபேஸ் பண்ணுறாங்களோ அதுக்கு ரெஸ்பாண்ட் பண்ணுறது மூலமாக தான் இது நடக்குதுங்க. இப்போ எனக்கு வந்து அந்த ஒரு தேவை இல்லைங்க. ஸோ அதனால் எனக்கு அந்த சைடில் போய் பண்ணணும் அப்படிங்கிறது இல்லை. சில பேர்த்துக்கு சர்வைவலே கஷ்டமாக இருக்குங்க. அந்த சர்வைவலுக்காக சில விஷயங்கள் பண்ணி தான் ஆகணும். நான் எப்பவுமே ரெக்கமெண்ட் பண்ணுறது என்னென்னா, ஏதோ ஒரு வேலையை பாருங்கள், ஒரு வேலையை 100% பண்ணிவிட்டு அந்த 100% கம்ப்ளீட் ஆச்சுன்னா அடுத்த வேலைக்கு போங்க அப்படிங்கிறத நான் வந்து சொல்லுவேன். அது எனக்கு வந்து ஒர்க் அவுட் ஆகிருக்கு. நான் வந்து இஎம்ஐ கம்ப்ளீட் பண்ணதுக்கப்புறம் தான் இஎம்ஐ ராணிங்கிறது ஒன்று ஸ்டார்ட் பண்ணுறேன். ஸோ இப்போ அது வந்து நல்லா போனதுக்கப்புறம் அது வளர்த்து விட்டதுக்கப்புறம் விதையாக இருந்ததை செடியாக மாற்றினதுக்கப்புறம் தான் அடுத்த விதையை ஓண்டுறேங்க. ஸோ அதனால் எனக்கு அந்த ப்ராசஸ் வந்து கொஞ்சம் ஈஸியாக இருக்குது. ஸோ நான் வந்து மல்டிபிள் டாஸ்க்கை வந்து எப்பவுமே நான் ஆதரிக்க மாட்டேங்க. ஓகே. ஒன்று பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் பண்ணுங்க அப்படின்னு தான் சொல்லுவேன். ஸோ அதனால் நான் அவங்க ஒரு ஸ்கிரிப்ட் எழுதுனாங்கன்னா அந்த ஸ்கிரிப்டில் 100% பண்ணிவிட்டு அந்த ஸ்கிரிப்ட்லேருந்து அந்த நாலேஜ் எடுத்துக்கிட்டு அந்த நாலேஜ்லேருந்து இன்னொன்றுக்கு போங்க அப்படின்னு தான் சொல்லுவேன். இப்போ சர்வேலுக்காக ஒன்று பண்ணிடுவோம். சர்வேல் வந்து ஒரு ஒரு ஹியூஜாக இருக்குது அப்படின்னா ஒரு 10 வேலையை பண்ணுவோம் இல்லைங்களா. ஒரு 10 வேலையை பண்ணிகிட்டே இருப்போம். அந்த 10 வேலைக்கு அப்புறம் ஒரு கட்டத்துக்கு மேலே நிற்கும் போது நம்ம எந்த வேலையை கம்ப்ளீட் பண்ணியிருக்கோம், எந்த வேலையை 100% பண்ணியிருக்கோம்னா ஒன்றுமே இருக்காதுங்க. அப்போ நம்ம ஒரு எக்ஸ்பர்டைஸ் எல்லாருமே தேடுறாங்க. ஒவ்வொரு கம்பெனியாக இருக்கட்டும், யாராவது ஒருத்தவங்களாக இருக்கட்டும், ஏதோ ஒரு எக்ஸ்பர்டைஸை தான் தேடுறாங்க. மல்டி டாஸ்கிங் பண்ணுறவங்கள தேடுறது கிடையாதுங்க. கரெக்ட். இப்போ ஃப்ரீலான்சிங்காக போனாலுமே கிராஃபிக் டிசைனர்னா கிராஃபிக் டிசைனர் பண்ணுவீங்களான்னு கேட்டிங்கன்னா அந்த கிராஃபிக் டிசைனர் நீங்கள் 100% இருந்தால் மட்டும்தான் அவங்க கொடுக்குற பிஸ்னஸை உங்களால் கம்ப்ளீட் பண்ண முடியும் 100%. கரெக்ட் இல்லைங்களா. அப்போ வந்துட்டு நீங்கள் 100% அந்த வேலைக்குள்ளே இருந்தால் மட்டும்தான் நீங்கள் உங்களால் அதை கோட்டே பண்ண முடியும். நான் ஒரு கிராஃபிக் டிசைனர் அப்படின்னு நீங்கள் கோட் பண்ணவே முடியும். அதை வச்சு ஒரு பிஸ்னஸ் கன்ஸ்ட்ரக்ட் பண்ணி அதிலிருந்து ஒரு ரெவன்யூ ஜென்ரேட் பண்ணி உங்களோட பிரச்சனைகள்லாம் அதுலேருந்து சால்வ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் இன்னொரு நீஷுக்கு போகலாம். இந்த மாதிரி ஒரு இது இருக்குது. ஸோ அப்போ நீங்கள் பண்ணுற ஒரு வேலை சர்வைவலுக்கே இருந்தாலுமே அந்த வேலையை 100% பண்ணுங்கள் அப்படின்னு தான் சொல்லுவேன். நீங்கள் சினிமா தான் அல்டிமேட் எய்ம் அப்படின்னா சினிமாவில் நீங்கள் என்ன பண்ண போகிறீங்கிறத கொஞ்ச நாளைக்கு ஒதுக்கி வச்சுருங்க, உங்களோட சர்வைவல் முடிகிற வரைக்கும். ஓகே. அந்த சர்வைவலை வச்சுக்கிட்டு மட்டுமே நீங்கள் வந்து ஜேர்னி பண்ணிகிட்டே இருக்கீங்கன்னா அந்த சர்வைவலுக்கே பண்ணுறதை 100% பண்ணிடுங்க. அது ஒரு ஃபியூச்சரை க்ரியேட் பண்ணி வச்சிரும். அதுக்கப்புறம் நீங்கள் அதை அட்டென்ட் பண்ணுறது ரொம்ப ஈஸியாக போயிருங்க. ஏன்னா உங்களுக்கு வந்து பேக்கப்னு ஒன்று இருந்துச்சுன்னா நீங்கள் அடுத்தடுத்து புதுசாக எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணுறதுக்கு உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். பேக்கப்பே இல்லாமல் எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணுறதுக்கு இன்வெஸ்டர்ஸ் தேவைப்படுவாங்க. இன்வெஸ்டர்ஸ் ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டில் ஃபெயிலியர் ஆச்சுன்னா அடுத்த இதுக்கு இன்வெஸ்ட்மெண்ட் வரமாட்டாங்க. கரெக்ட் இல்லைங்களா. ஸோ அப்போ நம்மளே பார்த்துக்கணும் அப்படின்னா ஒரு பேக்கப் ஒன்று க்ரியேட் பண்ணி வச்சுக்கணும், டைம்லைன் வச்சு ஒர்க் பண்ணணும். இந்த வருஷத்துக்குள்ளே நான் இதை பண்ணி முடிச்சிடுவேன், இதுலேருந்து இவ்வளோ நான் சம்பாரிச்சிருவேன், இது சம்பாரிச்சதுக்கப்புறம் இதுலேருந்து ஒரு பார்ட் எடுத்து நான் இங்கே போடுவேன் இப்படிங்கிற ஒரு கால்குலேஷன் இருந்துச்சு அப்படின்னா உங்களோட பிளான்ஸு, உங்களோட கோலு, உங்களோட ட்ரீமுக்கான ஸ்பேஸ் வந்து உங்களாலே கிரியேட் பண்ணிக்க முடியும். ஓகே.
அப்படி கிரியேட் பண்ணால் மட்டும்தான் நீங்கள் இண்டிபெண்ட்டாக அந்த ட்ரீமை அச்சீவ் பண்ணி எடுத்துகிட்டு போக முடியும். இல்லைன்னா அங்கே ஏதோ ஒரு இன்வெஸ்டர்ஸ் வந்தாங்க அப்படின்னு வைங்களேன், அவங்களுக்கு ஏற்ற மாதிரி சில விஷயங்களை மாற்ற வேண்டியது இருக்கும், சில இதெல்லாம் பண்ண வேண்டியது இருக்கும். ஸோ அப்போ அது வந்து நம்ம மனசு ஏற்றுக்காது. அப்போ அங்கே ஏதோ ஒரு ரைவல்ரி நடக்கும், இந்த மாதிரி சில விஷயங்கள் நடக்கும். அப்போ அதெல்லாத்தையுமே நீங்கள் வந்து சாக்ரிஃபைஸ் பண்ணி தான் ஆகணும். அப்போ ஒரு பேக்கப் இருந்துச்சுன்னா உங்களை சுற்றி இருக்கிற எல்லாருமே வந்துட்டு கொஞ்சம் ஹாப்பியாக இருப்பாங்க. ஃபேமிலியாக இருக்கட்டும், இல்லை ஃப்ரெண்ட்ஸாக இருக்கட்டும், அவங்க அந்த லைஃபுக்குள்ளே அவங்க கம்ஃபர்டபுளாக வாழ்கிறதுக்கு சில விஷயங்களை பண்ணி கொடுத்துட்டு அதுக்கப்புறம் உங்களோட ட்ரீமை அதுக்கு வந்து நீங்கள் இயர்ஸ் கணக்கெல்லாம் தேவையே படாதுங்க. நீங்கள் பிளான் பண்ணி ப்ராப்பரான ஒரு டைம்லைன் ஃபிக்ஸ் பண்ணி பண்ணீங்க. உங்களுக்கு ஒரு 25 வயசு இருக்குது, இல்லை 22 வயசு இருக்குன்னா 25 வயசில் நான் இதை பண்ணி முடிச்சிடுவேன், 25 வயசுக்கு அப்புறம் நான் இதை பண்ண ஆரம்பிச்சிடுவேன் அப்படின்னு ஒரு டைம்லைனோட வச்சு ஃபிக்ஸ் பண்ணி ஓடினீங்க அப்படின்னா ஈஸியாக உங்களால் அச்சீவ் பண்ண முடியும். முடியாதெல்லாம் இல்லைங்க, அந்த டைம்லைன் ஃபிக்ஸ் பண்ணி ஒர்க் பண்ணணும். ஏன்னா அது எனக்கு ஒர்க் அவுட் ஆகிருக்கு, உங்களுக்கும் ஒர்க் அவுட் ஆகும் அப்படிங்கிறது தான் இங்கே நேச்சரோட ரூல் இல்லைங்களா. ஸோ அதனால் அது கண்டிப்பாக ஒர்க் அவுட் ஆகுங்க. ஓகே. ஒரு சேனலுக்கு வந்து நான் க்ரோத் கொடுத்துட்டு நான் வந்து போனேன் அப்படிங்கிறத வந்து அதை எப்படி டிஃபைன் பண்ணுறீங்க? நம்பர்ஸில் டிஃபைன் பண்ணுறீங்களா, ரெவன்யூவில் டிஃபைன்? ரெண்டுமே தாங்க, ரெண்டுமே தான். இப்போ வந்து நாங்கள் வந்து 2 பேராக ஆரம்பித்த சேனல், அதாவது ஒருத்தராக தான். அதுக்கப்புறம் எனக்கு சப்போர்ட்டிங்காக ஒருத்தர் இருந்தாங்க, ஓகே, ஷாருக்கான்னு சொல்லிட்டு. அவன் என் தம்பி மாதிரிங்க. அவன் வந்துட்டு ஒரு கேமரா பண்ணுவான், நான் நடிப்பேன், இப்படி தான் இருந்துச்சு. ஓகே. இப்போ இந்த 2 பேருங்கிறது ஒரு 48 பேராக மாறி இருக்கு இல்லைங்களா. இந்த ஸ்கேல் இருக்குல்ல, இந்த ஸ்கேல் வந்து ரெவன்யூ பேஸாகவும் சரி, டீம் பேஸ்டாகவும் சரி, அவங்களுக்கான தேவைகளையும் என்னால் பூர்த்தி பண்ணியிருக்க முடியுது. ஓகேங்களா. இப்போ இது எல்லாமே வந்துட்டு இது ரேஷியோ தானுங்க. இதெல்லாம் கம்ப்ளீட் ஆனதுக்கப்புறம் தான் நான் வந்து இதெல்லாம் தான் உலகமும் பார்க்குது. இப்போ நான் இது இப்போ என்ன தான் வந்து இஎம்ஐ வந்து 1 மில்லியன் வந்திருந்தாலும் 10,000 தான் சம்பாதிச்சிருந்தா அதுலேருந்து எந்த யூஸும் கிடையாது. கரெக்ட் இல்லைங்களா. அப்போ நம்பர்ஸ் வச்சு நம்ம டிஃபைன் பண்ணுறது என்னென்னா, நம்பர்ஸும் அச்சீவ் பண்ணிட்டோம், அதுக்கான சோர்ஸு, ரெவன்யூ, டீமு இது எல்லாமே பில்ட் பண்ணிவிட்டு அந்த டீமையும் நம்மளால் மேனேஜ் பண்ண முடியுது, அவங்களுக்கான தேவைகள் அவங்களுக்கான சேலரியும் கொடுக்க முடியுதுங்கிறது தான் சாட்டிஸ்ஃபேக்ஷனுங்க. அந்த சாட்டிஸ்ஃபேக்ஷன் பண்ணதுக்கப்புறம் தான் வந்துட்டு அடுத்த ஒரு இதுக்கு போகிறோம். ஸோ இப்போ இங்கே வந்து ஆட்டோமேட்டிக்காக ரன் பண்ணுற அளவுக்கு நம்மளை வந்து டீமை மேனேஜ் பண்ணிட்டோம், நம்ம இல்லாமையும் அது ரன் ஆகும் அப்படிங்கிற லெவலுக்கு ஆட்டோமேஷனுக்குள்ளே போயிடுச்சு அப்படின்னா உங்களுக்கு அடுத்த ஒரு எக்ஸ்பெரிமெண்டல் ஜோனுக்குள்ளே நீங்கள் போகிறதுக்கு ஸ்பேஸ் இருக்கும். ஓகே. ஸோ அதுதான் நம்பர்ஸ் தான் முடிவு பண்ணுதுங்க. நம்பர்ஸாகவும் நீங்கள் எப்படி அந்த வாழ்க்கையை வாழ்ந்துட்டுருக்கீங்க, அதே உங்களோட வாழ்க்கை மாறி இருக்கா, பொருளாதார ரீதியிலையும் சரி, உங்களோட மனசாகவும் சரி, உங்களோட டீமாகவும் சரி எக்ஸ்பேண்ட் ஆகிருக்கா. இது எக்ஸ்பெண்ட் ஆகிடுச்சுன்னா உங்களால் ஈஸியாக அடுத்த ஒரு ஒரு ப்ராடக்டை ஈஸியாக க்ரியேட் பண்ண முடியுங்க. ஓகே. இப்போ இந்த யூடியூப்பில் ஸ்கிரிப்ட் எழுதுகிறோம், அப்புறம் வந்து சீரியலுக்கு ஸ்கிரிப்ட் எழுதுகிறவங்க இவங்களால மூவிஸ் வந்து ஸ்கிரிப்ட் வந்து கொடுக்க முடியாது. அப்படி மூவிஸ் கொடுத்தாலும் ஒரு வேளை வந்து அது வந்து ஒரு ஸ்கிட் யூடியூப் வீடியோ மாதிரியோ இல்லை சீரியல் மாதிரியோ ஆகிடும் அப்படிங்கிற அசம்ஷன் வந்து கரெக்டாக இருக்குமா? இல்லைங்க, அது ஏன்னா என்னென்னா ஃபார்மேட் இருக்குங்க. ஒவ்வொன்றுத்துக்கும் ஒரு ஃபார்மேட் கண்டிப்பாக இருக்குது, இல்லாமல் இல்லை. யூடியூபுக்குனா ஒரு ஃபார்மேட்டில் எழுதணும், சீரியலுக்கு ஒரு ஃபார்மேட்டில் எழுதணும், படத்துக்குனா ஒரு ஃபார்மேட் எழுதணும். அந்த ஃபார்மேட் தெரிஞ்சு எழுதுகிறாங்க அப்படின்னா அது எல்லா ஃபார்மேட்லேயும் அவங்க பொருந்திடுவாங்க. ஓகே. அது தெரியாமல் இப்போ இதனோட நாலேஜ் எடுத்து அங்கே கொண்டு போய் வைக்கிறது, அதனோட நாலேஜ் கொண்டு வந்து இங்கே கொண்டு வந்து வைக்கிறதுனா செட் ஆகாதுங்க. அந்த ஃபார்மேட்டை கரெக்டாக ஸ்டடி பண்ணிவிட்டு அந்த ஃபார்மேட்டில் தான் ஒர்க் பண்ண போகிறேன்னு அவேராக இருந்துட்டு அந்த ஃபார்மேட்டில் ஒர்க் பண்ணாங்க அப்படின்னா அந்த ஃபார்மேட்டில் சக்ஸஸ் ஆயிடுவாங்க. ஓகே. இப்போ இதுலேருந்து ஸ்விட்ச் ஆகும்போது இந்த ஃபார்மேட் தூக்கி கொண்டு போய் இங்கே ஃபிக்ஸ் பண்ண முடியாது, இந்த ஃபார்மேட் தூக்கி கொண்டு போய் இங்கே ஃபிக்ஸ் பண்ண முடியாது. அப்போ அதுக்குன்னு ஒரு ஃபார்மேட் இருக்குது, அந்த ஃபார்மேட்டில் தான் நம்ம பண்ணி ஆகணுங்கிறது அவேராக பண்ணோம் அப்படின்னா சக்ஸஸ் ஆயிடலாங்க. இண்டஸ்ட்ரியில் எதுவும் பயப்படுறாங்களா? இப்போ யூடியூப்பில் ஸ்கிரிப்ட் எழுதி ஒரு நல்ல வெப் சீரிஸ் கொடுத்த ஒருத்தருக்கு மூவி கொடுக்கறதுக்கு பயப்படுவாங்களா, இல்லை அவரோட ஸ்கிரிப்ட் பேஸ்டு கொடுக்குற ஆளும் இருக்காங்களா? இல்லை, அதான் சொல்கிறேங்க, மறுபடியுமே அந்த ஃபார்மேட் அவங்களுக்கு தெரிஞ்சிருக்கான்னு பார்ப்பாங்க. ஓகே. ஆல்ரெடி இப்போ எப்படி இருக்குன்னா நார்த் சைடில் வந்துட்டு இப்போ ஸ்கிரிப்ட் கல்ச்சர் வந்து எப்படி இருக்குன்னா, இப்போ நீங்கள் வந்து ஸ்கிரிப்ட் பண்ணி கொடுத்துடலாம், ஸ்கிரிப்ட் பண்ணிட்டு இருக்கப்போ அதை ரிவ்யூ பண்ணுறதுக்குன்னு ஒரு டீம் வச்சுருப்பாங்க, ஒரு எக்ஸ்பீரியன்ஸ்டான ஒரு டீம் வச்சுருப்பாங்க. ஓகே. ஸோ அந்த டீம் வந்துட்டு ரிவ்யூ பண்ணதுக்கப்புறம் அவங்க ஒரு ஃபார்மேட்டில் வச்சுருப்பாங்க இல்லையா, இதெல்லாம் தான் சினிமாக்கான ஃபார்மேட்டு, அந்த ஃபார்மேட்டில் இந்த ஸ்கிரிப்ட் இருக்கான்னு பார்ப்பாங்க. சப்போஸ் இருந்துச்சு அப்படின்னா அது ஆட்டோமேட்டிக்காக இப்போ இந்த கல்ச்சர் இங்கேயுமே வந்துட்டு இருக்குதுங்க, கொஞ்சம் கொஞ்சமாக வந்துருக்கு, அங்கங்கே வந்துட்டு இருக்கு. எனக்கு தெரிஞ்ச ஒரு சில ரைட்டர்ஸ்லாம் இருக்காங்க, ஃப்ரெண்ட்ஸ்லாம் இருக்காங்க, அது வந்துருச்சுடா மச்சான் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அப்போ அவங்களால அதை பண்ண முடியுது. ஸோ இப்போ அந்த ஃபார்மேட்டுக்குள்ளே இது வந்துருச்சுன்னா ஆட்டோமேட்டிக்காக எடுத்துகிட்டு போயிடுறாங்க, அதெல்லாம் பிரச்சனை இல்லைங்க. இப்போ ரைட்டர்ஸுமே ரொம்ப லேர்ன் பண்ணுறது அதிகமாகிடுச்சிங்க. இந்த சினிமா ஃபார்மேட் எப்படி இருக்குது, அது நிறைய புக்ஸ் படிக்கிறாங்க, அதுக்கேற்ற மாதிரி ஸ்டோரி ஸ்ட்ரக்சர் பண்ணுறாங்க, அதுக்குன்னு ஒரு வேலை பார்க்குறாங்க இல்லைங்களா. அந்த வேலை வந்து ரொம்ப க்ளீனாக பார்க்குறாங்க. இது அவங்களுக்கு தெளிவாக தெரியுது, சீரியலுக்குலாம் இவ்வளோ பண்ணால் போதும், சினிமாக்கு இவ்வளோ பண்ணணும் அப்படின்னு தெரியுது. அதனால் அவங்களால ஈஸியாக சர்வை பண்ண முடியுது. ஓகே ப்ரோ. இப்போது நான் நியூவாக ஒரு ஸ்கிட் சேனல் ஆரம்பிக்கணும் அப்படிங்கிறவங்களுக்கு நீங்கள் சொல்கிற ஒரு அட்வைஸாக என்னென்னா, நான் வந்து ரொம்ப
எல்லாத்துக்கும் சொல்கிற விஷயம் என்னென்னா, ம் வாழ்க்கையில் 2 விஷயம் ரொம்ப முக்கியங்க. நான் இது எல்லாத்துக்குமே சொல்லியிருக்கேன், என் பசங்களுக்கும் சொல்லியிருக்கேன், நானுமே அதை கடைப்பிடிச்சிட்டு வந்துட்டுருக்கேன். லைஃப்பில் 2 விஷயம் முக்கியங்க. ஒன்று வந்து பொறுமை, ஓகேங்களா? 2வது அதுவும் பொறுமை தான், ஓகேங்களா? ஸோ எந்த காலகட்டத்துலேயுமே அந்த பொறுமையை விட்டுறக்கூடாதுங்க. நீங்கள் என்ன கோலை நோக்கி ஓடிட்டுருக்கீங்களோ அந்த கோல் ஃபிக்ஸ் ஆகிற வரைக்கும், அதை ரீச் பண்ணுற வரைக்கும் உங்களுக்கு அந்த பொறுமை அவசியங்க. உடனே நடந்துடாது, ஒரு நைட்டில் நடந்துடாது, ஒரு வாரத்தில் நடந்துடாது, ஒரு வருஷத்தில் நடந்துடாது. அது நடக்கிற வரைக்கும் அது நடக்கும்னு நீங்கள் நம்பணும் ஃபஸ்ட்டு. அதை நம்பிட்டீங்க அப்படின்னா அதுக்கான ப்ராசஸில் இருக்கணும். நம்பிட்டு அப்படியே உட்காந்தாலும் நடக்காதுங்க. ஒவ்வொரு நாளுக்காக ஒர்க் பண்ணிகிட்டே இருக்கணும். அந்த ஒர்க் பண்ணதுக்கப்புறமேட்டு அந்த கோலை நீங்கள் ரீச் பண்ணீங்களா இல்லையாங்கிறது உங்களுக்கே தெரிஞ்சிடும். ஆனால் ஒர்க் பண்ணிகிட்டே இருக்கணும். ப்ராசஸ் ரொம்ப முக்கியங்க. அதனால் நீங்கள் அந்த ப்ராசஸ் பண்ணுறதுக்கு நிறைய ஸ்ட்ரகிள்ஸ் வருங்க. நிறைய சிச்சுவேஷன்ஸ் உங்களுக்கு மாறும். நீங்கள் அந்த மாறின சிச்சுவேஷன்லேயும் நீங்கள் உங்களோட கோலில் தெளிவாக இருக்கீங்களா, நீங்கள் அட்டெண்ட் பண்ண போகிற அந்த கோல் ரீச் பண்ணிகிட்ருக்கீங்களா அப்படிங்கிறத நீங்கள் அனலைஸ் பண்ணிட்டே இருக்கணும். எங்காவது ஒரு பக்கம் ஏதோ ஒரு சிச்சுவேஷன் வந்தங்காட்டி டிஸ்ட்ராக்ட் ஆகி போயிட்டீங்க அப்படின்னா அந்த கோலும் முடிஞ்சிடும், நீங்கள் பண்ண ப்ராசஸும் முடிஞ்சிடும். அதனால் அந்த ப்ராசஸ்ஸு ரொம்ப பொறுமையாக தான் நடக்கும். அந்த பொறுமையாக இருக்கிறது ரொம்ப முக்கியங்க. அந்த பொறுமையாக இருந்தால் மட்டும்தான் நம்ம கோலை ரீச் பண்ண முடியும். ஸோ அப்போ அந்த பொறுமை உங்களுக்குள்ளே நீங்கள் வளர்த்திக்கிட்டீங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக அந்த ப்ராசஸும் உங்களை ஈஸியாக அந்த கோலுக்கு எடுத்துகிட்டு போயிடும். அதனால் அந்த ப்ராசஸ் ரொம்ப ஈஸியாக இருக்கணும்னா நீங்கள் பொறுமையாக இருக்கணும். அந்த பொறுமையாக இருக்கணும்னா உங்களுக்கு கோல் தெளிவாக இருக்கணும். ஸோ அதனால் அந்த கோலை மட்டும் தெளிவாக வச்சுக்கிட்டு எந்த டிஸ்ட்ராக்ஷன் வந்தாலும் தள்ளி விட்டுட்டு பொறுமையாக அந்த ப்ராசஸை மட்டும் எடுத்துகிட்டு போயிட்டே இருந்தீங்கன்னா ஈஸியாக அச்சீவ் பண்ணிடலாங்க. எந்த எந்த இண்டஸ்ட்ரியாக இருந்தாலும் சரி, எந்த ஒரு கோலாக இருந்தாலும் சரிங்க. ஓகே. உங்களுக்கு புக்ஸ் படிக்கிற பழக்கம் இருக்கா ப்ரோ? இல்லைங்க, அதிகமாக இல்லைங்க. ஓகே. இப்போ நீங்கள் வந்து லேர்ன் பண்ணுறதுக்காக சில வெப் சீரிஸ் வந்து நமக்கு ரெக்கமெண்ட் பண்ணுவாங்க, சில மூவிஸ் வந்து ரெக்கமெண்ட் பண்ணுவாங்க, இல்லை பாட்காஸ்ட்டே ரெக்கமெண்ட் பண்ணுவாங்க. அந்த மாதிரி நீங்கள் வந்து ரெக்கமெண்ட் பண்ணுற ஒரு செல்ஃப் ஹெல்ப்பாக இருக்கட்டும், இல்லை வந்து இதை பார்த்தா வந்து ஒரு இன்ஸ்பிரேஷன் இருக்கும் அப்படின்னு நீங்கள் பார்த்து இன்ஸ்பயர் ஆன சில மூவிஸ், வெப் சீரிஸ்? எனக்கு தான் வெற்றிமாறன் சார் ரொம்ப பிடிக்குங்க. ஓகே. நான் வெற்றிமாறன் சார் படங்கள் எல்லாமே நான் பார்ப்பேன். நான் அதிகமாக உலக சினிமாலாம் பார்க்க மாட்டேங்க. ஓகே. நான் வந்து எனக்கு நிறைய கதைகள் சொல்லியிருக்காங்க, ஃபீச்சர் ஃபிலிமே சொல்லியிருக்காங்க. அந்த ஃபீச்சர் ஃபிலிமை வந்துட்டு நான் ஒரு ஆடியன்ஸை தான் கேட்பேன். ஆடியன்ஸ்க்கு இது எப்படி ஃபீல் ஆகும் அப்படிங்கிற மாதிரி தான் நான் கேட்பேன். அதனால் நான் வந்து ரெக்கமெண்ட் பண்ணுறதுனா எனக்கு வந்து வெற்றிமாறன் சார் படங்கள் அது மாதிரி பார்க்கலாம் அப்படின்னு நான் ரெக்கமெண்ட் பண்ணுவேன். ஏன்னா எனக்கு அதுதான் தெரியும், நான் அதான் பார்த்து இன்ஸ்பயர் ஆகியிருக்கேன். அதனால் உங்களுக்கும் அதுலேருந்து சில விஷயங்கள் கிடைக்கலாம். மற்றபடி புக்கு படிக்கிறனா இருந்தால் 4-5 புக்கு ரெஃபர் பண்ணிட்டு போயிடுவேன். பட் அந்த மாதிரி புக்கு நாலேஜ் எனக்கு கிடையாதுங்க. ஓகே. ஸோ அதனால் நான் லைஃப் லெசன் தான் பெருசாக பார்த்துட்ருக்கேன். ஆனால் புக் நாலேஜ் ரொம்ப முக்கியங்கிறது இப்போது சில காலங்களில் எனக்கு தெரிய ஆரம்பிக்குது. கொஞ்சம் கொஞ்சமாக படிக்க ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி முடிவு எடுத்திருக்கேன். ஓகே. ஸோ அதனால் கண்டிப்பாக படிப்பாங்க. நீங்கள் இதுவரையும் பார்த்ததுலே பார்த்துட்டு வாவ் இந்த மாதிரி ஒரு மூவி எடுக்கவே முடியாது, சூப்பராக ஒரு மூவி எடுத்திருக்காங்க அப்படின்னு நீங்கள் ஃபீல் பண்ண ஒரு மூவி? நிறைய இருக்குதுங்க. எனக்கு தப்புன்னு சொல்லணுன்னா பாகுபலி ரொம்ப பிடிக்குங்க. ஓகே. பாகுபலி வந்துட்டு பிரம்மாண்டத்தின் உச்சம் அப்படிங்கிற மாதிரி நான் எக்ஸ்பெக்ட் பண்ணேன். அது ஸ்டோரியாக இருக்கட்டும், இதாக இருக்கட்டும், பார்ட் 1 பார்ட் 2 கன்க்ளூஷன் அந்த இதெல்லாமே ரொம்ப நீட்டாக எடுத்துகிட்டு போயிருந்த மாதிரி எனக்கு ஃபீல் ஆயிடுச்சுங்க. ஓகே. அது நான் படம் பார்க்கும்போது படம் பார்க்குற ஃபீலே இருக்காது. நம்மளும் மகிழ்ச்சியோட மக்களாக மாறிட்டோம் அப்படிங்கிற ஒரு உணர்வு தான் அது கடத்துச்சுங்க. ஓகே. எனக்கு நானி பார்க்கும்போது எனக்கு ஒரு ஒரு எக்ஸைட்மெண்ட் இருந்துச்சு. அது ஓகே. ஒரு பயங்கரமான ஒரு சின்னதாக ஒரு ஈயை வச்சு ஒரு பண்ணியிருக்காங்களேன்னு ஒரு எக்ஸைட்மெண்ட் இருந்துச்சு. அந்த படத்தோட டைரக்டர் பண்ணுறாரு பாகுபலிங்கும்போது பாகுபலி கதையாகவே எனக்கு வந்து ரொம்ப சூப்பராக இருந்துச்சுங்க. அது சூப்பராக எலிவேட் பண்ணியிருந்தாங்க. எனக்கு அதுதான் இப்போ வரைக்கும் ஒரு பிரம்மாண்டத்தின் உச்சமாக எனக்கு தோணுதுங்க. சூப்பர் ப்ரோ. உங்ககிட்ட ஒரு அலாதீன் வராரு, அவர் வந்து ஒரு விளக்கு ஒரு லேம்ப் வந்து உங்களுக்கு கிடைக்குது, ஒரு அலாதீன் லேம்ப் வந்து உங்களுக்கு கிடைக்குது. அதை நீங்கள் ஸ்க்ராட்ச் பண்ணுறீங்க, அதுலேருந்து ஜீனி வருது. அந்த ஜீனிக்கு எல்லா பவரும் இருக்குது. நீங்கள் என்ன சொன்னாலும் ரியலாக நீங்கள் யோசிச்சுக்கோங்க, என்ன சொன்னாலும் அது வந்து பாசிபிள் பண்ணிடும். உங்களுக்கு வந்து என்ன வேணுமோ அதுக்கிட்ட கேட்கலாம். அப்படி நீங்கள் கேட்கணும்னு நினைக்கிற ஒரு கேட்கணும்னு நினைக்கிற கொஸ்டின்னு கிடையாது, நீங்கள் வந்து உங்களுக்கு ஆசைப்பட்டதை கேட்டுக்கலாம், எது வேணுமோ நீங்கள் கேட்டுக்கலாம். அது வந்து ஒரு கடவுள் மாதிரி. நீங்கள் கடவுள் நம்பிக்கை இருந்துச்சுன்னா கடவுள்னு சொல்லலாம், இல்லை அப்படின்னா அது வந்து உங்களுக்கு பண்ணக்கூடிய ஒரு சக்தி இருக்கிற ஒரு விஷயம். அதுக்கிட்ட நீங்கள் ஒன்று கேட்கணும். என்ன கேட்பீங்க? ஆர்ஜே பாலாஜி மாதிரி கார் வேணும், வீடு வேணும் அப்படின்னு லிஸ்ட் எதுவும் நமக்கு இல்லை. அப்படி கேட்டால் கொடுத்துரும். அதை வச்சு நம்ம என்ன பண்ண போகிறோம் இல்லைங்களா? எப்படி நம்ம வீட்டுக்குள்ளே இருக்க மாட்டோம். வாட் இஸ் லைஃப்னு கேட்பேங்க. ஓகே. லைஃப்னா என்ன, லைஃப் எதுக்காக? ஏன்னா நான் வந்து கொஞ்சம் ஸ்பிரிச்சுவல் பர்சனுங்க. ஓகே. நான் அதில் வந்து ரொம்ப அதிகமாக இன்வால்மெண்ட்டோடு இருப்பாங்க அதில். ஸோ அதுக்கான ப்ராக்டிசஸ் எல்லாமே நிறைய பண்ணியிருக்குங்க. இப்போ வரைக்குமே அதில் ஒரு சின்னதாக ஒரு நாலேஜ் இருக்குது. ஸோ அதனால் எனக்கு அந்த லைஃப்னால் என்ன அப்படிங்கிற ஒரு இது தெரியணும். வாட் இஸ் லைஃப் அப்படிங்கிற ஒரு டெஃபினேஷன் கேட்டு அது சொல்லுச்சுன்னா
கேட்டுட்டு ஓகே இதுதான் லைஃபு, இது இப்படி பண்ணிக்கலாம் அப்படி சொன்னாங்க. இல்லை உங்களோட ஃப்யூச்சர் பிளான்ஸ் அதுக்கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கிற மாதிரி. அது நம்மளே பார்த்துக்கலாங்க, அதெல்லாம் பிரச்சனை இல்லை. நம்ம அதான் எவ்ரி ஆக்ஷன் ஈக்குவலண்ட் அப்ரிசியேஷன் தான். இப்போ நம்ம பண்ணுறதா நம்மளுக்கு நாளைக்கு பின்னாடி வரும். நம்ம இப்போ என்ன பண்ணுறோமோ அதான் வரும். நான் ரொம்ப 2020 ஆரம்பித்தேன் இஎம்ஐ சேனல். இப்போ நான் உட்காந்துருக்கு பேசிகிட்டு இருக்கிறேன். அப்போ அதுதான் முடிவு பண்ணியிருக்கேன் நான் இங்கே வந்து உட்காந்துருக்கேன்னு. அதனால் நான் அந்த ஆக்ஷன் நம்பினாங்காட்டி தான் எனக்கு இந்த ரியாக்ஷன் கிடச்சிருக்கு. அதுக்காக அதையெல்லாம் கூப்பிட்டு வச்செல்லாம் நான் கேட்க மாட்டேங்க. அதை யூஸ் பண்ணுற மாதிரி எதுவுமே எனக்கு என்னால் ரீச் பண்ண முடியாத ஒரு கொஸ்டின் தான் நான் அதுக்கிட்ட கேட்க முடியும். எனக்கு என்னால் பண்ண முடியுங்கிற விஷயத்த அதுக்கிட்ட கேட்டு என்ன பிரயோஜனம்? ஓகே, அது டெஸ்ட் பண்ணணும். அது தெரியுதா இல்லையான்னு அது டெஸ்ட் பண்ணிக்க. ஓகே ப்ரோ, தேங்க்யூ ஸோ மச் ப்ரோ. இப்போவே ரொம்ப லேட் நைட் ஆகிடுச்சு. இல்லை அது இருந்தாலும் நம்ம பாட்காஸ்ட்டுக்காக வந்து நீங்கள் அவார்ட் ஃபங்க்ஷன் முடிச்சுட்டு எல்லா ஷூட்டும் முடிச்சுட்டு நமக்கு டைம் கொடுத்ததுக்கு ரொம்ப நன்றி. நன்றிங்க ப்ரோ. தேங்க்யூ. ஆல் தி பெஸ்ட் உங்களுக்கும். உங்கள் சேனல் இப்போ தான் ஸ்டார்ட் பண்ணியிருக்கிறீங்க. ஆமாம், நல்லபடியாக வருங்க. நான் சொன்ன அந்த பொறுமைங்கிற விஷயத்த வாழ்க்கையில் 2 விஷயம் முக்கியம். ஓகே, பொறுமை அவ்வளோ, அது மட்டும் கடைப்பிடிங்க. ஓகே ப்ரோ. நல்ல ஒரு ட்ரீம் உள்ள ஆளாக நான் உங்களை பார்க்குறேன். ஒரு கனவுள்ள ஒரு ஆளாக பார்க்குறேன். சில பேர்த்துக்கிட்ட தான் எனக்கு அது ஃபீல் ஆகும். ஓகே, ஒரு எஃபர்ட் இருக்கு இல்லைங்களா, அந்த எஃபர்ட் வந்து எடுக்கிறோம் இல்லையா, அந்த எஃபர்ட் எடுக்கிறதுக்கு வந்து ரொம்ப முக்கியம். நம்மளோட கனவு எந்த அளவுக்கு பெருசாக இருக்கோ அந்த அளவுக்கு தான் நம்மளோட எஃபர்ட் இருக்கும். ஓகே, அந்த எஃபர்ட்டை நான் பார்க்குறேன். உங்களோட கனவு பெருசுங்கிறத நான் பார்க்குறேன். ஓகே, அதனால் அந்த கனவு ஈஸியாக ரொம்ப சீக்கிரமாக ரீச் பண்ணுறதுக்கு என்னோடய வாழ்த்துக்கள். ஓகே ப்ரோ, தேங்க்ஸ் ஃபார் யுவர் கைண்ட் வேர்ட்ஸ் ப்ரோ. தேங்க்யூ. நீங்கள் ஓப்பனாக இதை வந்து சொன்னதுக்கு ரொம்ப நன்றிங்க. உங்களுக்கும் வந்து உங்களோட சேனல் இதே மாதிரி நீங்கள் இன்னும் நிறைய சேனல் கொண்டு வரணும். யூடியூப் இண்டஸ்ட்ரியே நீங்கள் வந்து இன்னும் கொஞ்சம் கையில் வச்சுக்கணும். ஆல்ரெடி கோயம்புத்தூர் ஓரளவுக்கு டாமினேட் பண்ணியாச்சு. இன்னும் இது மாதிரி நிறைய சேனல்ஸ் கிரியேட் பண்ணி நிறைய பேர் என்டர்டெயின் பண்ணணுங்கிறது எங்கள் டீம் சார்பாக வாழ்த்துக்கள். நன்றிங்க. தேங்க்யூ ஸோ மச் ப்ரோ.